ஹை கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்? ஹிடன் செக் லீடர் சீசன் 1 எபிசோட் 1 பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த நிலமையில நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேர்ல்டுக்குள்ளே இருந்தால் இந்த வேர்ல்டுக்கு வருவோம். அது மட்டும் ஹீரோ கிட்ட ஒரு சிஸ்டமே வந்து இருக்கும். அது கொடுக்குற மிஷன்லாம் ஹீரோ முடிச்சனா அதுக்கான ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா அது கொடுக்கும். இப்போதைக்கு இதை மட்டும் வந்து தெரிஞ்சுக்கங்க, மிச்சதெல்லாம் நம்ம எபிசோட்குள்ளே போய் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக அந்த அனிமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும். அதுக்கு 2 பேரும் வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை போட்டு அந்த இடத்துல பயங்கரமாக பிறந்து கட்டிக்கிட்டு இருக்கா. அவங்க அடிச்சு பறக்கிட்டு திருப்பி அட்டாக் பண்ண போகும்போது ஒருத்தன் நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறான். எங்கள் செக்டரோட மொத்த பெருமையும் கிட்ட ஒப்படைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டால் எனக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுது. ரொம்ப நன்றி மாஸ்டர், உங்க நம்பிக்கை நான் வீணடிக்க மாட்டேன், கண்டிப்பா நான் பெரிய ஆளாவும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவனோட பேர் பார்த்தீங்கன்னா சென். அங்கிருந்து இன்னும் 2 பேர் பயங்கர சந்தோஷமா வருவாங்க, சூப்பரா சென் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா இவங்க 3 பேரும் ஒரே வில்லேஜ்ல இருந்து வந்தவங்க தான். அப்ப அந்த சென் என்ன சொல்றா, அவங்க 2 பேரும் செட்டு உள்ள சேர்த்துக்க முடியாது அப்படி சொல்றான். அப்படியே உங்களுக்குள்ள அந்த இடத்துல சண்டை வர மாதிரி வந்து போகுது. அப்ப அந்த பொண்ணு கேட்கறா, எதுக்குடா சேர்த்துக்க முடியாது அப்படி சொல்றேனே, அது இருக்காலே ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ், அதனால சேர்த்துக்க முடியாது, நீ வேணா எனக்கு வேலைக்காரியை வந்து சேர்ந்துரு அப்படி சொல்லிட்டு கேட்கறா. உடனே அந்த பொண்ணு ஓகே சொல்லிடுறாங்க. அங்க இருந்தா இல்லையா அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஏற்கனவே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவனை கழட்டி விட்டுட்டு அந்த சென் கூட போய் சேர்ந்துறா. அப்படியே அந்த சென் சொல்றான், நான் உன்னை கூடி சீக்கிரம் இந்த இடத்தோட அஃபீஷியல் டிசப்பிளாவே வந்து மாத்திரா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா பிரேக்கப் ஆகி போச்சு. இதை மாதிரி தான் லெஜெண்ட் ஆஃப் சியானோலயே ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பிரேக்கப் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த சென் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சு பறக்க விட்டாரான். அடிச்சு பறக்க விட்டுட்டு அவனை கொள்ளலான்னு போவானா. அந்த டைம்ல அந்த சென்னோட மாஸ்டர் சென்னுக்கு ஒரு சோடு கொடுக்குறான், இதை யூஸ் பண்ணி அவனை கொள்றா அப்படின்னு. சென் அவனோட மாஸ்டருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்றான், நீ இந்த சோட் கையில சாகிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணதுக்கு போறான். அந்த டைம்ல தான் நம்ம ஹீரோட என்ட்ரி. மாசா அப்படியே பயங்கர வெளிச்சத்தான ஹீரோ அந்த இடத்துல வந்து நிக்கிறான். உடனே பாத்தீங்கன்னா நம்ம சென்னு விட்டு ஹீரோ அட்டாக் பண்ணுவானுங்க. சென்னு பாத்தீங்கன்னா ஹீரோ போய் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஹீரோ அட்டாக் பண்ண முடியாது. நம்ம ஹீரோ அங்க எதுக்கு வந்திருப்பான் தெரியுமாங்க, இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்டை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கு. அதாவது ஹீரோக்கு ஒரு ஸ்டூடெண்ட் தேவை. அதை சொன்ன உடனே அங்க வந்து கிறுக்கு பசங்களா சின்னதா வந்து கூட்டிட்டு போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அதாவது ஒரு 3 பேர் பாத்தீங்கன்னா அவனோட பவர்ஸை பயங்கரமா வந்து கேதர் பண்றானுங்க, ஒரு பயங்கரமான அட்டாக் பண்றதுக்காக. ஒரு பெரிய சோட வச்சு அட்டாக் பண்ணுவானுங்களா. ஹீரோ பாத்தீங்கன்னா அசால்ட்டாவே வந்து டெஸ்ட்ராய் பண்ணி விட்டுறான். அவனை எல்லாரும் அப்படியே பறந்துருவானுங்க. அப்ப ஹீரோ அவன்கிட்ட சொல்றாண்டே, இங்க பிரச்சனை பண்ணலாம் வரலாம், நாங்க வந்து ஒருத்தனை கூட்டிட்டு போதான் வந்திருக்கா அப்படின்னு. உடனே சென்னு பாத்தீங்கன்னா நம்மளதான் தேடி வந்திருக்காரு போல அப்படின்னு நினைச்சு ஹீரோ கால போய் விளையாட வச்சுறான். ஹீரோ கேட்கறான், யாரா நீ அப்படின்னு. நான் தாங்க நீங்க தேடி வந்தாலும் பயங்கர டேலண்டா அளவுலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஹீரோ கிட்ட. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவான், டே இல்ல நான் ஒன்னெல்லாம் தேடி வரல, அதான் இருக்கான் பாரு அவனை தான் தேடி வந்தான் அப்படின்னு. சென்னிக்கிட்ட அடியும் அவனா இல்லையா அவனை சொல்றான். இதை கேட்டவனே அவங்க பூரா பேருக்கு சாக்க இருந்து இவனுக்கு நான் பைத்தியமா ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ், அவனை ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுக்கிறான் அப்படின்னு. அப்ப சென்னை என்ன சொல்றா, என்னது இவனை ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுக்கிறீங்களா, அப்பனா உங்க கண்ணுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் உங்க கண்ணை போய் செக் பண்ணுங்க அப்படி சொல்றா. அப்ப ஹீரோ என்ன சொல்றானா, ஒரு மாசத்துக்கு அப்புறம் உனக்கு இவனுக்கும் ஃபைட் நடக்கும், அதுல பாத்துக்கலாம் யார் பவர்ஃபுல்லானால அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவனை கூட்டிட்டு கிளம்பிடுறான். ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட இடத்துக்கு தான் அவனை கூட்டிட்டு வந்திருக்கான். உன்னை 10 வருஷமா தேடிட்டு இருந்த தம்பி அப்படின்னு ஹீரோ அவன்கிட்ட சொல்லுவானா. டக்குனு பாத்தீங்கன்னா ஹீரோ மேல ஒரு சிஸ்டம் வந்து உங்க மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி சொல்லுது. ஹீரோ அந்த சிஸ்டத்துக்கிட்ட என்ன சொல்றானா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி கஷ்டமான விஷயம் எல்லாம் கொடுக்காது அப்படி சொல்றான். அப்ப அந்த சிஸ்டர் சொல்லுது, இதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் மறந்துட்டீங்களான்னு. அப்படியே பிளாஷ்பேக் ஹீரோ உண்மையான ஒன்ல வந்து நடிச்சுக்கிட்டு இருப்பான். ஹீரோ ஒரு ஆக்டர் தானே. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கரண்ட் ஷாக் அடிச்சுது. அப்படியே ஹீரோ கண்ணு முடிச்சு பார்த்தா அவன் நடிச்சுக்கிட்டு இருந்தான். அந்த டிராமாக்குள்ளே ஹீரோ வந்துறான். அப்ப டக்குனு அவன் முன்னால ஒரு சிஸ்டம் வருது. ஹீரோ யாருன்னு கேட்பனா, அது நான் தான் சிஸ்டம் அப்படி சொல்லுவான். உடனே ஹீரோக்கு அப்படி சந்தோஷம் தாங்க, நான் தானே அந்த இடத்தோட முக்கியமான கேரக்டர், நான் பவர்ஃபுல்லா மாறுவேன், நான் தான் ஹீரோ அப்பெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த சிஸ்டம் எந்த ஹீரோட்ட சொல்ல வரும் அதை கேட்கவே மாட்டேன்னா உடனே அதை கோச்சிக்கிட்டாங்க, கிளம்பி போயிடுது. 3 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுறாங்க ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா திரும்ப ஹீரோ கிட்ட வருது. ஹீரோக்கு அதை பார்த்தோன்னே சந்தோஷம் தாங்க முடியல, சிஸ்டம் நீ திரும்ப வந்துட்டே அப்படி சொல்லுவான். அதுக்கப்புறம் அதுக்கிட்ட சொல்றா, அதுக்கப்புறம் அவன் விட்டு அதிகமா பேசவே மாட்டான் அப்படின்னு. எனக்கு இந்த இடத்துல ஹீரோவெல்லாம் இருக்கவே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் என்னோட வீட்டுக்கு என்ன அனுப்பி அப்படி ஹீரோ அந்த சிஸ்டம் கிட்ட கேட்கறான். அந்த சிஸ்டம் சொல்லுது, உன்கிட்ட இப்ப சுத்தமா பவர்ஸே இல்ல, நான் கொடுக்குற மிஷன் எல்லாம் முடிச்சா அவனுக்கு பவர் கிடைக்கும், அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு போலானே. ஃபர்ஸ்ட் மிஷனே பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது தான். ஹீரோ அவனோட மிஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டான் இல்லையா. அந்த சிஸ்டமும் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அதுக்காக ரிவார்ட் கொடுக்குது. ஆனா அந்த ரிவார்டு எல்லாமே பாத்தீங்கன்னா சுத்த வேஸ்டா இருக்கும். ஹீரோலாம் கடுப்பாயிருவான். அப்போதான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் ரொம்ப வீக்கா இருக்குன்றத ஹீரோட்ட சொல்லுவான். அதை கேட்டோன்னே ஹீரோக்கு சாக்கா போயிடுது, ஏன்னா இவன் நம்மளோட மோசமா இருக்கானே அப்படி சொல்லிட்டு. நீ கவலைப்படாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேல போய் கை வைப்போம் பாருங்க, டக்குன்னு அவன் உடம்புக்குள்ள இருந்து பிளாக் டிராகன் வெளியே வருது. அப்ப அந்த சிஸ்டம் சொல்லுது, கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து பிளாக் டிராகன் படி ஆக்டிவேட் பண்ணிட்டானே. ஹீரோக்கு என்ன பண்ணான்றது அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஹீரோ சொல்றான், டே தம்பி நான் தான் உனக்கு வந்து பிளாக் டிராகன் படி வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் காலில் விழுந்து, மாஸ்டர் நீங்க தான் மாஸ்டர், வேற லெவல்னு சொல்லிட்டு இருக்கான். அவன் எத்தனை சதவீதம் ஹீரோக்கு விசுவாசமா இருக்கான்றதையும் அந்த சிஸ்டம் காட்டுது. இவன் பார்த்தீங்கன்னா 90% விசுவாசமா இருக்கான். அதுக்கு ஹீரோக்கு ஒரு ரிவார்ட் கிடைக்கும், மேஜிக்கல் ஸ்கில் புக்குன்னு. ஹீரோ பயங்கர சந்தோஷம் போயிட்டு அப்படியே அந்த புக்கை திறந்து பார்ப்பான். ஆனா அதுல இருக்கிறது ஒண்ணுமே புரியாது, பூரா சைனீஸ்ல இருக்கும். வேற வழியே இல்லாம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன்கிட்டே அந்த புக்கை கொடுத்துருவான். தம்பி இருந்தா நான் உனக்கு இந்த புக்கை கொடுக்குறேன், அதுல இருக்கிற டெக்னிக் கத்துக்கனே, நம்ம செக்டுக்கு எப்போ மாஸ்டர் திரும்ப போறோம் அவன் கேட்பானா. அப்ப ஹீரோ சொல்றான், இதுதான் நம்மளோட செக்டுன்னு. உடனே அவனுக்கு சாக்கா போயிருது, என்னோட வில்லேஜ் இதோட நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்த ஆரம்பிச்சான். இந்த இடத்துல எதுவுமே இல்லையா அப்படி சொல்லிட்டு. அப்ப ஹீரோ சொல்றான், தம்பி எல்லாமே வந்து இந்த மாதிரி சிம்பிளா ஆரம்பிக்கிறேன்டா, கண்டிப்பா ஒரு நாள் நம்மள பெரிய அளவு, இதுதான் வந்து பேசிக் அப்படி சொல்றா. இம்மோர்டல் செக்டரோட ஃபர்ஸ்ட் மெம்பரே நீ தான்டா அப்படி சொல்லுவா.
ஹீரோவா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன்கிட்ட அப்படியே பேசிக்கிட்டே வந்து போய்கிட்டு இருப்பானா, அதுக்குள்ளே அவன் பாத்தீங்கன்னா புக்கை படிச்சு பாஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடறான். ஹீரோ திரும்பி போனா உடனே அவன் பாத்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நீங்க சொல்றது கேட்காம போயிட்டேன், நான் வந்து பனிஷ் பண்ணுங்க அவ்வளவு சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ஆமாடா தம்பி, இந்த கல்டிவேஷனோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பத்தி கொஞ்சம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அவன் அப்படியே அதை சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு ஹீரோவை காணும். என்னன்னு பார்த்தா ஹீரோ விட்டு கல்டிவேஷன் ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அவன் சொன்னதை வச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் வேலைக்கு ஆகல. ஹீரோ அப்படியே கடுப்பாயிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துறான். அதுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஹீரோட ஸ்டூடெண்ட் தான் பிரேக் த்ரூ பண்ணியிருக்கான் அப்படின்னு. ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல மீன் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். எனக்கு மட்டும் ஏன்டா அப்பலாம் நடக்குது அப்படின்னு. ஹீரோட ஸ்டூடெண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிரேக் த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கான். பிரேக் த்ரூ பண்ணிட்டேன்னு சொல்லும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு செம்ம கடுப்போ. ஹீரோ அந்த இடத்துல உட்காந்து தனியா புலம்பிக்கிட்டு இருக்கிறான். ஹீரோ புலம்புறதை வெளியெல்லாம் வந்து காட்டிக்க மாட்டான், மனசுக்குள்ளே புலம்பிக்குவான். அப்ப அந்த இடத்துல ஒரு பொண்ணு வருவோல, டக்குன்னு ஹீரோ விட்டு அந்த பொண்ணுகிட்ட நீ வந்து என்னோட ஸ்டூடெண்டா தேர்ந்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, ஏன்னா நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனை வரும் அப்படின்னு. டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு 4 பேர் வந்து நிக்கிறானுங்க. ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட எனக்கு உனக்கு அந்த சம்பந்தமே இல்லை, நீ வந்த வழியா பார்த்து கிளம்பு அப்படி சொல்லுவானா. ஆனா ஹீரோவோட ஸ்டூடெண்ட் சும்மா இருக்க மாட்டான், அவனுக்கு கிட்ட போயிட்டு வம்பளுக்கிறான். அப்ப அவனுக்கு சொல்லணும், இடையே நாங்க யார் தெரியுமா, நாங்க கோஸ்ட் கிங் செக்ட சேர்ந்தவங்களா, ஒழுங்கா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்னு. இவனுக்கு ரொம்ப மோசமான ஆளாச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமா பயந்துகிட்டு இருப்பான். ஆனா ஹீரோட ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல சும்மா இருக்க மாட்டேங்கிறா. டே எங்க செக்டோட லீடர் யார் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் சண்டை ஈத்துக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ சொல்றான், டே கொஞ்ச நேரம் சும்மா இருறா அப்படின்னு. ஆனா அவன் அப்ப கூட சும்மா இல்லாம அவனுங்களை நல்லாவே வந்து கடுப்பேத்தி விட்டுறான். அவனுங்க அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. ஹீரோக்குலாம் என்ன பண்றதுனே தெரியல. அப்ப சிஸ்டம் தான் ஹீரோக்கு ஹெல்ப் பண்ணுது. அவனுங்க அட்டாக் பண்ண வரும்போது பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இந்த ஸ்மால் வேர்ல்ட பாத்தீங்கன்னா ஹீரோ ஆக்டிவேட் பண்ணி விட்டாரான். அவனுங்க எல்லாரும் அந்த ஸ்மால் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு நல்லாவே வந்து மாட்டிக்கிறானுங்க. அந்த இடத்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் இது ஸ்மால் வேர்ல்டு அப்படி சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சிடறானுங்க. இது ரொம்ப வீக்கா தான் இருக்கு, இது ஈஸியாக டெஸ்ட்ரைப் பண்ணிட்டு தப்பிச்சாலாம் அப்படி சொல்றானுங்க. எனக்கு எல்லாருக்கும் 8 மாதிரி இருக்கணும், பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா டெஸ்டே ஆக மாட்டேது. உடனே அவனுங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பாத்தீங்கன்னா ஃபார்மேஷனை போட்டு பயங்கரமா வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நம்ம ஹீரோ அந்த பொண்ணு ஆபத்துல இருந்து காப்பாத்தினா இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா சிஸ்டம் ஹீரோக்கு ரிவார்டு கொடுக்குது. ஹீரோக்கு ஒரு லெஜெண்டரி பெட்டை தான் ரிவார்டா கொடுக்கும். அது பாத்தீங்கன்னா ஒரு மீன் தான். ஹீரோ அந்த மீனை சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு போனா அந்த மீன் பாத்தீங்கன்னா டக்குன்னு தப்பிச்சு அங்க இருந்து தண்ணிக்குள்ள பாத்தீங்கன்னா குதிச்சிருது. அந்த தண்ணிக்குள்ள தான் பாத்தீங்கன்னா அந்த ஸ்மால் வேர்ல்டுமே வந்து இருக்குது. அந்த மீன் பாத்தீங்கன்னா அந்த தண்ணியில விழுந்த உடனே பயங்கர பெருசா வந்து மாறிடுச்சு. உள்ள இருந்த இவனுங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான பவர் யூஸ் பண்ணி அந்த ஸ்மால் வேர்ல்ட்ல ஒரு பெரிய என்னோட பெட்டு வந்து போட்டு தள்ளிச்சு அப்படின்னு. உடனே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டா வந்து சேர்ந்துற. அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட ஸ்டூடெண்டா சேர்ந்ததால அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்டு வந்து கொடுக்குது. இந்த பொண்ணு எந்த அளவுக்கு ஹீரோக்கு விசுவாசமா இருக்குன்ற பாயிண்ட் ஹீரோ காட்டுமா, வெறும் 10% தான் வந்து இருக்கா. அந்த பொண்ணு இந்த இடத்துல தற்காலிகமா தங்கறதுக்கு தான் ஹீரோ கிட்ட இந்த மாதிரி டிராமா போட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்லுது, அவளோட ஃபீனிக்ஸ் படியை நீங்க வந்து 36 மணி நேரத்துக்குள்ள ஆக்டிவேட் பண்ணணும்னு. அப்ப ஹீரோவை தொடலான்னு போனா உடனே பாத்தீங்கன்னா ஹீரோ மேல வந்து சந்தேகப்பட ஆரம்பிச்சார. அப்ப ஹீரோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், என்னம்மா நீ இந்த மாதிரி வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டே, அவர் மட்டும் நான் தொட்டு இருந்தானா நீ வேற லெவல்ல மாறிட்டு இருப்ப அப்படி சொல்ற. அந்த பொண்ணு திருப்பி ஹீரோ கூப்பிடுவோல, ஹீரோ அப்படியே ரொமான்டிக்கா திரும்பி பாப்பா. அப்ப அந்த பொண்ணு எங்க நான் தங்கணும் அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. அந்த பொண்ணு அவளோட ரூம் பார்த்துட்டு பயங்கரமா கடுப்பாயிரா. ஹீரோவோ சிஸ்டர் கிட்ட போயிட்டு என்னோட மெயின் போர்ஸ் எல்லாம் காட்டு அப்படி சொல்றா. அப்ப சிஸ்டம் சொல்லுது, உங்களோட மெயின் போர்ஸ் எல்லாம் வந்து லாக் ஆயிருக்கு, நீங்க பாஸ்வேர்ட் சொன்னாதான் லாக் ஆகும் அப்படின்னு. அப்ப அந்த பொண்ணு அங்க பாத்தீங்கன்னா ஒரு கோடல் எடுத்துட்டு வந்து என்னோட ரூம்ல வேஸ்டா இருந்துச்சு, இதை தூக்கி போடலாமா அப்படி சொல்லிட்டு கேட்கிறா. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா எது வேஸ்டா இருந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமா வந்து டைலாக் பேசிக்கிட்டு இருக்கா. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. எதுக்குடா எந்த அளவுக்கு பேசுறான்னு பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட சுத்தமா காசு கிடையாது, இந்த கோடலை வித்து ஏதாவது காசு போக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. ஹீரோ மிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதால அந்த சிஸ்டம் பாத்தீங்கன்னா மெயினால வந்து ரிவார்டா கொடுத்துருக்குது. ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்த பார்த்துட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதுக்கு தானே நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணோட ஃபீனிக்ஸ் படி என்ன ஆக்டிவேட் பண்ணிருக்க மாட்டான். சிஸ்டம் வந்து டைம் முடிய போது, நீங்க போய் உடனே செய்யணும் அப்படி சொல்லுது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே போறோம். அந்த டைம்ல அந்த பொண்ணோட ரூமுக்கு நான் தனியா போனா நான் வேற அந்த பொண்ணோட மாஸ்டர் என்னெல்லாம் பொறிக்க போய் நினைக்க மாட்டானுங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அந்த போய்கிட்டு இருக்கா. ஹீரோ ரூம்குள்ள போலான்னு போகும்போது இவன் வந்து கேட்கிறா, மாஸ்டர் இந்த டைம்ல எங்க என்ன பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு. அப்ப ஹீரோ அதே கேள்வி ஆகிட்ட கேட்கிறாடே, இந்த டைம்ல தூங்காத நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு. மாஸ்டர் நான் வந்து இந்த டைம்ல கல்டிவேஷன் பண்ணிட்டு இருந்தேன் மாஸ்டர் அப்படி சொல்லணும்னா அந்த டைம்ல அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா கோடலை தூக்கிட்டு வெளியே வரா. ஹீரோக்கு என்ன பண்றதே தெரியல, சமாளிக்கிறதுக்கு புக் எடுத்து கொடுத்துறான், இதை கொடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு. அப்ப அவன் அந்த புக்கை வாங்கிட்டு என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் நான் இதை ஏற்கனவே படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட உடனே ஹீரோட ஸ்டூடெண்ட்டுக்கு சாக்கா இருக்கு, ஹீரோக்கு சாக்கா இருக்கு. அப்ப ஹீரோ அந்த பொண்ணு கிட்ட இந்த புக்ல இருந்து ஏதாவது சொல்லி கேட்போனா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்படியே கடகடன்னு சொல்ல ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே வந்து புரியல. அப்ப ஹீரோட ஸ்டூடெண்ட் கேட்கிறான், மாஸ்டர் இந்த பொண்ணு சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கா அப்படின்னு. ஹீரோக்கு தான் ஒண்ணுமே புரியல. ஹீரோ என்ன சொல்றான், சரி தப்பு அது இப்போ முக்கியம் இல்லை அப்படி சொல்றா. அப்ப அந்த பொண்ணுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வந்துருது. நம்ம சொன்னது சாதாரண பேசிக் தான், என்ன மாஸ்டர் இந்த மாதிரி சொல்றாரு, ஒருவேளை கல்டிவேஷனே தெரியாது அப்படின்னு அவ ஹீரோ கிட்ட கேட்கிறா. நம்ம ஹீரோட மொதல் ஸ்டூடெண்ட் இருக்கான் பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம ஹீரோவை பத்தி பெருமையா சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒருத்தன் போதுங்க ஹீரோ எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் ஈஸியா தப்பிச்சிருவான். நம்ம ஹீரோவும் அப்படியே அவன் சொன்னதை வச்சு ஈஸியாவே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா சமாளிச்சிருவான். அப்படி சமாளிச்சும் போது பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் திருப்பு வந்து உங்களுக்கு இன்னொரு மிஷன் வந்திருக்கு, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள 66 மரத்தை வெட்டணும் அப்படி சொல்லுது.
வருது. ஹீரோவும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு கீழே இந்த கோடலை வாங்கிட்டு போயிட்டு மரத்தை பாத்தீங்கன்னா வெட்ட ஆரம்பிக்கிறான். எதுக்கு மாஸ்டர் கையில மரத்தை வெட்டுறீங்கன்னு அந்த பொண்ணு கேக்குறா. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், உனக்கு இது கூட புரியலையே, நம்ம மாஸ்டர் வந்து இந்த மரம் வெட்டுறதையும் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி எடுத்துக்கிறாரு, எவ்வளவு வந்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் சொல்லல ஒருத்தன் போதும் எல்லா பிரச்சனையிலிருந்து ஹீரோவை காப்பாத்த. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறான் அப்படின்னு சொல்லுவான். அதாவது இந்த இடத்துல 66 மரத்தை நீங்க ஒரு நாளுக்குள்ள வெட்டி முடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோழி இருக்கும், அதை அடிச்சு அதை பாத்தீங்கன்னா நெருப்புல சமைச்சு சுடு சுட சாப்பிடலான்னு போவான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து எதுக்கு மாஸ்டர் நீங்க ஸ்பிரிச்சுவல் ஃபயர் யூஸ் பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான், நான் இதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனா தான் வந்திருந்தேன், என்கிட்ட சுத்தமா பவர் செய்யல, அந்த டைம்ல இந்த மாதிரி நிறைய சமைச்சு சாப்பிட்டுருக்கு, அதை இப்பயும் ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்து மரத்தை வெட்டி முடிச்சதால மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுது. மிஷன் கம்ப்ளீட் ஆனதால பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கிடைக்குது. ஒரு 2 ஸ்வாட் டெக்னிக் தான் கிடைக்கும், அதையும் பாத்தீங்கன்னா அவங்க கிட்டே கொடுத்துருவான் ஹீரோ ஸ்வாட் டெக்னிக்லாம் அந்த பொண்ணை கொடுத்ததால அந்த பொண்ணை பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் நம்ப ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோட்ட கேட்கறா, நீங்க ஸ்வாட் டெக்னிக் கொடுத்துட்டீங்க ஆனா பிராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்வாடே கொடுக்கலையேன்னு. ஹீரோ கிட்ட ஸ்வாட் வாங்குற அளவுக்குலாம் சுத்தமா காசே இல்ல. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன சொல்றான்னா, நம்மளுக்கு எதுக்கு ஸ்வாடுங்க, குச்சி இருக்கு, எது யூஸ் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றா. இவன் ஒருத்தன் போதுங்க, நம்ம ஹீரோ எந்த பிரச்சனை இருந்தாலும் இவனே காப்பாத்திடுவான். அந்த பொண்ணு ஹீரோக்கு 40% விசுவாசமா இருக்கா அப்படி சொல்லிட்டு அந்த சிஸ்டம் வந்து காட்டுது. அதாவது ஹீரோ இப்ப நம்ப ஆரம்பிச்சிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் போயிட்டு அவன் மேல வந்து கை வைப்பானா, கை வச்சோடனே அவளோட ஃபீனிக்ஸ் பாடி பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுது. ஹீரோ எப்பா ஒரு வழியா மிஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படி சொல்றா. அந்த ஃபீனிக்ஸ் பாடி ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான், நீ வந்து அந்த ஸ்வாட் டெக்னிக்லாம் யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு. உடனே அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் பாடி கூட அந்த ஸ்வாட் டெக்னிக்கை சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பயங்கரமான அட்டாக் வந்து பண்றா. அந்த அட்டாக் பாத்தீங்கன்னா வேற லெவல் பவர்ஃபுல்லா இருக்கு. ஒரு மரத்தை அட்டாக் பண்ணுவோம், அது நல்ல டேமேஜ் ஆயிருக்கு. ஆனா இவ பண்ண அட்டாக்ல அந்த காடை பாத்தீங்கன்னா மொத்தமா பதிட்டு எரிய ஆரம்பிச்சிருது. அப்ப இவங்க 2 பேரும் மாஸ்டர் சீக்கிரமா உங்க ஸ்பிரிச்சுவல் பவர் யூஸ் பண்ணி அதை அணைங்க அப்படி சொல்றாங்க. ஹீரோ எதுவுமே பண்ணாம நின்றுகிட்டு இருப்போம் பாருங்க. உடனே அவளுக்கு ஹீரோ மேல சந்தேகம் வந்துருது. அப்படியே ஹீரோ மேல இருக்கிற நம்பிக்கை குறைஞ்சிட்டு போய் ஆரம்பிச்சிருது. ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துக்கிட்டே இருக்கிறா. அந்த டைம்ல ஹீரோ பாத்தீங்கன்னா சிஸ்டம் சொல்லி அந்த பெட்டை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சமன் பண்ணிடுறான். அதான் ஹீரோட அந்த பெட்டு பெரிய மீன். அது வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாரும் அதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த பெட்டு அதோட பவர் யூஸ் பண்ணி அந்த நெருப்பு அணைச்சிருமா. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிடறா. அந்த பொண்ணோட விசுவாசம் பாத்தீங்கன்னா 100% அப்படி சொல்லிட்டு காட்டுது. அதுக்கப்புறம் அப்படி ஒரு கிங்டத்தை கட்டுறாங்க. அந்த கிங்டத்தோட அட்வைசரை வந்து காட்டுறாங்க. அப்படியே அந்த இடத்துல கிங் வந்து நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் கேட்க வந்திருக்கு அப்படி சொல்றாரு. அந்த கிங்கோட பையன் பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், நான் வந்து ஃபெயில் ஆயிட்டேனம்மா, எதனால அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. சாதாரண டெக்னிக் யூஸ் பண்ணினா கண்டிப்பா பிரின்ஸ் எல்லாம் ஃபவுண்டேஷனை பில்ட் பண்ண முடியாதுன்னு சொல்றாரு அந்த அட்வைசர். அதுக்கப்புறம் அதுக்கான வழியை பாத்தீங்கன்னா அவங்க தேடலாம் ட்ரை பண்றாங்க. இருந்தாலும் அதுவும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஃபெயில் ஆயிடுது. அப்படியே கிங் அவரோட பையனை கூப்பிட்டு, நீ இப்போ கோஸ்ட் கிங் செக்ட் வந்து போற, அந்த செக்ட் இந்த இடத்துல பயங்கர பவர்ஃபுல்லான செக்ட், அங்க போயிட்டு நீ பிராக்டிஸ் பண்ணா கண்டிப்பா ஃபவுண்டேஷனை வந்து பில்ட் பண்றோம் அப்படி சொல்றாரு. கிங்கோட பையனுக்கு அங்க போறதுல விருப்பமே இல்லை. அவனுங்க எல்லாரும் ரொம்ப மோசமான ஆளுங்க, அவனுங்க மக்களை ரொம்ப துன்புறுத்துறானுங்க, அதனால நான் கண்டிப்பா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. அப்ப கிங் என்ன சொல்றாருன்னா, அதை பத்திலாம் நீ யோசிக்க தேவையில்ல, நான் ஒன்னும் நான் பேசுறது கூப்பிடல, நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன், நீ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தீரணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா 3 தடவை ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்கு, அதனால பாத்தீங்கன்னா முடியாம போயிருக்கு. அதனால அவர் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஒன்று பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காரு. உன மாதிரி ஒனத்துக்கு உதவோட பிரின்ஸ்லாம் நாட்டுக்கு தேவையில்லை அப்படி சொல்றாரு. அப்படியே ஹீரோவை காட்டினா அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஒரு அட்டை ஹீரோ மேல பட்டுருமா. ஹீரோ அப்படியே அதை சமாளிக்கிறதுக்கு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அப்படியே படுத்துருவான். படுத்துக்கிட்டே அதை சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ அவங்க கிட்ட கேட்கறான், நீங்க எந்த அளவுக்கு உங்களோட ஷார்ட் டெக்னிக்லாம் வந்து கத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அவங்க 2 பேரும் 3 நாள்லயே பாத்தீங்கன்னா வேற லெவலில் அந்த ஷார்ட் டெக்னிக்கை வந்து கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஹீரோல பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கதறிட்டு இருப்பான், என்ன வெளியே தான் காட்டிக்க மாட்டான். இது வரைக்கும் அவங்க கத்துக்கிட்டதை ஹீரோக்கு உன்னால செஞ்சு காட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா செஞ்சு காட்டுறான். அவன் பாத்தீங்கன்னா வேற லெவலில் வந்து செய்வான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ கிட்ட கேட்கிறா, மாஸ்டர் நீங்க ஏதாவது எங்களுக்கு ஷார்ட் டெக்னிக் செஞ்சு காட்டுங்கன்னு. கூடவே அவனும் சேர்ந்துட்டு கேட்கிறான், ஆமா மாஸ்டர் நீங்க செஞ்சு காட்டுங்க அப்படின்னு. ஹீரோ நல்லா வந்து மாட்டிக்கிட்டா. ஹீரோவுக்கு இப்ப என்ன பண்றதுன்னே வந்து தெரியல. அதனால ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஆக்ஷன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதாவது அந்த ஷார்ட் டெக்னிக்கை பண்ற மாதிரியே மெதுவாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டக்குன்னு கதை சொல்றதுக்கு ஆரம்பிச்சிடறான். அதாவது நான் அந்த ஷார்ட் டெக்னிக்கை யூஸ் பண்ணாத இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லி எதையோ சொல்லி அவங்கள வந்து சமாளிச்சிருவா. அப்புறம் என்ன சொல்றானா, ஃபர்ஸ்ட் நீங்க போயிட்டு அந்த ஷார்ட் டெக்னிக் நல்லா பிராக்டிஸ் பண்ணி பவர்ஃபுல்லா மாறுங்க, ட்ரைனிங் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் மனசுக்குள்ள யோசிக்கிறா, இவங்களுக்கு நான் மாஸ்டர் இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்னு. இங்க எல்லாரும் அந்த கிங் பாத்தீங்கன்னா அவரோட பையனை இந்த இடத்துல ஸ்டூடெண்டா சேர்றதுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. அந்த கோஸ்ட் கிங் செக்டோட லீடர் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பான். அப்ப அந்த பிரின்ஸ் சொல்றாரு, நான் அந்த இடத்துல ஸ்டூடெண்டா சேர்றதுக்கு வந்திருக்க அப்படின்னு. அப்ப அங்க இருந்த எல்டர் என்ன சொல்லுவான்னு பாத்தீங்கன்னா, நீ இங்க இடத்துல ஸ்டூடெண்டா சேரணும்னா கீழே முட்டி போட்டு மாஸ்டருக்கு மரியாதை கொடுத்தனால ஸ்டூடெண்டா ஏத்துக்கிற அப்படின்னு சொல்றான். அதை கேட்டவனே பாத்தீங்கன்னா அங்க ஜெனரல் பக்கத்துல இருப்பாரு. அவர் பாத்தீங்கன்னா கோவமாறாரு, எங்களோட பிரின்ஸே நீ வந்து கீழே முட்டி போட சொல்றா அப்படின்னு. அப்ப அந்த எல்டர் சொல்றான், எங்களுக்கு உங்க பிரின்ஸ் எல்லாம் கணக்கு கிடையாதா, முட்டி போட்டாதான் ஸ்டூடெண்டா சேர்த்துக்கோ அப்படின்னு. அவன் அப்ப முட்டி போடன்னு போகும்போது டக்குன்னு ஒருத்தர் வந்து அந்த பொண்ணை துரத்திட்டு போன, நம்ம ஆளுங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். இதை கேட்டவனே அந்த கோஸ்ட் கிங் செக்டோட பயங்கரமா கடுப்பாயிட்டு அவனை வந்து போட்டு தள்ளிடுறான். அதாவது அந்த தகவல் சொன்னாலே அவனை போட்டு தள்ளிடுறான். அப்ப அந்த எல்டர் பாத்தீங்கன்னா கதற ஆரம்பிச்சிடான், லீடர் நீங்க கோவப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா அந்த பொண்ணை நான் பிடிச்சிருவேன், நீங்க கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அவனு பாத்தீங்கன்னா ஓகே சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அடுத்த சீனே நம்ம ஹீரோவை தான் கட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஜாலியா படுத்துக்கிட்டு இருப்பானா, அந்த சிஸ்டம் சொல்லுது நீங்க வந்து உங்களோட லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து தேர வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு. அப்படியே வெளியே இந்த பொண்ணை காட்டினா
இவ பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்குங்க. அவளோட பவரை வேற லெவல்ல வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்க. ஃபர்ஸ்ட் சொல்றான், வேற லெவல் சிஸ்டர், நீங்க சூப்பரா பவர்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கிங் செக்டர்ஸ் அந்த எல்லாருமே வந்தாரானுங்க. அப்புறம் என்ன ஃபைட் அந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. நம்ம ஆளுங்களும் பயங்கர பவர்ஃபுல்லா தானே இருக்காங்க. வந்து எல்லாரையும் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல பொழந்துகிட்ட ஆரம்பிச்சுறாங்க. கொஞ்ச நேரத்துல அங்க ஆளுங்க எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்ப அந்த எல்டர் பாத்தீங்கன்னா வந்து நம்ம பிரின்ஸ போ சொல்றான். பிரின்ஸ் அந்த இடத்துக்கு தான் வந்திருக்கான். அப்ப பிரின்ஸ் என்ன சொல்றானா, இல்ல நானா போய் அட்டாக் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்ப பக்கத்துல இந்த ஜெனரல் சொல்றாரு, பிரின்ஸ் நான் வேணா போயிட்டு அட்டாக் பண்றதுமா அப்படின்னு. அப்ப பிரின்ஸ் என்ன சொல்றான், சரி தேவையில்ல நானே போயிட்டு அட்டாக் பண்றேன் அப்படின்னு. அட்டாக் பண்றதுக்கு முன்னால நம்மளும் கிட்ட மன்னிப்பு வேற கேட்கறாங்க, உங்களை அட்டாக் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க 2 பேரும் அந்த பிரின்ஸ் கூட போயிட்டு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லா தான் வந்து இருக்கா. இவங்க 2 பேரும் பிரின்ஸ் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அந்த கேப்ல அந்த கோஸ்ட் கிங் செக்டரோட எல்டர் பாத்தீங்கன்னா பவர்ஸ் கேதர் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக்ல பாத்தீங்கன்னா இவங்க வந்து மாட்டிக்கிறாங்க. அப்ப சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட உங்களோட லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட்டை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அதே சொல்லிக்கிட்டு இருக்கும். ஹீரோக்கும் அப்படியே பயங்கர டார்ச்சரா இருக்கும். அது பாத்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துல டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோ கத்திட்டே ஓட ஆரம்பிச்சிடறான். அந்த கோஸ்ட் கிங் செக்டரோட எல்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்களை பிடிச்சி அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான். வழக்கம் போலதான் இவங்களை சாவடிக்க போற விஷயத்த அவங்க கிட்டே வந்து இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வாட் எடுத்து நம்ம பிரின்ஸ் கையில கொடுத்து இந்தடா இவங்களை போட்டு தள்ளுறா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோக்கு பாத்தீங்கன்னா அந்த லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு அந்த சிஸ்டம் காட்டுது. அந்த பிரின்ஸ் தான். ஹீரோக்கு பிரின்ஸ்னானே பயங்கர சந்தோஷமா போயிடுது. இப்பதான் ஹீரோ அங்க நடக்கிற பிரச்சனையை பாக்குறாரு. என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா விட்டுட்டு இங்க ஓடி போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவாங்க. அப்ப அந்த கோஸ்ட் கிங் செக்டர் எழுத்து சொல்றாடே, நாங்க யார் தெரியுமா, நாங்க கோஸ்ட் கிங் செக்டர் சேர்ந்தவங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நீ எவன வேணா இருந்துட்டு போ, என்னோட ஸ்டூடெண்ட் ஒழுங்கா விட்டுட்டு ஓடிடலாம், அவனை போட்டு தள்ளிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இதை கேட்டவனே அந்த எழுத்து பயங்கரமா கடுப்பாயிரான். ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் போட்டு தள்ளுடா அப்படின்னு நம்ம பிரின்ஸுக்கு ஆர்டர் கொடுத்துறான். அப்ப நம்ம ஸ்டூடெண்ட் சொல்றாங்க, டே எங்க மாஸ்டர் இருக்கிற வரைக்கும் எங்களை கொல்ல முடியாதா அப்படின்னு. அவங்க பயங்கர கான்பிடென்ட்டா இருக்காங்க. அந்த பிரின்ஸ் இவங்களை கொல்லலான்னு போவான், ஆனா அவங்களை கொல்ல மாட்டான், அவங்களை காப்பாத்திடுறாங்க. உடனே அந்த கோஸ்ட் கிங் செக்டர் ஆளுங்களும் அவங்களை பிடிக்கிறதுக்கு துரத்த ஆரம்பிச்சாங்க. இவங்க அப்படியே தப்பிச்சு நம்ம ஹீரோ கிட்ட வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா டக்குனு அந்த தண்ணிக்குள்ள இருந்தா அந்த ஸ்மால் வேர்ல்ட் ஆக்டிவேட் பண்ணி விட்டாரா. அந்த ஸ்மால் வேர்ல்டுக்குள்ள அந்த கோஸ்ட் கிங் செக்டர் ஆளுங்க மட்டும் போக மாட்டாங்க, நம்மளும் சேர்ந்து உள்ள போயிடறாங்க. ஹீரோ யோசிக்கிறானா கொஞ்சம் சொதப்பிட்டம் போல அப்படின்னு. ஆனா அந்த தண்ணிக்குள்ள நம்ம ஹீரோட பெட்டு இருக்கு இல்லையா, நம்மளுங்க எல்லாரும் அந்த பெட்டு மேல வந்து ஏறிடுறாங்க. அப்படியே அந்த பெட்டு மேல ஏறி அங்க வந்து பாத்தீங்கன்னா தப்பிச்சிடறாங்க. அங்க வந்து அந்த பெட்டு பாத்தீங்கன்னா அவங்களை தூக்கிட்டு வந்து வெளியே போட்டுடுது. அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்றான், அடே தம்பி நீ என்னோட ஸ்டூடெண்டா சேரணும், அதுதான் உனக்கு எழுதப்பட்ட விதி அப்படின்னு நம்மளாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா எதுவுமே சொல்லாம டக்குன்னு பாத்தீங்கன்னா ஓகே மாஸ்டர் நான் உங்க ஸ்டூடெண்டா சேர்ந்துறேன், என்ன நீங்க சேர்த்துங்க அப்படி சொல்லிடுறான். அப்ப அந்த ஜெனரல் சொல்றாரு, பிரின்ஸ் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப பிரின்ஸ் சொல்றான், ஜெனரல் நீங்க போயிட்டு எங்க அப்பா கிட்ட சொல்லுங்க, நான் கண்டிப்பா இந்த இடத்த விட்டு வரவே மாட்டேன் அப்படி சொல்றான். அவரு பாத்தீங்கன்னா வேற வழி இல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அவன் ஸ்டூடெண்டா சேர்ந்ததால பாத்தீங்கன்னா ஹீரோக்கு நிறைய ரிவார்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து கிடைச்சிருக்குது. சிஸ்டம் சொல்லுது அவங்ககிட்ட வந்து ட்ரூ டிராகன் பாடி இருக்கு அப்படின்னு. நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பிரின்சிபால கை வைப்பானா உடனே அந்த ட்ரூ டிராகன் பாடி பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆயிடுது. அதுக்காகவும் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது, டிராகன் போனை வந்து ரிவார்டா கொடுக்குது. ஹீரோ சந்தோஷப்படுறான், அப்பயாச்சும் ஒரு நல்ல ரிவார்டா குத்திச்சு அப்படின்னு. ஆனா அந்த டிராகன் போனை பாத்தீங்கன்னா ஹீரோல யூஸ் பண்ண முடியாது, அந்த பிரின்ஸால மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கா, ரொம்ப நன்றி மாஸ்டர் என்ன ட்ரூ டிராகன் பாடி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்ததுக்கு. அப்ப ஹீரோ சொல்றாடே, இப்போ நீ வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டு, அதனால அந்த டிராகன் போனை யூஸ் பண்ணி உன்னோட ஃபவுண்டேஷன் வந்து நீ பில்ட் பண்ற அப்படின்னு. அந்த டிராகன் போனை பார்த்தோன்னே அங்க இருந்தா எல்லாருமே வந்து பயங்கர சாக்கையறாங்க. ஏன்னா அது இருக்கிறதுலே பயங்கரமான ஒரு டிராகன் போனமா, அதாவது ரேரான டிராகன் போனே. உடனே அந்த பிரின்ஸ் பாத்தீங்கன்னா அப்படியே ஹீரோட காலில் விழுந்துடுறான், மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே அவன் உள்ள போயிட்டு அந்த டிராகன் போனை யூஸ் பண்ணி ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்மளுங்க வெளியே இருக்காங்க. அப்படியே அவன் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும்போது பயங்கரமான வெளிச்சம் வரும். நம்ம ஜூனியர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நல்லா கத்திக்கிட்டு இருப்பானுங்க. அப்படியே அந்த அட்வைசரை காட்டுறாங்க, பிரின்ஸ் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றது அவனுக்குமே வந்து தெரியுது. அதுக்கப்புறம் அப்படியே ஹீரோவை காட்டினா ஹீரோ பாத்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல உட்காந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஹீரோக்கு பயங்கரமா வந்து பசிக்கும். ஹீரோ சாப்பிடலான்னு போவானா அந்த டைம்ல இவங்க வந்து திருப்ப கெடுத்து விட்டுறாங்க. அவங்க வந்து ஹீரோ கிட்ட பயங்கரமா பசிக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்றாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், அந்த கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்க அடிச்சு காலி போனாலே அவனுக்கு கிட்ட நிறைய வெப்பன்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், மாஸ்டர் அந்த வெப்பன்ஸ் எல்லாம் சாப்பிட முடியாதுன்னு. கிறுக்கு போயில சொல்றதா ஃபர்ஸ்ட் ஒழுங்கா கேள்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். அந்த வெப்பன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் வித்துட்டு அதை யூஸ் பண்ணி நம்ம சாப்பாடு வாங்கிடலாம்டா. நம்ம ஹீரோ சொன்ன பிளானுக்கு ஓகே சொல்லிட்டு இவனால பாத்தீங்கன்னா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போக ஆரம்பிக்கிறானுங்க. இவனை நடந்துதான் வந்து போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், மாஸ்டர் இப்படியே நடந்து போனா நம்ம டவுனுக்கு போறதுக்கு 2 நாள் ஆயிரம் அப்படின்னு. அந்த பிரின்ஸ் கேட்கறான், மாஸ்டர் நம்ம ஏன் நடந்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம பறந்து போலாமே அப்படின்னு. நம்ம ஹீரோக்கு தான் பறக்கவே தெரியாது. அப்ப ஹீரோ என்ன சொல்றான், டேய் நடந்து போறதும் ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனால வந்து சமாளிச்சாரான். அப்படியே டவுனுக்கு போனதுக்கு அப்புறம் ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கா, கண்டிப்பா அந்த வெப்பன்ஸ் எல்லாம் தான் நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு. அப்ப டக்குன்னு ஹீரோ பக்கத்துல இருந்த ஒருத்தன் பாத்தீங்கன்னா அப்படியே கீழே விழுந்துடுறான். யாரா அவன் கீழே விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாப்பானா. அப்ப சிஸ்டம் ஓப்பன் ஆகி இவன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஆள் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இவன் தான் பாத்தீங்கன்னா ஹீரோட அடுத்த ஸ்டூடெண்ட். அவன்கிட்ட சுப்ரீம் போன்லாம் இருக்கும். ஹீரோ எழுப்பலாம் ட்ரை பண்ணுவானா. அப்ப அங்க இருந்து ஒருத்தர் சொல்றான், ஒருத்தனை கொன்னுட்டான் அப்படின்னு. அப்ப ஹீரோ கேட்கறான், டேய் நான் கொன்னது நீ கண்ணால பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைல இருந்து தப்பிப்பானா. கீழே விழுந்திருக்கிறவனை பார்த்து அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், டேய் நம்ம மாஸ்டர் ஏற்கனவே ஒருத்தனை அடிச்சு காலி பண்ணிட்டு இருக்காரு, சீக்கிரமா வாங்கலாம், இங்க நிறைய கார்ட்ஸ் இருக்காங்க, எல்லாரும் நம்ம அடிச்சு காலி பண்ணுவோம் அப்படிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கா. இவன் அந்த இடத்துல புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கான். அப்ப பிரின்ஸ் அந்த இடத்துக்கு வந்து அங்க அந்த கார்ட்ஸ் எல்லாரையும் போக சொல்லணும். உடனே பாத்தீங்கன்னா அவனுங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்க ஓடிறானுங்க. இதை பார்த்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் நீ வேற ரவுல்டா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ டே இவனை தூக்குடா அப்படின்னு சொல்லுவானா. டக்குன்னு பாத்தீங்கன்னா அவன் போய் பிரின்ஸை தூக்கிறான். அடைய முட்டா போயிலே கீழே விழுந்திருக்கானே இவனை
தூக்குடா அப்படின்னு சொல்லுவான். சாரி மாஸ்டர் என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் இவன் கண்ணு முழிக்கிறான். கண்ணு முழிச்சோன்னே நான் செத்துட்டேன் அப்படின்னு கேட்கறான். டேய் நீ இன்னும் சாகலடா அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்ப நீங்களா செத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அடே கிறுக்கு பயலே யாரும் சாகல, எங்க மாஸ்டர் என்ன காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொன்னோன்னே ஏன் என்ன காப்பாத்தினீங்க அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுற வச்சிடறேன். ஏன்டா அழுகுறன்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்களா? அது ஒரு பெரிய ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவனோட ஸ்டோரி ஹீரோக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஏன்னா ஹீரோ அந்த ஸ்கிரிப்ட் வந்து படிச்சிருக்கானம்மா. அவனோட ஸ்டோரியை பத்தி அவங்க சொல்லிக்கிட்டு இருப்பானுங்க. நம்மளும் எல்லாம் கதறி எழுதுகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ மட்டும் அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டு இருப்பான். அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க. அம்மா அதுக்கப்புறம் அவங்க அங்கிள் கிட்ட தான் வந்திருக்கான். அவன் அங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டவர். அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு துரத்தி விட்டார். அப்ப ஹீரோ வந்து என்ன சொல்றான், இதுக்கப்புறம் இதுதான் உன்னோட வீடு, நீ என்னோட ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்கிறான். அவன் என்ன சொல்றான், இல்ல முடியாது, என்னோட சுப்ரீம் போன் ஆயிட்டு இல்ல என்னால கல்டிவேஷனே பண்ண முடியாது அப்படின்னு சொல்றான். ஹீரோ சொல்றான், நீ உனக்கு கவலைப்படாதடா, அதை நான் வந்து சரி பண்ணிடுறேன் அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா அவன் ஹீரோ காலில் வந்து எழுந்துடுறான். மாஸ்டர் அப்புறம் சரி தம்பி எழுந்துடுறா அப்படின்னு சொல்லுவானா. அப்போ சொல்றான், மாஸ்டர் என்னால எழுந்திருக்க முடியாது அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சொல்றான், நீ ரொம்ப வீக்கா இருக்க போல ஜூனியர், நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்றதா அப்படின்னு. அப்ப ஹீரோ அவனை தொடுவானா, டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்பு அப்படியே ஹீல் ஆயிடுது. அவங்ககிட்ட இல்லாத அந்த போனுமே பார்த்தீங்கன்னா திரும்ப வளர்ந்துருது. அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஹோலி பாடி வந்து ஆக்டிவேட் ஆயிருக்குது. இப்போ இந்த செக்ட்லயே பார்த்தீங்கன்னா இவன் தான் வந்து பவர்ஃபுல்லான ஸ்டூடெண்ட். அதை வந்து அங்க இருந்து நம்ம மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ சொல்றான், சரிடா அவனை கூட்டிட்டு போய் நம்ம செக்ட்லாம் வந்து சுத்தி காட்டுங்க அப்படின்னு. அப்படியே அவங்க எல்லாரும் அவனை கூட்டிட்டு வந்து போறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் போயிட்டு செக்டை கட்டுறான். அவன் பார்த்தீங்கன்னா செக்டை வித்தியாசமா பார்த்துட்டு டக்குன்னு ஐயோ எனக்கு ஃபேமிலி கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த கோலா இருக்கிற பக்கம் போவோம் பாருங்க. அப்படியே அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விழுந்துடுறான். அதுக்குள்ள விழுந்து உள்ள போய்கிட்டு இருப்பானா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹீரோட பெட்டு வருது. அது வந்து அவனை பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி விட்டுடுது. அப்படியே ஹீரோ கட்டுறீங்க. ஹீரோ அந்த இடத்துல ஜாலியா இருப்பான். அப்ப சிஸ்டம் சொல்லுது, சுப்ரீம் ஹோலி படி வச்சிருக்க உங்க ஸ்டூடெண்ட்டை உங்க பெட்டு முழுங்கிடுச்சு அப்படின்னு. தண்ணிக்குள்ள விழுந்தான் இல்லையா, அவனை பார்த்தீங்கன்னா மீன் முழுங்கிட்டு இருக்குது. அப்ப ஹீரோ சிஸ்டருக்கு இதை சொல்றான், ஃபர்ஸ்ட் அவனை வெளியே துப்பு சொல்லுன்னு. அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா துப்பு இருக்குது. அவன் வெளியே பார்த்தீங்கன்னா வந்துருவான். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்கறான், எப்படி ஜூனியர் நீங்க அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிங்க, உங்களோட பவர் வேற லெவல் போக அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இந்த இடத்துல ட்ரைனிங் ரூம் அப்படி சொல்லிட்டு ஒன்று உருவாக்குது. ட்ரைனிங் ரூம் ஓப்பன் பண்ணல ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா இருக்கு. இவனை எல்லாரும் அதுக்குள்ள போட்டு கதறு விடணும்டா அப்படின்னு. சிஸ்டம் கேக்குது, நீங்க என்ன ஒரு டைம் அதை போய் டெஸ்ட் பண்ணி பாக்குறீங்களா? ஹீரோ ஓகே சொல்றா. டக்குன்னு நிறைய கதை திறக்குமா. ஹீரோக்கு பயம் வந்துருது. இல்ல நான் ஏதோ பண்ணல அப்படி சொல்லிடுவேன். அதுக்கப்புறம் மறுநாள் எல்லாரும் அப்படியே வந்து எங்க எப்படி ட்ரைனிங் ரூம் வந்துச்சு, இதுக்கு ட்ரைனிங் பண்றதுக்காக தான் மாஸ்டர் இந்த ட்ரைனிங் ரூம் உருவாக்கி இருப்பாரு அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து சீக்கிரமா ட்ரைனிங் ரூம்குள்ள போய் ட்ரைனிங் பண்ணிடா அப்படின்னு சொல்றேன். ஃபோர்த் ஸ்டூடெண்ட் மட்டும் ஹீரோ உள்ள போக கூடாது சொல்லுவான். அவன்கிட்ட ஒரு 2 புக்கு கொடுத்து இதை போயிட்டு படிடா அப்படின்னு சொல்றான். காட் லெவல் ஸ்கில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கர சக்கட்டு ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்றான். ட்ரைனிங் ரூம்ல இவங்க யார் கூட சண்டை போடுவாங்கன்னா இவங்களோட இன்னர் டீமன் கூட தான் சண்டை போடுவாங்க. அதாவது யார் மேலேயாவது வெறுப்பு அதிகமா அந்த இடத்துல வருவாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வந்துருவாங்க. ஹீரோ அதெல்லாம் பெருசா கண்டுக்காம இருப்பா. டக்குன்னு பார்த்தா நம்மளும் எல்லாம் பயங்கரமா அழிவங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்ப சிஸ்டம் சொல்லுது எல்லாத்தையும் வந்து இப்ப நிறுத்திடலான்னு. ஹீரோ டக்கு நிறுத்த அப்படி சொல்றான். அப்படியே மொத்த பேர் பாத்தீங்கன்னா ட்ரைனிங் ரூம் வந்து வெளியே வந்து விழுறாங்க. ட்ரைனிங்ல எப்பறம் போகுது ஹீரோ கிட்ட கேட்போம். அப்போ அவங்க சொல்றாங்க நாங்க எல்லாரும் தோத்துட்டோம் மாஸ்டர் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே இவங்க எல்லாரும் கேம்ப் எல்லாம் மூட்டி அந்த மீட்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த மீட் ஹீரோ தான் வந்து கொடுத்துருக்கா. அப்ப இந்த பொண்ணு கேட்கறா, மாஸ்டர் எப்படி நாங்க அந்த இன்டர்னே பண்ண வந்து சமாளிக்கிறது அப்படின்னு. நம்ம ஹீரோக்கே ஒன்றும் தெரியாது. இந்த அளவு பத்தி ஹீரோ எதாவது அடிச்சு விடுவா. கேட்டுச்சு இந்த பொண்ணு என்ன பண்றது அப்படி சொல்லிட்டு எதாவது அடிச்சு விடுவா. அந்த பொண்ணு ஓகே மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் சொல்லுது. சடனா பார்த்தா இவங்க எல்லாரும் மொத்தத்தி தின்னறானுங்க. அங்க இருந்த மீட் எல்லாத்தையும். ஹீரோக்கும் அப்படியே வந்து கடுப்பா போயிருதுன்னா எல்லாத்தையும் தின்ட்டானுங்கன்னு திடீர்னு பார்த்தாங்க மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. அப்பதான் சிஸ்டம் வந்து சொல்லுது, நீங்க வந்து கோவமா இருக்கிறீங்க, அதனால தான் இந்த இடத்துல மழை பெய்யுது அப்படின்னு. அப்போ நம்ம ஹீரோக்கு சிஸ்டம் மேல பயங்கர கோவம் வந்தது. ஒழுங்கு அந்த மழையை நிறுத்தறியா இல்ல உன்னை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து கத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இந்த வாட்டி மைண்டுக்குள்ள பேச நினைச்சு வெளியே கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம என்னடா அப்படி நம்ம மாஸ்டர் கத்திக்கிட்டு இருக்காரு சொல்லிட்டு பாக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் உங்க மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி எடுத்துக்கிறாங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துல கத்தி முடிக்கும் போது மழையுமே வந்து நின்றுது. நீங்க சொன்னதுல எங்களுக்கு புரிஞ்சிச்சு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ட்ரைனிங் பண்றது ஆரம்பிச்சாங்க. அந்த ட்ரைனிங் ரூம்ல இந்த பொண்ணோட ஃபேமிலி காலி பண்ணது இந்த கோஸ்ட் கிங் சிக்ட் ஆளுங்க தான். அவங்க கூட தான் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. நல்லாவே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா. அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த பிரின்ஸ் தான். அந்த பிரின்ஸோட ஆப்போனன்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவனோட அப்பா தான். எனக்கு தெரிஞ்ச பிரின்ஸ் அவங்க அப்பா மேல பயங்கரமா வெறுப்புல இருப்பாருல. அவரு கூட பிரின்ஸ் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல சண்டை போட்டு அவர் அடிச்சு காலியமே பண்ணிட்டு இதுக்கப்புறம் என்னோட மாஸ்டர் மாதிரி இருக்க போறா அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோ என்ன சொல்றான், பரவாயில்ல இவன் கொஞ்சம் தைரியசாலியா தான் இருக்கா அப்படி சொல்லுவான். அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான். அவன் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடி வாங்கி ட்ரைனிங் ரூம் விட்டு வெளியே வந்து விழுந்துறான். இப்ப ஹீரோ ஒரு விஷயம் பண்ணுவான் பாருங்க. ஹீரோ என்ன சொல்றானா, இப்ப பாரு நான் உனக்கு சொல்லி கொடுக்குறேன் எப்படி சண்டை போறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரைனிங் ரூம்குள்ள போறான். அப்புறம் என்ன ஹீரோ அங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தம் மொத்துறாங்க. ஹீரோட என்ன டீமனே பாத்தீங்கன்னா இவங்க எல்லாரும் தான். ஹீரோக்குள்ள சாக்கா இருக்குது. இவங்க எல்லாரும் தான் என்னோட என்ன டீமன் அப்படின்னு. ஹீரோ அப்ப சிஸ்டத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்கிறேன், எப்படியாவது என்ன இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போயிருந்தேன். அப்ப அந்த சிஸ்டம் சொல்லுது இதை நிறுத்தினா நீங்க பாஸ்வேர்ட் சொல்லணும்னு. ஹீரோக்கு தான் பாஸ்வேர்டே தெரியாது. அப்புறம் தான் இவன் கிட்ட எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா ஹீரோ செமையா அடி வாங்குறா. அடிக்காதீங்கன்னா ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பானா. அப்ப பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டம் பாஸ்வேர்ட் கரெக்ட் அப்படி சொல்லுது. அதாவது அடிக்காதீங்கன்றதான் பாஸ்வேர்டு. ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரு வழியா தப்பிச்சு வெளியே வந்துருவான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோ போய் தனியா உட்காந்து புலம்பிட்டு இருப்பானா. ஹீரோ அவனோட பவர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறான். அதெல்லாம் பார்த்தா ரொம்ப கேவலமா போட்டுருக்கு. ஹீரோக்கே அசிங்கமா இருக்கு. ஏன்டா என்ன மட்டும் ஃபுல்லா பண்றீங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோட பெட் இருக்கு பாத்தீங்களா அந்த மீன். அந்த மீன் பாத்தீங்கன்னா வெளியே வந்து டே நீ ஒரு வேஸ்ட் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. ஹீரோக்கெல்லாம் இட்டு கேவலமா போயிருது. இதோட அந்த மீன் கூட எனக்கு கலாயுது. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அங்க வந்து மாஸ்டர் உங்க மூஞ்சி எல்லாம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. ஹீரோ என்ன சொல்றானா, உன்னோட ஃபியூச்சரை பார்க்கலாம் ட்ரை பண்ணடா, அது கொஞ்சம் பேக் ஃபயர் எனக்கு மூஞ்சில அடிபட்டுச்சு அப்படி சொல்றேன். அதுக்கப்புறம் அவனுக்கு அப்படியே அட்வைஸ் பண்றதுக்கு அந்த இடத்துல ஆரம்பிக்கிறான். அப்ப டக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹீரோக்கு அட்வைஸ் பண்றாங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க மாஸ்டர், நான் பவர்ஃபுல்லா மாறிடுவேன் அப்படின்னு. அப்ப அந்த இடத்துல இந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட்
ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் ரூம்ல இருந்து வெளியே வந்து நம்ம ஹீரோ அவனை உள்ள போக கூடாது சொல்லியுமே அவன் போய் செமாடி வாங்கிட்டு வந்திருக்கா. திரும்ப போகாத நீரா சொல்லுவானா அதெல்லாம் கேட்காம அப்படியே நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா இந்த 3 பேர் கூட வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதாவது அந்த இடத்துல அவன் ட்ரைனிங் தான் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கா. அப்ப அவங்க கிட்ட அடி வாங்கிட்டு உடனே அவன் பாத்தீங்கன்னா மாஸ்டர் என்ன காப்பாத்து அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்ப அவங்க 3 பேர் சேர்ந்து அவனை கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. டே நீ ஒரு சுத்த வேஸ்ட் பீஸ்ரா, நான் அப்பவே சொன்னால நீ வேஸ்ட்டா, இந்த மாதிரி என்கிட்ட அடி வாங்கிட்டு உன்னோட மாஸ்டர் கூப்பிட உனக்கு வெக்கமால அவ்வளோ சொல்லிட்டு காய்ச்சி விட்டுருவாங்க. அப்ப அவனுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து கடுப்பு எடுத்து, டே என்னன்னா முன்ன மாதிரி நினைச்சீங்களா, நான் முன்ன மாதிரி கிடையாதுடா, இப்ப என்னோட பவர்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணிருக்கேன், இப்ப நான் ஒரு நார்மல் பர்சன் கிடையாது, கண்டிப்பா உங்களை நான் தோக்கடிப்பேன், அவங்க கூட நான் சண்டை போடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டேல எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட அந்த இடத்துல சண்டை வந்து போட ஆரம்பிக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டா நல்லா வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன். அப்படியே அவன் ட்ரைனிங் முடிச்சுட்டு வெளியே வரா. ஹீரோ வந்து அவங்க 2 பேருக்குள்ளே சண்டை வைக்கலாம் சொல்லியிருப்பாள். அதுக்கு இன்னும் 3 நாள் தான் பேலன்ஸ் இருக்கு. ஹீரோ வந்துட்டு கேட்கறான் எந்த அளவுக்கு கூட வந்து நீ ப்ரிப்பேர் ஆயிருக்கு அப்படின்னு. நல்லா தான் மாஸ்டர் ப்ரிப்பேர் ஆயிருக்கேன்னு இவன் சொல்றான். அப்படியே அந்த சின்ன கட்டுறாங்க. அந்த சின்னோட மாஸ்டர் சொல்றான், டே உங்க கையில தான் செக்டோட மானமே இருக்கு அப்படின்னு. அந்த இடத்துல இன்னொருத்தர் இருக்கா. அவன் பாத்தீங்கன்னா இந்த செக்டோட எல்ட்ரா. இந்த செக்டோட பேர் என்ன சொல்லல, அந்த செக்டோட பேர் பாத்தீங்கன்னா ஈவில் செக். அந்த எல்டர் பாத்தீங்கன்னா சின்ன கையில ஒரு பில் மாதிரி இருக்கிறத எடுத்து கொடுக்குறான். இதை வந்து நீ யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிடு அப்படின்னு. கண்டிப்பா நீ இந்த சண்டையில ஜெயிச்சு நம்ம செக்டோட மானத்தை காப்பாத்தியே ஆகணும் அப்படி சொல்றானுங்க. சின்னோட மாஸ்டர் அந்த எல்டர் கிட்ட கேட்கறான், நீங்க ஒன்னு அந்த பில் எடுத்து அவன்கிட்ட குத்துட்டீங்க, அது எவ்வளவு டேஞ்சரஸ் ஆனது, அதால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது அப்படி சொல்றான். ஹீரோவை காட்டினா அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க ஸ்டூடெண்ட் தேர்ந்தெடுக்கிற மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டீங்க, அதனால பனிஷ்மெண்டா உங்க மண்ணில இருக்கிற முடியெல்லாம் கொட்டி நீங்க வந்து மொட்டை மாடியா மாறிடுவீங்க அப்படி சொல்லுது. ஹீரோல கடுப்பு போயிடும், நான் ஒரு சில ஒர்க் இருந்ததால அந்த மிஷனை முடிக்க முடியல அப்படி சொல்லுவானா. அப்ப சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு அந்த மிஷனோட டைமிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுது. 5 hours இன்க்ரீஸ் பண்ணுமா, வெறும் 5 hours கேட்பான் பாருங்க, டக்கு 2 hours மாத்திரும். ஹீரோ அதுவும் சாதாரண ஸ்டூடெண்ட்லாம் தேர்ந்தெடுக்க கூடாது, லக்கியஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் வந்து தேர்ந்தெடுக்கணும். வெளியே பார்த்தா நம்ம ஹீரோக்காக எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த சண்டை இன்னைக்கு தான் ஹீரோக்கு இன்னைக்கே எல்லா பிரச்சனையும் பாத்தீங்கன்னா வருது. சண்டை போறதுக்கு அந்த செக்டுக்கு தான் இப்போ ஹீரோ வந்து போக போறான். அதனால அங்க கண்டிப்பா ஏதாவது திறமசாலி இருப்பான், அவனை வந்து நம்ம ஸ்டூடெண்டா தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நம்ம எப்படி போக போறான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லாம் கேட்பானுங்க. இங்க இருந்து பறந்து போனா 5 நாள்ல போயிடலான்ற மாதிரி சொல்றானுங்க. ஹீரோக்குள்ள ஒரே சாக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, மாஸ்டர் கிட்ட டெலிபோர்டேஷன் பவர் இருக்கு, அவர் நம்மள கூட்டிட்டு போயிடாரு அப்படின்னு. ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த சிஸ்டர் கிட்ட அந்த டெலிபோர்டேஷன் கார்டை கொஞ்சம் ஆக்டிவேட் பண்றேன் அப்படின்னு கேட்கிறேன். சிஸ்டம் திரும்பவும் ஞாபகப்படுத்துது, உங்களோட மிஷன் முடிக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் 56 நிமிஷம் தான் இருக்கு, இதில் நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா உங்க மண்ணில இருக்கிற முடியல கொட்டி நீங்க பாத்தீங்கன்னா அவனுக்கு அந்த இடத்துல பைத்தியம் முடிச்சிருது. நம்ம ஹீரோ பத்தி அந்த இடத்துல பெருமையா சொல்லிட்டு இருக்கா, மாஸ்டர் நீங்க போற அதே வழியை தான் நானும் ஃபாலோ பண்ணுவேன், டீமன்ஸ் எல்லாம் வந்து அழிப்பேன், மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு அவன் அந்த இடத்துல இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல அவன் வந்து நிறுத்தவும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருப்பானா. நம்ம இவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேங்க. நம்ம ஹீரோ கூட அப்படிதான் நினைப்பா, ஏன்டா அவன் போல பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அவன் பாத்தீங்கன்னா அப்படியே பேசி முடிப்பானா. அப்போ சிஸ்டம் இதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது. ஏன்னா அவன் பேசுறது பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி இருந்துச்சாமா. அதனால சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கார்டுலாம். சரி நமக்கு கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷனை போட்டு அங்க வந்து கூட்டிட்டு போறான். அப்படி நம்ம எல்லாமே அந்த செக்டுக்கு வந்து வராங்க. அந்த டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன்ல வரதை பார்த்து அங்க இருந்து எல்லாரும் பயங்கர சக்கறாங்க. என்னடா அவன் டெலிபோர்டேஷன் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி வராங்கன்னு. அந்த ஈவில் செக்டோட இருக்கான் பாத்தீங்கன்னா, அவன் நம்ம ஹீரோட பவர் எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்ப்பான். இருந்தாலும் பாத்தீங்கன்னா அவனுக்கு ஒண்ணுமே வந்து தெரியாது, ஹீரோ கிட்ட பவர் இருக்கிற மாதிரி வந்து காட்டாது. நம்ம அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா வந்து போஸ்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அப்படியே நம்ம பையனை சண்டைக்கு வந்து இறக்கி வராங்க. அப்ப அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டோட பவரை பத்தி எல்லாம் சாக்காயிராங்க. ஒரே மாசத்துல எப்போ வந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறினா அப்படின்னு. நான் சொல்றதை நல்லா கேட்டுக்கோ, இது வரைக்கும் நீ பவர்ஸ் இல்லாத அட்டாக் பண்ணிருக்கு, அவனோட பவர் கம்மி இருக்கிறவங்க அட்டாக் பண்ணி புள்ளி பண்ணிருக்கு, அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இன்னைக்கு நான் உனக்கு தண்டனை கொடுக்க போறேன், உனக்கு பாடம் கத்து கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ அந்த இடத்துல ஏதாவது ஸ்டூடெண்ட் நம்மளுக்கு கிடைப்பா அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த மிஷன்ல ஃபெயில் ஆயிட்டா அவன் மண்டை சொட்டே ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே சென் பாத்தீங்கன்னா சோறு எடுத்து நம்ம பையன் அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிக்கிறான். நம்ம போயிட்டு இந்த ஸ்டிக்கு பாத்தீங்கன்னா அப்ப காணும். அப்படியே அவன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும்போது வெளியே நம்பாளுங்க அவனுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. அப்ப அந்த சென் கேட்கறாண்டே உங்க செட்ல வந்து சோடெல்லாம் கிடையாது, நான் ஸ்டிக் வச்சு சண்டை போறேன். அதுலயே நம்ம போய் பாத்தீங்கன்னா அவன் அடிச்சு அங்க வந்து பறக்க விடுறான். அந்த சென் கட்டு போயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு பயங்கரமான போர்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அவன் போயிட்டு அவன் அடிச்சு பறக்க விட்டுறான். அது சென்னால சுத்தமா நம்பவே முடியல. உன் வீட்டை போயிட்டு அடி வாங்குறான், நீ எப்பறம் எவ்வளவு பவர்ஃபுல்லா மாறினா அப்படிலாம் வந்து சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோவை யோசிச்சுக்கிட்டு இருக்கா, நான் நினைச்சது இவ்வளவு சீக்கிரம் இவ்வளவு பவர்ஃபுல்லா மாறிட்டானே அப்படின்னு. அப்ப அந்த ஈவில் செக்டோட எழுத்து சொல்றாடே நீ வந்து அது யூஸ் பண்ண டைம் வந்துச்சு அப்படின்னு. அப்படியே அந்த சென்னு பாத்தீங்கன்னா அந்த பில் எடுத்து சாப்பிட்டுறா. உடனே பாத்தீங்கன்னா அவனோட பவர்ஸ் எக்கச்சக்கமா அந்த இடத்துல அப்படியே இன்க்ரீஸ் ஆயிடுது. அதை பார்த்து நம்மளும் சாக்கையாங்க இவ்வளவு பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சேன்னு. அந்த சென்னு இவ்வளவு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ணதுக்கு பவர்ஸ் வந்து கேதர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப ஹீரோ இவன்கிட்ட என்ன சொல்லுவோம், அந்த அட்டாக் டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ற அப்படி சொல்றா. அப்ப இவன் என்ன பண்ணான்னு பாத்தீங்கன்னா அப்படியே அவன் ஸ்டிக்ல பவர் கேதர் பண்ணி டிஃபெண்ட் பண்ணுவான்னு பார்த்தா அந்த சென்னோட பவரோட பவர் அதிகமா இருக்கு. அந்த சென்னை பாத்தீங்கன்னா அடிச்சு பறக்கவே விட்டாரான். அது சென்னு போய் அந்த இடத்துல தோத்து போயிடறான். நம்ம போய் அந்த இடத்துல வின் பண்ணிடுறான். அந்த ஈவில் செக்டோட என்ன சொல்றான், ஏதோ லக்கில் வின் பண்ணிடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவன் பவர்ஸ் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிடுறாங்க. உடனே ஹீரோ பாத்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல அந்த எல்ற பாத்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறான். போட்டு தள்ளாத தான் டைலாகே பேசுறான், உனக்கு எவ்வளவு தைரியம் தான் என்னோட ஸ்டூடெண்ட் மேல நீ கை வச்சிருப்பா அப்படின்னு. ஹீரோ ஒரே அட்டாக்ல அவ்வளவு பெரிய எல்றையே போட்டு தள்ளிட்டாலே. அதனால அங்க இருந்து எல்லாருமே வந்து ஹீரோட போற பார்த்து சாக்காயிடுறாங்க. ஹீரோ அங்க வந்து கிளம்ப போகும்போது சிஸ்டம் திருப்பி ஹீரோ வான் பண்ணது என்ன மிஷன் முடிக்கிறதுக்கு 1 hour 47 minutes தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கழட்டி விட்டாலே அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட வரன்னு சொல்ற. அப்ப அந்த சென்னு பாத்தீங்கன்னா காடு போயிட்டு அவளை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடா. அப்ப அவ சொல்றா, டே நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா அப்படின்னு. அப்ப அவ சொல்றா, நீ கூட தான் சீனியர் பிரதர் கூட வந்து ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா அப்படின்னு. அப்படியே 2 பேரும்
அந்த இடத்துல மாத்தி அவங்க பண்ணதை சொல்லி கேவலமா வந்து அவங்களே கேவலப்படுத்திக்கிறாங்க. இவங்க பேசுறதெல்லாம் கேட்டேன் நம்ம ஆளுங்க எல்லாரும் பயங்கர சாக்கையறாங்க. நம்ம ஹீரோவே வந்து சாக்க என்னடா இவங்க எந்த மாதிரி பேசிக்கிறாங்கன்னு ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அவ கழட்டி விட்டு போனாலே அப்ப நம்ம பையன் பாத்தீங்கன்னா கழட்டி விடுறான். கழட்டி விடுறதுக்கு முன்னால நம்ம அதுக்கப்புறம் வாழ்க்கையில என்ன பண்ணாலும் சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு தத்துவம் சொல்லிட்டு கழட்டி விட்டு போறான். ஹீரோடைய மிஷன் முடியும் 8 நிமிஷம் தான் வந்திருக்கு. ஹீரோக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்ப அந்த டைம்ல ஒரு சிலர் அங்க வந்து ஏதாவது டீமனை பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. என்னன்னா இவனுக்கு வந்து இந்த இடத்துல டீமனை பத்தியா கேட்கறாங்க சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துல ஒருத்தன் பாத்தீங்கன்னா வந்து நீங்க என்னையா தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. யாரா இவன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட டீடைல்ஸ் வந்து பாக்குறா. அதுக்கப்புறம் அவன் பாத்தீங்கன்னா போயிட்டு அங்க இருந்து எல்லாரும் அந்த அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அதாவது அவன் தேடி வந்தானு இல்லையா அவங்க எல்லாரும் அட்டாக் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறான். அட்டாக் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்துல அங்க மொத்த பேருமே அவன் பாத்தீங்கன்னா அடிச்சிடறான். அப்படியே அவங்க எல்லாரும் அதுக்கப்புறம் அவனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சாங்க. அப்ப அவன் கேட்கறான் எங்க ஃபேமிலியோட குஃபுவை நீங்க எடுத்துட்டீங்க என்ன நீங்க கொல்லன்னு பாக்குறீங்களாடானே. அவன் அங்க இருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு இருக்க. அவனுக்கு திரும்ப சும்மா இருக்க மாட்டானுங்க. அவனுக்கு எல்லாரும் கேட்டு மாதிரி இருந்தவங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறான். எல்லாரும் பாத்தீங்கன்னா அவனை போயிட்டு அப்படியே அவன் மேல விழுந்து அவனை பிடிச்சிடறானுங்க. அவனை பிடிச்சி லாக் பண்றவனுங்களா. அப்ப வந்து ஹீரோ டே அவன் எனக்கு சொந்தமானவன் ஒழுங்கா விட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவானா. அதெல்லாம் கேட்க மாட்டானுங்க. உடனே ஹீரோ அவன் பவர் யூஸ் பண்ணி அவனுக்கு மேல அப்படியே ப்ரெஷர் போட்டுறான். அப்படியே எல்லாரும் கதற வச்சிடறாங்க. ஐயோ விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ பாத்தீங்கன்னா அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிட்டு வந்துடுவான். இவனோட பேர் பாத்தீங்கன்னா லின்னு. இவன் தான் பாத்தீங்கன்னா ஹீரோட 5வது ஸ்டூடெண்ட். நீ என்னோட ஸ்டூடெண்டா சேர்ந்துக்கிறேன் ஹீரோ கேட்போனா அவனுக்கு பாத்தீங்கன்னா உடனே ஓகே சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் சிஸ்டம் பாத்தீங்கன்னா ஹீரோக்கு ரிவார்ட் கொடுக்குது அவன் ஸ்டூடெண்டா சேர்ந்ததுக்காக. ஹீரோ அவனை தொடலான்னு போவானா. அவன் என்ன சொல்றானா என்ன தொடாத என்ன யாராவது தொட்டா எனக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் என்ன கேட்கறான் நம்ம எங்க தங்க போறோம் அப்படின்னு கேட்கிறேன். ஹீரோ சொல்லுவான் இதுதானே நம்மளோட செக்ட்னு. அவன் வித்தியாசமா அந்த இடத்த பார்த்துட்டு இது செக்ட் மாதிரி இல்லை அப்படி சொல்றான். அப்படியே நம்பாளுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம செக்டை பத்தி பெருமையா வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேங்க. அப்படி சொல்லும் போது அவங்க ஆளுக்கு ஒரு ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. ஃபைனலா ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுப்பா வேற லெவல்ல இருக்கும். ஐயோ இங்க எல்லாருக்கும் பைத்தியம் முடிச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு லின்னு அங்க வந்து ஓடுவானா. அங்க இருந்த பேரில் ஒட்டி கீழே விழுந்துறான். அப்ப சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது லின்னோட விசுவாசம் வந்து 5% தான் இருக்கு அப்படின்னு. அதாவது அந்த லின்ன பையன் நம்ம ஹீரோவை சுத்தமா நம்பவே இல்லை. சிஸ்டம் சொல்லுது லின்னோட விசுவாசம் 90% மாறிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட் டெக்னிக் வந்து ரிவார்டா கிடைக்கும் அப்படின்னு. ஹீரோ லின்னோட விசுவாசத்தை அதிகப்படுத்தனா முதல்ல லின்னு ஹீரோவை நம்பணும். அப்ப ஹீரோ அந்த இடத்துல அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். லின் உனக்கு நிறைய எனிமிஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உன்னை நிறைய பேர் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத இந்த இடத்துல நீ சேஃபா இருப்ப. அது மட்டும் இல்ல நான் வந்து உனக்கு பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவேன். நீ ஒன்னும் கவலைப்படாத அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அவன்ட்டு ஒரு புக்கையுமே கொடுக்குறான். அதை படிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விசுவாசம் எத்தனை % இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தா ஒரே ஒரு % தான் 5ல இருந்து 6 மாறி இருக்குது. ஹீரோக்குள்ள செமையா கடுப்பா போயிருது. அதுக்கப்புறம் ஹீரோ திருப்பி ஒரு புக்கு கொடுப்பானா. அவன் பாத்தீங்கன்னா அந்த புக்கை வேணாம் சொல்லிடுறான். ஹீரோ மெடிடேஷன் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். யாருக்கு அந்த லின்னுக்கு தான். ஹீரோ அந்த லின்னு கிட்ட சொல்றான் இந்த மெடிடேஷன் ரூம் குள்ள போயிட்டு நீ வந்து மெடிடேட் பண்ணி கோவப்படுறதெல்லாம் அந்த குறைச்சிக்கிற அவ்வளவு சொல்லிட்டு இருக்கா. லின்னு என்ன சொல்றேன்னா இல்ல இது பாக்குறதுக்கே ரொம்ப பழசா இருக்கு. இதெல்லாம் என்னால தங்க முடியாது. எனக்கு எப்படி தங்கறதுக்கு வேணும்னா அப்படி வேணும் இப்படி வேணும் இதெல்லாம் இருக்கணும் அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்ப ஹீரோ என்ன சொல்றா நீ கேட்ட எல்லாமே அதுக்குள்ள இருக்கு. வெளியே பார்க்கதான் அது இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பத்தினா உள்ள பிடிச்சி தள்ளி விட்டுறா. சொல்ல போனா நம்ம ஹீரோ பத்தினா நான் ஏமாத்தி உள்ள தள்ளி விட்டேன். இதுதான் அந்த ட்ரைனிங் ரூம். அந்த இடத்துக்குள்ள அவன் போனவனே பாத்தீங்கன்னா அவனுக்கு முன்னால அவனோட உருவமே வந்து நிக்குது. நான் தான் நீ தானா அப்படின்ற மாதிரி அந்த உருவம் சொல்லுவோம். அவனுக்கு பயங்கர கோவம் வந்துருது. உன்ன மாதிரி மாஸ்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதை போயிட்டு அட்டாக் பண்ணதுக்கு ஆரம்பிச்சாரா. அந்த உருவம் என்ன சொல்லுதுன்னா நான் தாண்டா அவனோட பவரே நான் மட்டும் இல்ல நீ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்படியே சண்டை ரொம்ப பயங்கரமா வந்து போய்கிட்டு இருக்குமா. அந்த உருவம் திரும்ப என்ன சொல்லுதுன்னா நீ ஒரு மனுஷன் நினைச்சிக்கிட்டு இருக்கியா நீ மனுஷனே கிடையாது நீ ஒரு மிருகண்டா அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்டு அவன் செமையா கடுப்பு வரும். அதுக்கப்புறம் அந்த உருவத்தை பிடிச்சி பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா அடிச்சு அது கழுத்தை பிடிச்சலாம் நினைச்சிக்கிட்டு இருப்பானா. அப்ப அந்த உருவம் சொல்லுது என்ன நல்லா பாடுறான் நான் தான் நீ தானா எதுக்குல தேவையில்லாம நீ என் கூட சண்டை போற நீ என்ன ஒன்னா எல்லாம் அடி சொல்லு. அப்ப ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் விட்டு வெளியே எடுத்துட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ கேட்கறான் எப்படா தம்பி இருக்கா அப்படின்னு. லின் சொல்றான் இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நான் செத்து போயிருப்போம் எதுக்குடா என்ன அதுக்குள்ள அனுப்பி வச்சிங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ கத்திக்கிட்டு இருக்கிறா. அப்ப 4th ஸ்டூடெண்ட் சொல்றான் ஜூனியர் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நம்ம மாஸ்டர் ரொம்ப நல்லவர் அவர் தான் என்ன காப்பாத்தினார் அப்படிலாம் சொல்றான். இதெல்லாம் கேட்கும் போது லின்னு கொஞ்சம் ஹீரோ மேல நம்பிக்கை வருது. அவனோட அந்த விசுவாசமும் 15% மாறுது. ஹீரோ அவனுக்கு 2 பேர்ட்டு என்ன சொல்லணும் நீங்க இன்னொரு தடவை ட்ரைனிங் ரூம்ல என்டர் ஆகும்போது உங்க எமோஷன்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்க. உங்களோட என்ன டீமனுக்கு ஒரு வாய்ப்பே நீங்க கொடுக்காதீங்க அப்படி சொல்லுவானா. அப்ப நம்ம 4th ஸ்டூடெண்ட் சொல்றான் மாஸ்டர் நீங்க சொல்றது எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் பாருங்க நான் என்ன பண்ண அப்படி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ள போயிட்டு அவன் என்ன டீமன் கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவன் கூட சண்டை போறது யாருன்னு பாத்தீங்கன்னா அவனோட அங்கிள் தான். அவனோட அங்கிள் தான் பாத்தீங்கன்னா இவனோட போனை வந்து திட்டி இருப்பாரு. அவனோட அங்கிள் கிட்ட அவன் அந்த இடத்துல செமையா அடி வாங்கிட்டு இருப்பான். அப்ப லின் ஹீரோட்ட கேட்கறான் நீங்க போயிட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டீங்களான்னு. ஹெல்ப்லாம் பண்ண மாட்டேன்னு ஹீரோ சொல்லிடுறான். அப்ப என்ன எதுக்கு காப்பாத்தி கூட்டிட்டு வந்தீங்கன்னு இவன் கேட்பான். மற்றவங்களை காப்பாற்றுறது என்னோட கடமை அப்படின்னு நீரை சொல்கிறேன். 4th ஸ்டூடெண்ட் அவனோட அங்குள் கூட பயங்கரமாக அந்த சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அவனோட தைரியம்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சிங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா பயங்கர தைரியசாலியாக பவர்ஃபுல்லாக மாறிட்டான். இப்போ பரல அப்படி சொல்லிட்டு அவனோட அங்கிளே அந்த இடத்துல அடிச்சு பறக்க விட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ லின் கேட்குறான் மாஸ்டர் என்னாலும் என்னோட என்ன டீமனை தோக்கடிக்க முடியுமானே. கண்டிப்பாக முடியும் நீரை சொல்லுவானா. அந்த லின்னு பார்த்தீங்கன்னா வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஹீரோ யோசிக்க ஆரம்பிச்சிடான் நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டுமா ஏன்டா இவன் ஃபுல்லாக பண்ணுறானே. அந்த லின்னோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 50% இன்க்ரீஸ் ஆயிடுது. அவன் ஹீரோவை நம்பிட்டான் போல. ஹீரோக்கு சந்தோஷமாக போயிடுது.
தெரியுது ஒரு வழியா நம்மள நம்பிட்டான்னு. அப்படியே அந்த இடத்துக்கு 4th ஸ்டூடெண்ட் வரான். உடனே ஹீரோ சொல்றாரு, தம்பி நீ வேற லெவல்ரா தம்பி, வேற லெவல்ல நீ வந்து உன் டின்னர் டிமன் அடிச்சு காலி பண்ணிட்டேன், நீ போயிட்டு ரெஸ்ட் எடு, நான் உனக்கு அப்புறமா வந்து மற்ற விஷயம்லாம் டீச் பண்ணுறேன் அப்படி சொல்லுவானே. அப்போ லின்னு ஹீரோ கிட்ட என்ன கேட்குறான்னா, மாஸ்டர் நான் வந்து கோரை பில்ட் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஹீரோ என்ன சொல்லுவானா, டே தம்பி உங்ககிட்ட இப்போ அதுக்கு போதுமான பவர்ஸ் இல்லைன்னு சொல்லுவானா. உடனே பார்த்தீங்கன்னா அவனோட விசுவாசத்துலேருந்து 5% குறையுமா. ஹீரோ அப்படி சொல்ல வரலடா, நீ இன்னும் கொஞ்சம் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுவான்னு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 குறைஞ்சிரும். எப்படியாவது எனக்கு வந்து புரிய வைக்கணும் ஹீரோ அவன்கிட்ட பேசிக்கிட்டே இருப்போனா, கடைசியாக பார்த்தீங்கன்னா அது 1% மாறிடும். அப்போ சிஸ்டம் ஹீரோட் என்ன சொல்லுதுன்னா, இன்னும் 3 மணி நேரம் தான் உங்களுக்கு டைம் இருக்கு, அதுக்குள்ள அவன் வந்து 90% விசுவாசம் வர வைக்கணும் அப்படி சொல்லுமா. ஹீரோக்கு கடுப்பாயிருது. அப்படியே அவனை எட்டி பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ள வச்சு விட்டுறான். நீ ஏதாவது இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியே வரும், அதுக்கான வழியை நீயே கண்டுபிடிக்கிற அப்படின்னு ஹீரோ சொல்றான். அப்பயாச்சும் இவன் வந்து என்ன டீமை தோக்கடிக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவான் அப்படி சொல்றது ஹீரோ தள்ளி விட்டுருப்பான். ஆனா அவன் அந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுவ ஆரம்பிச்சான். என்னை யாருக்குமே வந்து பிடிக்கல, என்னை யாருமே வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிலாம் சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்கேன். அதை பார்த்த ஹீரோ பயங்கர சந்தோஷமா போயிடான், அழுகுறானே அப்படின்னு. அப்ப சிஸ்டம் ஒரு விஷயத்த சொல்லுது, உங்களோட ஸ்டூடெண்ட் வந்து முழுசா டிப்ரெஷனுக்கு போயிட்டான், இப்போ அவனோட என்ன டீமன் அவனை கண்ட்ரோல் எடுக்க போகுது அப்படின்னு. ஹீரோக்கெல்லாம் சாக்கா போகுது, இதையே இவ்வளோ லேட்டா சொல்ற அப்படின்னு ஹீரோ அதுகிட்ட கத்திக்கிட்டு இருக்கா. உள்ள பார்த்தா வந்துகிட்டு இருப்பானா அந்த இடத்துக்கு அவனோட என்ன டீமன் வந்து, எதுக்குடா தம்பி அழுவுற, நீ பிறக்கும் போதே ஈவல் பவர்ஸோட போறதவன், நீ இந்த மாதிரிலாம் அழுகக்கூடாது, நீ மட்டும் நீ ஏத்துக்கோ, அதுக்கப்புறம் பாருங்க நடக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அது உடனே அவட வந்து பொசஸ் பண்ண ட்ரை பண்ணுது. அந்த டைம்ல லின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோட வாய்ஸ் கேட்குது. அதே டைம்ல ஒரு பெரிய ஸ்பிரிச்சுவல் ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றி அங்கே வெளியே கூட்டிட்டு வந்துடுது. ஹீரோ அப்போ அவன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான், ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நீ வந்து மனுஷன், உன்னோட வீடு வந்து நம்மளோட செக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்போ லின்னு கேட்குறான், நான் வந்து ஒரு நாள் லீவுல மாறிட்டேன், நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு, நான் கண்டிப்பா உன்னை காப்பாற்றி கூட்டிட்டு வந்துடுவேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவோனா. உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரமா நம்ப ஆரம்பிச்சிடறான். அப்படியே ஹீரோ காலில் விழுவோனா அவனோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா 89% இன்க்ரீஸ் ஆயிடுது. 1% வந்து மிஸ் ஆயிருமா. ஹீரோ கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவன்கிட்ட ஒரு புக்கு வந்து கொடுக்குறான், அதாவது ஷார்ட் டெக்னிக் கொடுப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா 90% மாறிடும். ஒரு வழியா அந்த மிஷன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ஹீரோக்கு ரிவார்டும் கிடைக்கும். அப்போ லின்னு ஹீரோ என்ன கேட்குறான், மாஸ்டர் நீங்க ஸ்வாட் ஸ்கில்ல வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்க, ஆனால் ப்ராக்டிஸ் பண்றதுக்கு ஸ்வாட கொடுக்கல அப்படின்னு கேட்போனா. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கோடாலி தூக்கி கொடுக்குறேன், இதை வச்சு ப்ராக்டிஸ் பண்றான் அப்படின்னு. அப்போ லின்னு பார்த்தீங்கன்னா அந்த கோடாலி வாங்கிட்டு ஒரு சிரிப்பா பாருங்க, அது அப்படியே பயங்கரமான ஒரு இல்லத்தனமான சிரிப்பா இருக்கும். ஹீரோவை யோசிக்கிறா, இது என்னடா சிரிப்பு அப்படின்னு. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட ராஜாவா இருக்கா. அங்க இருக்கிற மினிஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா பயங்கர கோபமா வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவனுங்களாம் அங்கேருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு அந்த இடத்துக்கு வந்து, என்னம்மா என்னோட பயங்கரமா நடிக்கிற போல ராஜா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற. அப்போ இவ பார்த்தீங்கன்னா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்காளே அவ தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையான ராஜா. அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட சொல்லி தான் பார்த்தீங்கன்னா வந்து ராஜா மாதிரி அந்த இடத்துல நடிச்சிக்கிட்டு இருப்பா. அப்போ அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப்படியே தலை வலிக்கிற மாதிரி ஆகுது. அப்போதான் ஒரு விஷயம் தெரிய வருது, அந்த பச்சை ட்ரெஸ் போட்டிருக்காளே அவளுக்கு பார்த்தீங்கன்னா உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு. அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக்கில் அவங்க அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அவன் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கா. உடம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஈவில் கர்ஸ் இருக்கா, அதை எப்படியாவது சரி பண்ண சொல்றதா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படியே இவ்வளோ கட்டினையோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருப்பா. திருப்ப அதை பச்சை பொண்ணை கட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா பெரிய போட்டில் நம்ம செக்ட் இருக்கிற பக்கம் தான் வந்து பறந்து போய்கிட்டு இருக்கா. நம்மளோட மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை வந்து பார்த்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. நம்மளோட சீனியர் வந்து பயங்கரமாக வந்து ஃபவுண்டேஷன்லாம் பில்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ பயங்கர கடுப்பில் இருப்பான், எல்லாரும் பவர்ஃபுல்லாக மாறுறீங்கடா என்ன தவிர அப்படின்னு. ஹீரோவே அந்த இடத்துல செம கடுப்பில் இருப்பானா. அந்த டைமில் அந்த சிஸ்டம் வெளியே வந்து நீங்கள் இன்னொரு மிஷன் வந்து முடிக்க வேண்டியது இருக்குது அப்படி சொல்லுது. ஹீரோக்கெல்லாம் செம கடுப்பாயிரும். ஆனால் மிஷனை முடிச்சா ஒரு பயங்கரமான ரிவார்டு கொடுக்குறதா அந்த சிஸ்டம் வந்து சொல்லுவோம். என்ன மிஷன் சொல்லி ஹீரோ கேட்போனா, இன்னொரு ஸ்டூடெண்ட்டை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கணும், அது வெறும் 3 மணி நேரத்தில் அப்படின்னு சொல்லுது. அப்படி நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னா உங்கள் மண்டையில் இருக்கிற முடியெல்லாம் கொட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹீரோ கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கு. ஹீரோலாம் செம கடுப்பாயிருவான். அதுக்கப்புறம் ஹீரோ அங்கே வந்து கிளம்புறான், எங்கடா போயிடா இன்னும் 3 மணி நேரத்தில் ஸ்டூடெண்ட்டை தேர்றதுன்னு. அப்படியே நம்ம 4th ஸ்டூடெண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா அவனுமே அந்த இடத்துல வந்து ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அவனோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தை நோக்கி போகுமா. அது பார்த்தீங்கன்னா போட்டில் போய் மோதிடுது. அந்த போட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தீ பற்றிட்டு கிராஸ் ஆகிடுது. நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம செக்ட் நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு அந்த போட்டு. கீழே இந்த நம்ம ஸ்டூடெண்ட் தான் டே மேலே போகிறேன் வருதுன்னு அதை பார்த்தீங்கன்னா நேராக செக்டில் போயிட்டு விழுந்துடும். நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்லாம் கதறிடுறோம், ஐயோ என்னோட வீடு போச்சு அப்படின்னு. யாரும் அந்த வேலையை பார்த்து நம்ம எல்லாம் கடுப்பில் இருப்பானுங்க. அப்போ அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு என்ன கேட்குறேன்னா, டே யாரும் என் போட்டு அட்டாக் பண்ணது, உங்களாம் சும்மா விட மாட்டேன் அப்படி சொல்கிற, நீ என்னோட வீட்டை காலி பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அங்கே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அப்போ என்ன சொல்லுவான், உன்னால தான் என்னோட சீனியர் வந்து செத்துட்டாரு, உன்னால சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அட்டாக் பண்ணுவோன்னா அவனை பார்த்தீங்கன்னா அடிச்சு பறக்க விட்டாரா. பேலன்ஸ் இருக்கிறது நம்ம பிரின்ஸ் மட்டும் தானே. அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா டைலாக்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கூட சண்டை போகிறதுக்கு ஆரம்பிக்கிறான். அவ பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்காங்க. அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு நம்ம பிரின்ஸ் கூட பயங்கரமாக அந்த சண்டை போகிறா. அதுக்கப்புறம் நம்ம பிரின்ஸே அந்த அடிச்சு பறக்க விட்டாரா. பரவாயில்ல நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கு அப்படின்னு நம்ம பிரின்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம பசங்க மொத்த பேர் அந்த இடத்துல வந்து ஒன்று சேர்ந்துறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அந்த டைலாக்லாம் பேசிக்கிட்டு இருப்பா போகிறேன். நம்ம மொத்த பேர் ஒன்றா சேர்ந்து அவளை போட்டு மொத்தன்னு மொத்த ஆரம்பிச்சுறாங்க. அவளுக்கு செம்ம அடி. அப்போ சிஸ்டம் ஹீரோட் என்ன சொல்லுதுன்னா, உங்களோட நியூ ஸ்டூடெண்ட்டை உங்களால் அடிச்சு கொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லுது. ஹீரோ உடனே ஷாக்காகி விட்டுட்டு நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அவங்க கிட்ட என்ன சொல்றான், டே நம்மளோட ஸ்டைல் இது கிடையாதுடா, ஒருத்தரை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பச்சை பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவ பார்த்தீங்கன்னா ஒரு இடத்தோட
ஸ்கூலோட ராஜா அப்படி தெரிஞ்சோடனே ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமா போயிடுது. ஹீரோ அப்படியே அவ பேர்ல வந்து சொல்லி கூப்பிடணும். அவளுக்கு பயங்கர சக்கா போயிருது, ஏன்னா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. ஹீரோ வந்து எனக்கு தெரியுமே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன சொல்லணும், எனக்கு நீங்க தான் அந்த போட்டை சரி பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. நம்ம ஹீரோவோட பசங்களா டக்குன்னு போயிட்டு அந்த போட்டை சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம்னா அவனுங்க எல்லாரும் பயங்கர கோபமா இருக்காங்க. நாங்க எதுக்கு சரி பண்ணோம், நாங்களா சரி பண்ண மாட்டோம், எங்களை அடிச்சு அவளாம் சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. என்னால என்ன பண்றது, ஹீரோ சொல்லிட்டேனே சரி பண்ணி தான் ஆகணும். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பச்சை பொண்ணை வந்து தனியா கூட்டிட்டு போறான். அப்ப அவ பாத்தீங்கன்னா என் பிரச்சனை வந்து நீங்க சரி பண்ணுங்க, நீங்க ஒரு இம்மார்டல் அப்படிலாம் சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு என்ன பிரச்சனையே தெரியல. அப்புறம் எப்படி ஹீரோ சரி பண்ணுவோம், ஹீரோ மனசுக்குள்ள யோசிக்கிறான் பிரச்சனை என்னன்னு சொல்ல மாட்டேமா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை வந்து ட்ரைனிங் ரூமாண்ட கூட்டிட்டு போய் இதுக்குள்ள போ எல்லாமே சரியா போயிட்டு சொல்லிட்டு உள்ள போட்டு விட்டுறேன். அதுக்கப்புறம் ஹீரோ போயிட்டு அங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அந்த பொண்ணோட அப்பா பயங்கரமான வில்ல பயபுலையா இருப்பாரு போல. வாமா வா என்கிட்ட வா அப்படி சொல்லி கூட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா இவ பாத்தீங்கன்னா அவரை பார்த்து பயங்கரமா வந்து பயப்படுறா. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா அவரோட பவர் இன்க்ரீஸ் பண்றதுக்காக அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள ஏதோ ஒரு கர்ஸை வந்து போட்டாரு போல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு பயங்கர கடுப்பு போயிட்டு அவர் அட்டாக் பண்ண அவர் பார்த்தீங்கன்னா லைஸா தருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போய்கிட்டு இருக்கு. அவங்க அப்பாவோட உடம்புக்குள்ள இவ சோன் யூஸ் பண்ணி குத்திரா. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணோட அப்பா அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன மாதிரி பேசுவார்னு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட மனசை வந்து உடைக்கிற மாதிரி, அதாவது டிப்ரெஷனில் தள்ளுற மாதிரி வந்து பேசுறாருன்னா வந்து கண்டிப்பாக அந்த பிளட் கர்ஸை வந்து ரிமூவ் பண்ண முடியாது அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அவர் சொன்னதெல்லாம் கேட்ட உடனே அந்த பொண்ணு பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிடுவாள். உடம்புக்குள்ள இருந்து பயங்கரமான பவர் வெளியே வருது. உடனே ஹீரோவில் காப்பாற்றுன்னு வருவோம் பாருங்க. அவ ஹீரோவை அடிச்சு பறக்க விடுறது. அவங்களோட பிளட் கர்ஸ் வந்து முழுசாக அந்த ஆக்டிவேட் அடிச்சு எப்படியாவது நீங்கள் அதுக்கிட்ட தப்பிச்சிருங்க அப்படின்னு. அவளும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பயங்கரம் வந்து அட்டாக் பண்ணுறா. ஹீரோ வந்து என்னை எப்படியாவது காப்பாற்றி சிஸ்டம் அப்படி சொல்லுவானா. ஆனால் சிஸ்டம் ஹெல்ப் பண்ணாது. அதுக்கப்புறம் ஹீரோ பவர் யூஸ் பண்ணா பார்ப்பா, இருந்தாலும் முடியாது. ஹீரோ பார்த்தீங்கன்னா தத்தி அட்டாக் பண்ணுறா. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே அந்த ட்ரைனிங் ரூம்ல தப்பிச்சு வெளியே வந்துடுவா. வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு வர்றாங்க. அப்படியே ஹீரோ தெரியாமல் தடிக்க அவன் மேலே விழுவான் பாருங்க. அப்படியே அவளை தொட்ட உடனே அவள் உடம்புல இருந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே சரியாயிடுது. சரியானதுக்கப்புறம் அவள் கேட்குற எப்படி எனக்கு சரியாச்சு. நான் போய் ஹீரோ சொல்கிறேன், நான் தான் உடம்புல இருந்த அந்த பிளட் காசை வந்து ரிமூவ் பண்ணேன்னு. அவள் ரொம்ப நன்றி சொல்லுவாள். அதுக்கப்புறம் ஹீரோ அவட்ட கேட்குறேன், நீ வந்து என்னோட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறியா அப்படின்னு. உடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறா. ஹீரோக்கு இப்போதான் நிம்மதியாக இருக்கு, எப்போ ஒரு வழியாக அந்த மிஷன் முடிஞ்சிச்சிரா அப்படின்னு. ஸ்டூடெண்ட்டை தேர்ந்தெடுக்கிறது இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் மறுநாள் ஆயிடுது. ஹீரோ ஜாலியாக போய்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரிவார்டை வந்து அந்த சிஸ்டத்தை கேட்குறான். அந்த சிஸ்டம் ஒரு லைப்ரரி தான் வந்து கொடுக்கும். அந்த லைப்ரரி பார்க்கறதுக்கே லம்மா தூண்டு இருக்கும். ஹீரோ கேட்குறான், எதுக்கு இது இவ்வளோ சின்னதாக இருக்குது சிஸ்டம் அப்படின்னு. அப்போ சிஸ்டம் சொல்லுது, அது வெளியே இருந்து பார்க்க தான் அப்படி, நீங்கள் உள்ளே போய் பாருங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ அதுக்குள்ளே வந்து போகிறான். உள்ளே போய் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்குது. ஹீரோக்கெல்லாம் பயங்கர சக். சிஸ்டம் என்ன மன்னிச்சிரு, நான் உன்னை திட்டிட்டு அப்படிலாம் ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எக்கச்சக்கமான புக்ஸ் இருக்கும். அப்படியே ஹீரோ போயிட்டு அங்கே இருக்கிற புக்கெல்லாம் வந்து எடுத்து பார்ப்போம்னா அது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது. அப்படியே ஒன்று எடுத்து பார்ப்போம், எல்லாமே எம்டியாக இருக்குது. கடைசியாக மேலே இருக்கிற ஃப்ளோரில் போயிட்டு எடுத்து பார்ப்போம், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இருக்காது. ஹீரோ செமையாக கடுப்பாரு, அந்த சிஸ்டம் என்ன ஏமாத்திருச்சு அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமாக கத்திக்கிட்டு இருப்போனா. அப்போ சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இப்போ ஒரு மிஷினை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து அன்லாக் ஆயிரும், அங்கே இருக்கிற எல்லா டெக்னிக்ஸுமே வந்து கிடச்சிரும் அப்படி சொல்லுது. ஹீரோவும் அது என்ன மிஷன் சொல்லிட்டு கேட்போனா, நீங்கள் கோஸ்ட் கிங் செக்டை போயிட்டு அட்டாக் பண்ணோம் அப்படி சொல்லுமா. உடனே ஹீரோ என்னது அங்கே போயிட்டு அட்டாக் பண்ணுமா, இல்லை எனக்கு புக்கே வேணாம் அப்படி சொல்லுவானா. அப்படி நீங்கள் இந்த மிஷனை முடிக்கலாம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா, 3 நாள் நீங்கள் அந்த ட்ரைனிங் ரூமில் தான் இருக்கணும் அப்படி சொல்லுது. ஹீரோக்கெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியல, இது நல்லா அப்படி கோத்து விட்டுருச்சு அப்படின்னு. அப்போ அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அதுக்குள்ளே வந்து என்ட்ராங்க. நம்ம மாஸ்டர் பற்றி நம்மளுக்கு லைப்ரரிலாம் கட்டியிருக்காது அப்படி சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு புக்கெல்லாம் திறந்து பார்த்தா ஒன்றுமே காணும். எந்த இடத்துலையும் ஒன்றுமே காணும். எல்லாம் பயங்கர கடுப்பில் இருப்பாங்க. ஹீரோ வந்து தேடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு உங்களோட பவர் லெவலில் எவ்வளோடா இருக்குது அப்படி சொல்லிட்டு கேட்குறான். ஒருத்தனா பார்த்தீங்கன்னா அவன் இருக்கிற லெவலில் வந்து சொல்லிட்டு இருப்பானுங்க. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இது யூஸ் பண்ணி கோஸ்ட் கிங் செக்டர்லாம் அட்டாக் பண்ண முடியாது, இவனுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக மாற்றணுமே அப்படின்னு. ஹீரோ அவனுக்கிட்ட சொல்கிறாண்டே, இதுக்கப்புறம் நீங்கள் பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னு. அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்களா. அதுக்கப்புறம் மறுநாள் ஆயிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே இருப்பான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த 4வது ஸ்டூடெண்ட் வரான். ஹீரோ அவன்கிட்ட கேட்குறான், என்னடா யாரையுமே காணோம், இவ்வளோ டைம் ஆயிடுச்சு, ஏன் யாருமே ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரல அப்படி சொல்லிட்டு கேட்குறான். 4th ஸ்டூடெண்ட் சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் வந்து பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ண சொன்னீங்கல்ல, அதனால எல்லாருமே அப்படியே நைட்டு புகழும் உட்காந்து பவர்ஸை பயங்கரமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதான் யாருமே என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லுவானா. ஹீரோக்கு இதை கேட்கும் போது பயங்கர வந்து சோப்பு போயிடுது. பரவாயில்ல, நம்ம சொன்னதே கேட்டு எல்லாம் பயங்கரமாக பவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அப்போ ஹீரோ பயங்கர சந்தோஷமா இருப்போம்னா, அதுக்கு பார்த்தீங்கன்னா சிஸ்டம் வந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுது. ஹீரோக்கு கடுப்போ போயிடுது, இன்னத்துக்கு இதுக்கெல்லாம் பனிஷ்மெண்ட் கொடுக்குது அப்படின்னு. அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோ பற்றி அந்த இடத்துல பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒருத்தர் ஒரு விதமாக அப்படியே பெருமையாக சொல்லுவாங்களா. இதெல்லாம் கேட்கும் போது ஹீரோக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமா இருக்கு. அப்போ ஹீரோ என்ன முடிவு பண்ணுறேன்னா, அவங்களுக்கு கோஸ்ட் கிங் செக்ட் கூட்டு போகக்கூடாது, நம்மளே வந்து அதுக்கு பதிலாக பனிஷ்மெண்ட்டே வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ட்ரைனிங் ரூமுக்குள்ள போகிறான். போனோடனே பார்த்தீங்கன்னா அவனை பிடிச்சி பொழக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
சொல்லிடுறாங்க உடனே ஹீரோ வெளியே வந்துடலாம். இல்லை அவங்க நம்ம கோஸ்ட் கிங் செக்ட் கூட்டு போய் சண்டையாக போகலாம் அப்படின்னு அப்படியே ஹீரோ போயிட்டு அவனுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறான் நம்ம கோஸ்ட் கிங் செக்டை அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோக்கு சக்கா போயிடுச்சுன்னா சொன்ன உடனே ஓகே சொல்லிட்டாங்கன்னு அவங்க எல்லாருமே மோசமான ஆளுங்க, அவங்களாம் ஈவில் பீப்புள்ஸ், அவங்களாம் அடிச்சு காலி பண்ணோம், அவங்க மக்களை துன்புறுத்துறாங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சடனாக என்ன சொல்லிடுறாங்க, மாஸ்டர் நீங்கள் போயிட்டு அட்டாக் பண்ணுங்க, நாங்கள் தூரமாக இன்னும் வேடிக்கை பார்க்குறோம், ஏன்னா நாங்கள் சண்டைக்கு நடுவில் வந்தோன்னா உங்களுக்கு தான் தேவையில்லாம பிரச்சனை அப்படி சொல்லுவானுங்களா. ஹீரோக்கு சக்கா போயிடுது, நான் சாகிறது நீங்கள் ஜாலியாக நீங்கள் வேடிக்கை பார்க்க போறீங்களா அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவோன்னா இந்த டைம் என்னோட பவர்ஸ் என்னால் யூஸ் பண்ண முடியாது, நீங்கள் தான் வந்து சண்டை போன அப்படி சொல்லிடுறேன். ஹீரோ இப்படி சொன்னோன்னே அவங்களால யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னடா மாஸ்டர் எப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்லுவானா, டே நீங்களாம் எப்படா பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது, உங்களுக்கு எப்போ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நீங்கள் இந்த மாதிரி போயிட்டு நேரம் சண்டை போட்டிங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நல்லா வந்து திறமசாலியாகவும் பவர்ஃபுல்லாக மாறப்படும் அப்படி சொல்கிறேன். அந்த கோஸ்ட் கிங் செக்டோட எட்டு பார்த்தீங்கன்னா அவனோட ஆளுங்களை பிடிச்சி போட்டு தள்ளிட்டு இருக்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இம்மோட்டல் செக்ட் அழிக்காம அவனுக்கிட்ட தப்பிச்சு வந்திருப்பீங்க. ஆனால் அதில் ஒருத்த மட்டும் என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், இந்த வாட்டி அவங்களை போட்டு தள்ளிடு அப்படி சொல்லி தப்பிச்சிருவான். அப்படியே நம்பால எல்லாருமே போட்டில் தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க, அந்த பறக்கிற போட்டில். ஹீரோ அப்போ தான் சந்தோஷமா இருக்கா, எப்போ இந்த வாட்டி நடக்காமல் எப்படி அந்த பறக்கிற போட்டில் போய்கிட்டு இருக்குண்டா அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே நிறைய பேர் வந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணமே அந்த கோஸ்ட் கிங் செக்ட் தானா. நம்பால எல்லாம் அப்படியே பயங்கரமாக வந்து கடுப்பேறானுங்க, இந்த கோஸ்ட் கிங் செக்ட் ஏன்டா இவ்வளோ இருக்கானுங்க, அதில் கண்டிப்பாக நீங்கள் சும்மா விடக்கூடாது, மொத்த செக்டி நீங்கள் முடிச்சு கட்டணும் அவ்வளோ சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச்லாம் அந்த இடத்துல வந்து கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது ஹீரோ யோசிக்கிறான், என்னால் இவங்க கூட வந்து சண்டை போட முடியாமல் போயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா ஹீரோவில் பார்த்தீங்கன்னா பவர்ஸ் யூஸ் பண்ண முடியாது இல்லையா. இவங்களும் கோஸ்ட் கிங் செக்டை வந்து ரீச் பண்ணிடுறாங்க. அந்த செக்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் கைதியாக பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கானுங்க. அதில் ஒரு சின்ன பொண்ணுமே வந்து இருக்கிறா. அப்போ அப்படியே மேலே அந்த போட் பறந்து வரத்தை இவங்க எல்லாருமே வந்து பார்க்குறாங்க, அங்கே ஏதோ போட்டு பறந்து வருது அப்படின்னு. அப்போ ஹீரோ நம்மளுக்கிட்ட என்ன சொல்லுவோம்னா, நீங்கள் எடுத்து ட்ரைனிங் எல்லாத்தையும் இப்போ காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு, உங்களோட திறமையை காட்டுங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஆளுங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பவர்ஸ் அவங்களோட பேர் அப்படி சொல்லிட்டு தனித்தனியாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குடா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஹீரோ வந்து யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் மொத்தமாக அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸ்லாம் கொடுப்பாங்களா, அப்போதான் ஹீரோக்கு சந்தேகமே வருது, ட்ரைனிங் சொல்லிட்டு வரையில இவனுக்கு இதை தான் படிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு. அப்படியே நம்மளுங்க எல்லாரும் அந்த கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்களை அட்டாக் பண்ண வரும்போது அவங்களாம் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க, டே இங்கே போடுறா இவனுக்கு எல்லாரும் ஜோக்கர் மாதிரி என்னென்னதான் படிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அவங்களுக்குள்ள வந்து சண்டை வர ஆரம்பிச்சிருது. நம்மளுங்க அப்படியே கோஸ்ட் கிங் செக்ட் ஆளுங்க எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா வந்து ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுங்க வந்து ஒத்துமையாக அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுலேயும் நம்ம லின்னு போயா இருக்கான் பார்த்தீங்கன்னா அவன் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டே தாங்க அந்த எனிமிஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருப்பா. எனக்கு தெரிஞ்ச அந்த வில்லத்தனமான சிரிப்பு அவனை விட்டு போகாத போல. அப்படி சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும் போது ஹீரோ இருந்தாலே அந்த போட்டுக்கு 2 பேர் வந்துருவாங்க. நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரி போயிட்டு அந்த போட்டு விட்டு எகிரி கீழே குதிச்சிடுற. அப்போ நம்ம பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வேற லெவலில் வேகமாக அப்படியே எல்லாரும் அடிச்சு காலி பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்படி அடிச்சு காலி பண்ணிட்டு பிரின்ஸ் என்ன சொல்லுவோம்னா, டே நீங்கள் எல்லாரும் பயங்கர வீக்காக இருக்கிறீங்க, எனக்கு ஈக்குவலாக எவனுமே இல்லை அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வேற லெவல் பவர்ஃபுல்லாக இருக்கா இவ. இந்த கோஸ்ட் கிங் செக்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேமிலியே வந்து மொத்தமாக காலி பண்ணுது. அதனால இவங்க மேலே அவள் செம கடுப்பில் இருப்பா. அந்த கோஸ்ட் கிங் செக்டோட இருக்கா இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னா, பரவாயில்லையம்மா அவங்ககிட்ட கொஞ்சம் திறமெல்லாம் இருக்குது, நான் உன்னை பார்க்கும்போது நீ ரொம்ப வீக்காக இருந்த, கொஞ்ச நாளில் இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டியா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா. அவள் பார்த்தீங்கன்னா உன்னை நீங்கள் கொல்லாம் வர மாட்டேற அப்படி சொல்லிட்டு சண்டைக்கு போகிறா. ஹீரோ ஒரு இடத்துல பயந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பானா. அப்போ அந்த இடத்துல ஒரு குட்டி பொண்ணு ஹெல்ப் பண்ண சொல்லி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறா. அப்படியே இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கிங் செக்டோட கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அவனும் பார்த்தீங்கன்னா சாதாரண ஆள் இல்லை, அவனும் பயங்கர பவர்ஃபுல்லாக தான் இருக்கா. 2 பேருக்குள்ளே சண்டை வேற லெவலில் வந்து போய்கிட்டு இருக்கு. அவன் அந்த பொண்ணு பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிடுறான், ரொம்ப டேமேஜ் கொடுத்து அந்த பொண்ணை கொள்ளலாம்னு சொல்லிட்டு போகிறான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ளே இருந்து ஃபீனிக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுது. அது வெளியே வந்து அவனை பயங்கரமாக அட்டாக் பண்ண எவ்வளோ பார்த்தீங்கன்னா அப்படியே சாலிஸ் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிடுற. அதுக்கப்புறம் கடைசியாக செத்து போட அப்படியே சொல்லிட்டு அவனை போட்டுத்தள்ள அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல வந்து இறந்து போயிடறான். ஹீரோ அந்த குட்டி பொண்ணை தூக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த இடமே எடுத்து விழுந்துக்கிட்டு இருக்கோம். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த கோஸ்ட் கிங் செக்டோட ஹெட்டே வந்துடுறான். அவன் வந்து என்ன கேட்பானா, யாரா என்னோட செக்டை அட்டாக் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்போ ஹீரோ அவன்கிட்ட என்ன சொல்கிறான், அது நான் கிடையாதுங்க, நான் இங்கே உயிர் பொழைக்கிறதுக்கு இப்படி ஓடிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லுவேன்னா. அந்த இடத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து மாஸ்டர் மொத்த செக்டி காலி பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு மாட்டி விட்டாரா. அப்போ அவன் அட்டாக் பண்ணிடுவோம் பாருங்க, அந்த அட்டாக் நம்மளுங்க வந்து தடுத்துறாங்க. அப்படி நம்மளுங்க எல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க. அந்த கோஸ்ட் கிங் செக்டர் எந்த அட்டாக் பண்ணதுக்கு ரெடி ஆயிடுறாங்க. அப்போ இந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்து என்னோட ஃபேமிலி காலி பண்ணதே நீங்கள் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோஸ்ட் கிங் செக்டரோட ஹெட் கூட அந்த இடத்துல சண்டையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போயிட்டு வந்து சண்டை போகிறோம். அங்கே இருந்து எல்லாரும் பார்த்துட்டிங்களே இவங்க எல்லாருமே அந்த கோஸ்ட் கிங் செக்டரோடைய ஹெட் கூட பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அவனை பயங்கரமாக வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் என்னதான் ஒன்றா சேர்ந்து அட்டாக் பண்ணாலும் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கா. அவங்க பண்ணுற அட்டாக்லாம் அசால்ட்டாக வந்து தடுத்துறான். இவங்களுமே அந்த இடத்துல பயங்கரமாக அடிச்சு பறக்கிட்டு இருக்கான். நம்ம ஆளுங்க எல்லாருமே அவன்கிட்ட பயங்கரமாக அடி வாங்கிக்கிட்டு இருக்கும் போது லின்னு மட்டும் போயிட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு போவானா. லின்னை பார்த்தீங்கன்னா அவன் பிடிச்சி பயங்கரமாக அடிச்சு டேமேஜ் வந்து கொடுத்துட்றான். லின்னுக்கு சமாடி விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க எல்லாரும் திரும்ப போயிட்டு அவன் அட்டாக் பண்ணால் அவன் திரும்ப நம்ம ஆளுங்க மொத்த பேர் அடிச்சு பறக்க விட்டுறான். ஆக மொத்தத்தில் அந்த கோஸ்ட் கிங் செக்டர் ஹெட் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஹீரோ சிஸ்டத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் யாராவது இப்போ ஸ்டூடெண்ட்டாக தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கும். அந்த ரிவார்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் தான். அந்த அட்டாக் யூஸ் பண்ணி யாரையாவது அட்டாக்
பண்ணா அவங்க அப்படியே ஒரே அட்டாக்ல செத்து போயிடுவாங்க. ஹீரோவும் தேடி போக்குறான், யாரடா இப்போ நம்ம ஸ்டூடெண்டா வந்து தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு. அப்ப ஹீரோட கையில அந்த குட்டி பொண்ணு தான் இருப்பா. ஹீரோ குட்டி பொண்ணை எழுப்புறான். எழுப்பி என்ன கேட்பானா, நான் வந்து உன்னோட டீச்சரா இருக்கட்டும் அப்படின்னு கேட்பானா. வேணாம் சொல்லிடுவா. ஏன் வேணாம் சொல்றேன்னு ஹீரோ கேட்பானா. அந்த குட்டி பொண்ணு அவங்க அப்பா அம்மா இறந்து போனதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, எங்க இருக்கிற அந்த மோசமான ஆளுங்க தான் அவங்களை கொண்டுட்டாங்க, அதனால நான் ஒரு பவர்ஃபுல்லான ஆளை தேடி கண்டுபிடிக்க போறேன், அவங்கள வச்சு எங்க அப்பா அம்மா கொண்டவங்கள பழி வாங்க போறேன் அப்படி சொல்ற. நானும் பவர்ஃபுல்லான ஆள் தான் ஹீரோ சொல்லுவேன்னா. அப்போ கேட்குற, அப்புறம் எதுக்கு நீங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னு. அப்போ ஹீரோ என்ன சொல்றேன்னா, நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்க அப்பா அம்மா கொண்டவங்கள கண்டிப்பா நான் பழி வாங்குவேன் அப்படி சொல்றேன். ஹீரோ அந்த மாதிரிலாம் பேசி ஒரு வழியா அந்த குட்டி பொண்ணை ஒத்துக்கு வச்சிருவான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோட ஸ்டூடெண்டா சேர்ந்துருமா. உடனே அவனுக்கு ரிவார்டு வந்து கிடைச்சிரும். அந்த கோஸ்ட் இன்செக்டோட ஹெட் அந்த இடத்துல பயங்கரமா கத்திக்கிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக் தான் பண்ணுவான். சோரி அந்த இடத்துல முடிஞ்சிச்சு. அவனால அதை நம்ப முடியல. என்னது நான் சாக போடுறான் எப்படா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போயிடறான். நம்ம ஏன்ச்சு சாக்கிறாங்க, என்னது அவன் செத்துட்டானா அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணால ஆரம்பிச்சிடறா, எங்க அப்பா அம்மா கொண்டா நான் பழி வாங்கிட்டேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வேற அந்த இடத்துல நம்ம அவனை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ சொல்றான், டே இங்க ஒருத்தன் கூட அவனுக்கு ஈக்குவலா பனிஷ்மெண்ட் கொடுக்க போறதா சொல்லுவான். என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கானா, அந்த லைப்ரரியில் இருக்கிற புக்கெல்லாம் 3 நாள்ல படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு யார் சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோ இப்போதான் அந்த குட்டி பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா, இவன் நம்மளோட அடுத்த ஸ்டூடெண்ட்னு. குட்டி பொண்ணெல்லாம் இவர் ஸ்டூடெண்ட்டாக தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படி சொல்லி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே கோஸ்ட் கிங் செக்டோடய ஒரு சில எல்டர்ஸை காட்டுறாங்க. செக்ல யாருமே அவரோட இல்லைன்னு தெரிஞ்ச உடனே யார் இதை பண்ணதுன்னு விசாரிக்கணும்னு ஒருத்தர் சொல்லுவானா. அங்கேருந்து ஒருத்தர் சொல்றான், இதுக்கப்புறம் யார் பண்ணதெல்லாம் விசாரிக்க தேவையில்ல, எல்லாருமே நம்ம கொள்ளலாம் அப்படின்னு. நம்ம எல்லாருமே அந்த போர்டில் திரும்ப போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க சொல்றாங்க, நம்மளுக்கு நிறைய வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் அது இதுன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா அந்த செக்ல இருந்து எல்லாத்தையும் இவங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டோரேஜிங்கே ஃபுல்லாக ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. ஹீரோ சந்தோஷத்துல இருக்கா, நான் வந்து பணக்காரனா மாறிட்டேன் அப்படின்னு. அப்போ சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, உங்க ஸ்டோரேஜ் ரிங்ல அதிகமான ஸ்பிரிச்சுவல் ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திடுது. நம்ம ஹீரோ அங்கே கதறிக்கிட்டு இருப்பானா. அங்க இருந்தா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் மாஸ்டர் பத்தியா ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியா மாத்திட்டாரு அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா கதறிக்கிட்டு இருப்பா. இருந்தாலும் அதை வெளியே தான் வந்து காட்டிக்க மாட்டான். அந்த புக்ல எதுவுமே ஹீரோக்கு புரியாது இல்லையா. அந்த புக்கை எடுத்துட்டு போய் வித்து காசாச்சு பார்க்கலாம்னு ஹீரோ ட்ரை பண்ணுவோம்னா அந்த சிஸ்டம் சொல்லுது, நீங்க புக் எடுத்துட்டு போய் விற்கலாம் முடியாது அப்படின்னு. ஹீரோ கடுப்பு போயிட்டாங்க, வந்து கிளம்பிடுறான். அந்த குட்டி பொண்ணு ஹீரோ போய் எழுப்பி டவுட் கேட்கிறா. ஹீரோ என்ன சொல்றேன், நான் தூங்கிட்டு இருக்கல, என்கிட்ட எல்லாம் டவுட் கேட்காது அப்படி சொல்லுவான். இருந்தாலும் நான் உங்ககிட்ட தான் கேட்பேன் அவ சொல்றேன். சரி என்னது அதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கிறான். அவளும் பார்த்தீங்கன்னா அதை சொல்லுவாள். ஆனால் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்றதுனே ஹீரோக்கு தெரியல. அவ பார்த்தீங்கன்னா நீங்க தான் எனக்கு இதை கிளியர் பண்ணி வைக்கணும் அப்படி சொல்ற. அப்போ ஹீரோ சரி நீ மற்றதெல்லாம் படிச்சிட்டே அப்படி சொல்லி கேட்போனா. நான் படிச்சிட்டேன் அப்படி சொல்றா. ஏமா குட்டி பொருளெல்லாம் போய் சொல்லக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவ எல்லாத்தையும் படிச்சிட்டேன்னு சொல்லிட்டு எல்லா புக்கையும் காட்டுற. அவ எல்லா புக்கையும் படிச்சிட்டான்னு சொன்னோடனே ஹீரோக்கெல்லாம் பயங்கர சாக்கா போயிடுது. ஹீரோக்கு இப்போ என்ன பண்றதுனே தெரியல. அப்போ ஹீரோ யோசிச்சு ஒரு பிளானை போட்டுறான். நான் உனக்கு கல்டிவேஷன் பண்ணதுக்கு புதுசாக டெக்னிக் சொல்லித்தரேன். அதாவது எந்த விஷயமா இருந்தாலும் நீயே தான் கற்றுக்கணும், நீயே தான் யோசிக்கணும், உன்னோட மூளை யூஸ் பண்ணு, நீயே போயிட்டு இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க அப்படி சொல்லிடுறா. அது கேட்ட அவளும் ஓகே மாஸ்டர் அப்படி சொல்லிட்டாங்க, அது கிளம்பிடுறா. அப்போ சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மெசேஜ் சொல்லுது. அதாவது உங்க செக்டுக்கு புதுசாக ஒரு எல்டர் கிடைக்க போறாரு அப்படின்னு. அதாவது ஹீரோக்கு ஒரு எல்டர் கிடைக்க போறாரு. அடுத்த சீன்லேயே அந்த எல்டர் தான் காட்டுறாங்க. அவர் நம்ம செக்டர் இருக்கிற பக்கம் தான் வருவார். ஆனால் செக்டர் சுற்றி பேரியர் இருக்கிறதால அவரால் உள்ள வர முடியல. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த செக்டர் சுற்றி அந்த பேரியர் வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். அதை ரிமூவ் ஆனதுக்கப்புறம் அவர் நம்ம செக்டுக்குள்ள தப்பு வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பா. அதை பார்த்து அந்த எல்டர் டே இவன் எப்படா இவங்களுக்கெல்லாம் மாஸ்டர் மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சாரு. அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் ஹீரோ எதையோ உனத்தை அடிச்சு விட்டுக்கிட்டு இருப்பான். அதுலேயும் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கான் பாருங்க, அவன் சும்மா ஹீரோ கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பா. ஹீரோ சொல்றானே கேள்வி கேட்கறத விட்டுட்டு போயிட்டு ஒழுங்கா ப்ராக்டிஸ் பண்றானே. அதுக்கப்புறம் ஹீரோ அவனுக்கு பனிஷ்மெண்ட்டுமே கொடுத்துருவான் கேள்வி கேட்டதுக்காக. அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ பண்றதெல்லாம் பார்த்து பயங்கரமா வந்து கடுப்பாயிராரு. அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி கேட்பா. ஆனால் அந்த கேள்விக்கு அவளை கரெக்டாக வந்து பதில் சொல்லிடுவா. ஆனால் ஹீரோ என்ன சொல்லுவான், நீ சொன்ன பதில் தப்பு, இப்பப்பா நான் சொல்றேன் அப்படின்னு தப்பு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா கடுப்பாயிராரு. நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணதுக்கே நம்ம ஹீரோவும் கேட்குறான், யாரா நீங்கன்னு. அவனுங்க சொல்றாங்க நான் கோஸ்ட் கிங் செக்டரோட எல்டர்ஸ்னு. அவங்க அட்டாக் பண்ணதுக்கு ஹீரோ சிஸ்டம் கிட்ட ஹெல்ப் கேட்பானா. சிஸ்டம் முடியாது அப்படி சொல்லிடும். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றானே, எங்களோட பவரை பற்றி உங்களுக்கு தெரியுமா, நிறைய எவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியுமா அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இவன் ஒருத்தன் தானே எனக்கு கரெக்டான ஸ்டூடெண்ட்டாக இருக்கான் அப்படின்னு. வாங்கடா நம்ம சண்டை போட்டு பார்த்துக்கலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இவன் கூப்பிடுவான். அதுக்கப்புறம் என்ன சொல்றான், டே நீங்கள் அந்த பக்கம் சுற்றிட்டு வாங்க, ஏன்னா அந்த குளத்தில் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது, உள்ளே போய் சீக்கிரங்கன்னா செத்து போயிடுவீங்க அப்படி சொல்கிற. இப்போதான் ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, ஆமா இவன் நம்ம செக்டால இல்லை அவனுக்கு செக்டால, எதுக்குடா அவனுக்கு இந்த தகவலை கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. அந்த 3 பேர் இந்த இடத்துக்கு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு பயங்கரமான ஃபார்மேஷன் எல்லாம் வந்து போட்டுறாருங்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. டக்குன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட பெட் எடுத்துட்டு வந்துடுறான். அதை யூஸ் பண்ணி அவனை காலி பண்ணிடுறான். அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாராட்டுறாங்க, வேற லெவல் மாஸ்டர் நீங்க அப்படின்னு. அப்போ அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து இப்போதான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆகுறாரு. பரவாயில்ல, நான் நினச்ச மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பேசலான்னு வராரு. அப்போ அந்த எல்டரோட கால் தடுக்கி ஸ்ட்ரெயிட்டாக ஹீரோட காலிலே வந்து விழுந்துறாரு. அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்லாம் யாரும் இது காலில் வந்து விழுந்தது அப்படி சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த எல்டர் ஹீரோ கண்டுபிடிச்சாரா, உங்களை நான் என்னோட செக்ல சேர்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்லுவானா. அப்போ அந்த எல்டர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, கண்டிப்பாக இவர் நம்மளை வந்து அவரோட
அவரோட ஸ்டூடெண்ட்டை தான் சேர்த்துக்க போறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோ டக்குனு உங்களை நான் வந்து இந்த செக்டோட எல்டரை வந்து அப்பாயிண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதை கிட்டே அவருக்கு சக்கா போயிடுது, நம்மளுக்கு சக்கா போயிடுது. ஹீரோ சிஸ்டம் சொன்ன மாதிரி அந்த எல்டரை வந்து சூஸ் பண்ணிட்டான். அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரிவார்டு ஹீரோ கிட்ட கொடுத்துருது. அந்த எல்டருக்கும் பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு பிரச்சனை இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் இன்னும் கொஞ்ச நாள் வந்து இறந்து போயிடுவார். அந்த பிரச்சனையை இப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து சரி பண்ணிடுவான். அவர் மேலே கை வைப்போனா உடனே பார்த்தீங்கன்னா அவருக்கு அது சரியாக போயிடுது. உடனே ஒரு பயங்கரமாக சந்தோஷம் ஆயிட்டு இதுக்கப்புறம் இந்த செக்டுக்கு தான் என்னோட வாழ்க்கையை நான் அர்ப்பணிப்பேன், எல்லாருக்கும் நான் பயங்கரமாக வந்து சொல்லி கொடுப்பாப்புல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களான்னு ஹீரோட்ட கேட்பானா. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு தெரியாது என்ன இருக்க போகுது, நான் என்ன புதுசாக சொல்லிட போகிறேன், உங்களுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிருக்குமே, நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிலாம் சொல்கிறாரு. அப்படியே வானத்தில் இடிலாம் அடிக்குது. அந்த இடத்துல போர்ட்டல் மாதிரி ஏதோ ஓப்பன் ஆகுது. அப்போ கீழே ஒரு நாளைக்கு இருக்கு பசங்க வந்துட்டு இது எந்த இடத்தோட போர்ட்டலாக இருக்குன்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரியுது அது டியானிவான் சீக்ரெட் ரிலே மோடுதுன்னு. அது பயங்கர ரேரான ஒரு பிளேஸ் ஆமா. அப்படி நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஹீரோட்ட கத்திக்கிட்டே வர டியானியான் சீக்ரெட் ரிலே வந்து ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. அந்த இடத்துக்குள்ள போகணும்னா காம்படிஷன்ல வந்து கலந்துக்கணுமா. அந்த காம்படிஷன்ல பவர்ஃபுல்லான 500 பேரை தான் அந்த இடத்துக்குள்ள வந்து கூட்டிட்டு போவாங்க. நம்ம கலெக்ட் பண்ண ட்ரை பண்ண அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்காம கையில ஒரு குட்டி ஆமையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ ஒரு கேட்கிறாரு, இன்னும் கையில் ஒரு குட்டியோண்டு ஆமையை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க மாஸ்டர் அப்படின்னு. ஹீரோ என்ன சொல்றா, இந்த ஆமை என்னன்னு கொஞ்சம் ஒத்து பார்த்து இதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காட்டுறேன். அவரு பார்த்தீங்கன்னா ஒத்து பார்க்குறாரு. அது மேலே இருக்கிற ஓட பார்த்தோன்னே அவருக்கு பயங்கர சக்கு. அது ஒரு லெஜண்டரி ஆமை ஆமா. ஆமா இது அவ்வளோ குட்டியா இருக்கு, இந்த மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி ஹீரோட்ட கேட்கிறாரு. உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அந்த ஸ்மால் வேர்ல்டுகளை கூட்டிட்டு போறான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஆமை ரொம்ப பெருசா இருக்கு. அதை பார்த்து அவர் ஷாக் ஆயிராரு. இந்த ஆமை வந்து ஒரு பயங்கரமான ட்ரெஷரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட கேட்கிறான். அப்போ அவர் சொல்றாரு, இது ஒரு பயங்கரமான ட்ரெஷர் மாஸ்டர், வேற லெவல் ட்ரெஷர் அப்படின்னு. இதுக்கு முன்னால என்கிட்ட ரொம்ப சீரியஸாக எதுவும் சொல்லிட்டு இருந்தீங்களே, அது சரியா காதல வில்ல, அது என்னன்னு திருப்பி சொல்றீங்களான்னு ஹீரோ கேட்போனா. அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்பெல்லாம் எதுவும் சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு வந்து போயிடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாலியாக வந்து போய்கிட்டு இருக்கான். ஹீரோ போயிட்டு அந்த கோழிலாம் இருக்குல்ல அதை போயிட்டு சாப்பிடலாம், அதை பிடிக்கலாம் சொல்லிட்டு தான் போறான். அந்த இடத்துல போய் பார்த்தா உணர்ந்தீங்கான ஃபுல்லாக எம்டியா இருக்குது. இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கிறதால அந்த கோழி எல்லாமே பயங்கர பெருசாகிடுச்சின்னு சிஸ்டம் சொல்லுமோ. அந்த இடத்துல அதே மாதிரி பயங்கர பெருசாக இருக்குது அந்த கோழி. நம்ம ஹீரோ இவ்வளோ பெரிய கோழியா, இது வேற லெவலில் டேஸ்ட்டாக இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதை போய் அடிச்சு காலி பண்ணலான்னு போவோம் பாருங்க. அவ்வளோதான், சோழி முடிஞ்சு. அங்கே இருந்தால் எல்லா கோழியும் ஒன்றா சேர்ந்து ஹீரோ போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுது. ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பான் அந்த சிஸ்டத்துக்கிட்ட. அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களாம் வரமாட்டாங்க அப்படி சொல்லுது. சரி நீயாச்சும் ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்பானா. நான் இப்போ கொடுக்குற மிஷன் அக்செப்ட் பண்ணினா தான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படி சொல்லுது. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ வந்து ஆபத்தில் இருக்கும் போது என்னை ஏமாற்றி அந்த மிஷனை கொடுத்துட்டேன், இருந்தாலும் நான் அந்த மிஷனை முடிக்க மாட்டேன் அப்படி சொல்லுவேன்னா. அப்பனா திரும்ப எடுத்துட்டு போய் உங்களை நான் அந்த கோழிக்கிட்டே விட்டுருவேன் சொல்லுது. நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த மிஷன் நான் முடிச்சிடறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மீட்டிங்கில் ஹீரோ தான் போய் பேசுவான். ஹீரோ மூஞ்சி அடிபட்டுருக்கு, அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றதுக்காக ஹீரோ அந்த இடத்துல புகையை போட்டு விட்டு பேசிக்கிட்டு இருக்கா. ஹீரோட மூஞ்சி மட்டும் அவங்க யாருக்குமே வந்து தெரியாது. அவங்க எல்லாரும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா, அந்த இடத்துக்குள்ள போயிட்டு நம்ம நிறைய ட்ரெஸ்ஸஸ் அது இதுன்னு எடுத்துட்டு ஒன்று அப்பெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறா, ஃபஸ்ட்டு உங்களோட இன்னர் டீம் எல்லாம் நீங்கள் வந்து தோக்கடிச்சிட்டீங்களா, நீங்கள் ஒன்றும் பவர்ஃபுல்லாகவே மாறல, உங்களை எப்படி நான் அதுக்குள்ளே அனுப்புறது, யார் யாரெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக மாறினீங்களோ அவங்கள மட்டும் தான் அனுப்பும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருட்களே வந்து அவங்ககிட்ட கொடுக்குறான். அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ட்ரெஸ் போட்ட பொருட்களை நீங்கள் எனக்கு ஒரு சில அட்வைஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அப்போ தெரியாதனமா ஹீரோட கட்சி பார்த்தீங்கன்னா அவன் கையில இருந்து வந்து அவகிட்ட போயிடுது. ஹீரோ தான் அதை கொடுத்துட்டான் அப்படின்னு நினைச்சிக்கிறாவ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கட்சி வச்சுக்கிட்டு, ஐயோ மாஸ்டர் எனக்கு கட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோடைய ரத்தம் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிச்சிடறாங்க. உடனே இவங்களுக்குள்ள ஷாக்கா போயிருது. மாஸ்டருக்கு ஏதாவது அடிபட்டுருச்சா, என்ன ஆச்சு மாஸ்டருக்கு, வாங்க நம்மளாம் போயிட்டு சீக்கிரமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்களா. அப்போ இந்த எல்டர் சொல்றாரு, மாஸ்டர் அடிப்பட்டதே நம்ம கிட்ட மறைச்சிருக்காருன்னா அது காரணம் நம்ம வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடக்கூடாது, நம்ம ப்ராக்டிஸ் பண்றதால தான் நம்ம கவனத்தை செலுத்தணும் அப்படின்றதால தான் அவர் வந்து அதை மறைச்சிட்டாரு அப்படி சொல்லுவாரா. உடனே இவங்க எல்லாருக்கும் அப்படியே ஃபயர் ஆயிடுது. மாஸ்டர் நம்மளுக்காக என்னென்னலாம் பண்றாரு, நம்ம எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம், நாங்கள் பாருங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ண போயிடறாங்க. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு ஹீரோட கச்சிஃப் கையில் வச்சுக்கிட்டே அந்த ட்ரைனிங் போயிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கா, இந்த காயெல்லாம் மூஞ்சிலேருந்து எப்படா போ அப்படின்னு. அப்போ சிஸ்டம் சொல்லுது, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன டீமெல்லாம் தோக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இவனை எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய கோழியை பிடிச்சி அந்த இடத்துல சமைச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே சுற்றி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டருக்கு அதில் வந்து மீட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்தீங்கன்னா எடுத்து அந்த எழுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த எல்டர் சாப்பிடும் போது அவர் வாயில பார்த்தீங்கன்னா எது சிக்குது, அது பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிக்குது. ஃபர்ஸ்ட் ஒன்றுலாம் பார்த்தீங்கன்னா அவன் ட்ராகன்லாம் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அது இன்னும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பயங்கரமாக பவரில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவங்க எல்லாருமே என்ன டீம் தோக்கடிச்சிட்டாங்களா, அதை ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த எல்டரும் எனக்கு வந்து ஒரு ட்ரெஷர் கிடச்சிருக்குன்னு ஹீரோட்ட கொடுக்குறாரு. அப்போ அந்த சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, இது வந்து டியானியான் பேர், இதை நீங்கள் சாப்பிட்டீங்க பயங்கரமாக அன்சமாக மாறுறீங்க அப்படி சொல்லுது. இதில் ஏன்டா சிக்கன் வாசனை அடிக்குது ஹீரோ யோசிக்கிறான். அப்போ தான் ஹீரோக்கு தெரியுது அந்த எல்டரோட வாயிலேருந்து அதை எடுத்தார் அப்படின்னு. அப்படியே இவங்க எல்லாரும் அந்த பறக்கிற போட்டில் வந்து போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஆமை கூட வந்து பேசிக்கிட்டு வரான். அந்த ஆமை பார்த்தீங்கன்னா பயங்கரமா பயப்படுது. எதுக்காம பயப்படுற, பயங்கர தைரியமா அப்படிலாம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அந்த இடத்துல பறந்து வந்து விழுவான். என்னடான்னு பார்த்தா அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கானாமா. ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கூட தான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ ஹீரோ அந்த பிரின்ஸை பார்த்து என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கான், இவன் எப்பயுமே என்ன மாதிரியே வந்து நடந்துக்கிறான் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கான்.
அந்த பிரின்ஸ் அந்த இடத்துல பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருப்பானா. அப்படி அவன் பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பக்கம் திரும்பிடுறான். என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு அந்த ஜெனரல் வந்திருக்காரு, அது அந்த பறக்கிற போட்ல. அப்ப பிரின்ஸ் கேட்கறான், நீங்க எப்படி என்ன கண்டுபிடிச்சிங்க வந்தீங்கன்னு. எல்லாமே ஒரு கணிப்பு தான் பிரின்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அவர் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் நீங்க திரும்ப நம்ம இடத்துக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இருக்காரு. ஆனா அவன் பார்த்தீங்கன்னா இல்ல நான் திரும்பலாம் வர முடியாது, நான் இப்போ இம்மோர்டல் செக்டோடைய ஸ்டூடெண்ட், நீங்க திரும்பங்கிறது போயிருங்க அப்பலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ கீழே இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மேலே அந்த பறக்கிற போட்டை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நம்பர் 1 செக்டர் வந்து காட்டுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா டியாண்டோ செக்டாமா. அப்படியே அவங்க எல்லாரும் நம்ம இம்மோர்டல் செக்டியுமே வந்து பார்க்குறாங்க. இவங்களும் பெரிய பறக்கிற போட்டில் தான் வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த செக்ட் கேள்விப்பட்டதே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. கீழே இருக்கிற எல்லாருமே மேலே அந்த போட்டையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு சொல்கிற எல்லாருமே இங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு. அப்போ அந்த பிரின்ஸ் சொல்கிறான், நான் நேச்சுரலாகவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப சார்மிங்காகவும் இருப்பேன், அதனால தான் என்ன பார்க்குறேங்க அப்படின்னு. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த டியாண்டோ செக்லேருந்து 2 பேர் வந்துட்டு ஒழுங்காக எங்கள் வழியிலேருந்து எட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிக்கே வந்து நட்டிக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அவனுக்கு 2 பேர்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பண்பாகவும் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசிக்கிட்டு இருப்பான். அப்படியே டக்குன்னு அடிச்சு அவனை பறக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அந்த டியாண்டோ செக்டோட எட்டிகிட்ட போய் கதறானுங்க, இந்த மாதிரி அவங்க அடிச்சு பறக்க விட்டாங்க எங்களை அப்படின்னு. இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னா அந்த சீக்ரெட் ரூம்குள்ள என்டர் ஆகுனா அந்த காம்படிஷனில் கலந்துக்கணும் அந்த எல்டர் சொல்லியிருப்பார் இல்லையா, அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ நம்ம செக்ட் கூட்டிட்டு இங்கே வந்திருக்கான். அப்படியே எல்லா செக்டோட எட்டியும் பார்த்தீங்கன்னா உட்கார வச்சு பேசுவாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோ வருவான். ஆனால் ஹீரோக்கு அங்கே சீட்டே இருக்காது. அப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு துணியை தூக்கி கீழே போட்டு மாஸ்டர் நீங்கள் எங்கே உட்காருங்க அப்படி சொல்கிறா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா கீழே உட்காந்துறா. அதை பார்த்து அங்கேருந்து எல்லாரும் ரொம்ப நல்லவராக இருப்போர் போல கீழே உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறான். அவன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து எல்லா செக்டோட லீடருக்கும் கிஃப்ட் கொடுக்குறான். அது பார்த்தீங்கன்னா ஒரு காலன் மாதிரி இருக்கு. அவங்க எல்லாரும் இது ஒரு பயங்கரமான ட்ரெஷர், ரொம்ப நன்றி அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளூயிட் வெளியே இருக்கிறோம், அது பயங்கரமாக ஜொலிக்குது. அதை பார்த்த உடனே இதுதான் பயங்கரமான ட்ரெஷர் அப்படி சொல்லிட்டு அந்த காலெல்லாம் தூக்கி போட்டுறாங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் நம்ம ஹீரோ கிட்ட பேசுற மாதிரி வந்து ஹீரோ அட்டாக் பண்ணிடுறான். அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா அந்த குட்டியாம தடுத்துருது. அந்த டியாண்டோ செக்டோட லீடர்லாம் அப்படியே பறந்து போய் விழுந்துறான். அவனுக்கு ஒரே அசிங்கமா போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ போயிட்டு அவன்கிட்ட இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணாதீங்க, உங்களுக்கே அது கேவலமா தெரியல அப்படி சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு எலிக்சருமே வந்து கொடுத்துட்டு போறேன். அதை பார்த்து எல்லாரும் சாக்குறாங்க, என்னடா இவர் வந்து ரொம்ப நல்லவரா இருக்காரு, அட்டாக் பண்ணனுக்கே எலிக்சர்லாம் கொடுக்குறாருன்னு. ஹீரோ அப்படியே நம்ம ஸ்டூடெண்ட் கிட்டலாம் சொல்றான், டே இதெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க, ரொம்ப ஜாலியாக அந்த காம்படிஷன் என்ஜாய் பண்ணுங்கன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றேன்னா, நீங்க எல்லாரும் வந்து பயங்கரமா வந்து சண்டை போட்டு எல்லாரையும் ஜெயிக்கிறோம் அப்படிலாம் சொல்லிட்டு அப்படியே எல்லாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டியாண்டோ செக்டோட லீடர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, இம்மோர்டல் செக்டர் மட்டும் ஜெயிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பான். அவனுங்க எல்லாரும் தூக்கத்தில் இருப்பானுங்க போல, எதை சொல்லணும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்றானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே காம்படிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டே பார்த்தீங்கன்னா ஃபைட்டு தான். 3 பேருக்குள்ள அந்த இடத்துல சண்டை போட விட்டுக்குவாங்க. அதில் யாராவது ஒருத்தர் தான் வின்னரு. அப்படியே அங்கே இருக்கிற பசங்க எல்லாரும் யாராவது பொண்ணுங்க வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு. ஆனால் ஃபர்ஸ்ட் 2 பேருமே வந்து பசங்க, 3வது ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுட்டே இருப்பாங்களா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. அப்படியே அவங்க எல்லாரும் சொல்லுவது ஆரம்பிச்சானுங்க. அப்படியே வந்து ஃபைட்டை ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அட்டாக் பண்ணதுக்கு வருவான். ஆனால் அந்த பொண்ணோட அழகை பார்த்துட்டு அவளை அட்டாக் பண்ண முடியாமல் போயிடுவான். இன்னொருத்த வந்து அட்டாக் பண்ண வரான். அந்த பொண்ணு கேட்குறான், நீங்க அட்டாக் பண்ண போறீங்க, நான் டக்குன்னு அவன் பக்கத்தில் வந்து நான் அடிச்சிடறான். அவன் கேட்குறான் என்னடா அட்டாக் பண்ணுன்னு. அப்போ இவன் சொல்றான், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாடா, அதான் அவளை அடிக்க முடியாமல் ஒன்று அடிச்சிட்டேன்னு. அப்போ இவனுக்கு 2 பேரும் இந்த இடத்துல மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. கண்டிப்பா அப்போ அந்த இடத்துக்கு இன்னொருத்த வந்து நீ வந்து ஏமாத்துற, அந்த மாதிரிலாம் வந்து சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவானா. அவன் கொஞ்சம் ஏதாவது பவுடர் வந்து தூக்கி போட்டுருவா. அப்போ அவனை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருவான். இந்த சண்டையோட வின்னர் இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே எல்லாரும் என்ன அந்த பொண்ணு இந்த மாதிரி ஜெயிச்சிட்டா அப்படி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பிரின்ஸ் இருக்கா பார்த்தீங்கன்னா அவன் சொல்லிட்டு இருக்கானா, சண்டைனா நேர்மை இருக்கணும். இப்போ பாருங்க நான் எப்படி போய் சண்டை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது அவன் தான் வந்து சண்டைக்கு போறான். எல்லாரும் ஃபைட் பண்ண வருவானுன்னு பார்த்தா பொத்துன்னு கீழே விழுந்துட்டானுங்க. அப்படியே அதில் ஒருத்தன் என்ன சொல்றான், என் கை உடஞ்சிச்சுன்றா. இன்னொருத்தன் என்ன சொல்றேன்னா, எனக்கு பயங்கரமா காயப்பட்டுச்சுன்றா. இந்த சண்டையில பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சண்டை போடாமலே வின் பண்ணிட்டா. கீழே இருந்தாலும் இதெல்லாம் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், என்னடா இது சண்டையே நடக்கல வின் பண்ணிட்டா அப்படி சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஒரு பிரின்ஸ்ன்ற காரணத்தினால அவன் கூட அவனுமே அந்த சண்டை போடல. அப்படியே எல்ட்ரு கூட கிட்ட சொல்கிறாரு, அவன் பார்த்தீங்களா சண்டையை கூட மெயின் பண்ணிட்டான். அடுத்து நம்மளோட 2வது ஸ்டோன் தான், அதாவது எந்த பொண்ணுக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபைட் வருது. இவனுங்கெல்லாம் சண்டை போடுவான்னு பார்த்தா இவளை கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. மாறி மாறி இவனுங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி அவனுக்குள்ளேயே வந்து சண்டையை போடுறதுக்கு ஆரம்பிச்சிடறானுங்க. அதுலேயும் ஒருத்தர் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இந்த அழகான பொண்ணு எனக்கு தானே அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் கேட்கும் போது இவளுக்கு செம கடுப்பாயிடுது. உடனே இவ பார்த்தீங்கன்னா அவளோட பவர் யூஸ் பண்ணி ஒரே அட்டாக்கு மொத்த பேர் காலியாகிறானுங்க. இவதான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையோட வின்னர். அப்படியே சண்டை வந்து போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம 4th ஸ்டூடெண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா, சண்டை போறதுக்கு ஸ்டிக்கை வந்து தேடிக்கிட்டு இருக்கான். இது நல்லா இல்லைன்னு. அதுக்கப்புறம் அவனை பார்த்தீங்கன்னா ஒரே அட்டாக்ல மொத்த பேர் அடிச்சு பறக்க விட்டுறான். அவன் தான் பார்த்தீங்கன்னா அந்த சண்டையோட வின்னர். அடுத்தது இந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணுக்கு தான் சண்டை. அப்படியே வருவா ஒரே அட்டாக் அடிச்சு பறக்க விட்டுருவா. அப்படியே அங்கிருந்து எல்லாரும் சாக்காயிறாங்க, யாரும் அந்த பொண்ணு இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டிமானிக் எப்செக்ட்ல இருந்து ஒருத்தர் வருவான். அவனோட பேர் பார்த்தீங்கன்னா இவனு. அவன் வந்து அங்கிருந்து எல்லாத்தையும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், அவங்களோட அட்வைஸ்லாம் கொஞ்சம் எனக்கு கிடைக்குமா அப்படிலாம் சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். இவன் அப்புறம் அந்த காம்படிஷன்ல கலந்துக்கிறான் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ டியாண்டோ செக்டோட லீடர் சொல்றாடே, உங்க செக்ட் ரொம்ப மோசமான
செக்ட் உங்களெல்லாம் காம்படிஷனில் கலந்து வைக்க முடியாது, ஒழுங்காக கிளம்புற அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அந்த யூனியன் என்ன சொல்லுவோன்னா, நான் காம்படிஷனில் கலந்து கூடாதுன்னு ரூல்ஸ் இருக்கா என்ன, அது மட்டும் இல்லை நீ வந்து என்னை பார்த்து பயப்படுறடா, நீ மற்றவங்களோட ரொம்ப வீக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஎன்டி செக்டரோட லீடரை கலாய்ச்சிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் மாறி மாறி இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அந்த டிஎன்டி செக்டரோட லீடர் சொல்லுவான், நீ மட்டும் ஏதாவது காம்படிஷனில் தப்பு பண்ணா நீ சும்மா விட மாட்டேடா அப்படின்னு. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கேட்குறான், மாஸ்டர் இந்த டிமானிக் ஏப் செக்ட்னா யாரு அப்படின்னு. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா எல்டர் டக்குன்னு எனக்கு அதை பற்றி சொல்ல அப்படி சொல்லுவானா. அப்படியே எல்டர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, அவனுங்க வந்து ரொம்ப ஒரு மோசமான ஆளுங்க, பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனு கதை சொல்லிட்டு இருக்கிறான். எல்டர் கதை சொல்லிட்டு இருக்காருல, அதை ஹீரோ நிறுத்த சொல்லிடுவான். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் அந்த இன்னும் கூட சண்டை போட போறான். ஹீரோ சொல்லி அனுப்புறான், டே அவெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளு, கொஞ்சம் பார்த்து சண்டை போறான் அப்படின்னு. அவன் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் போயிட்டு அந்த ஸ்டேஜுக்குள்ள இறங்குவானா, அப்படியே 2 பேர் வந்து அவனை பொழந்து கட்டிடுறாங்க. அந்த இன்னும் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து காப்பாத்துறாங்க, 2 பேரும் அடிச்சு தூக்கி போட்டு. அப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றேன்னா, எனக்கு காப்பாத்துறதுக்கு தேங்க்ஸ், ஆமா நீ பார்க்காது ஏன் பொண்ணு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட. அவன் கடுப்பு போயிடறாண்டே, திருப்ப அப்படி சொல்லாதான்னு சொல்லுவானா. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் திருப்பி அவன் நிஜமாவே நீ பொண்ணு மாதிரி தான்டா இருக்கு அப்படி சொல்றான். மாறி மாறி இவனுங்க சண்டை போட்டுட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இன்னும் அடிச்சு போட்ட ஒருத்தன் பார்த்தீங்கன்னா நீட் யூஸ் பண்ணி இன்னும் அட்டாக் பண்ணுவான். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அதை தடுத்து இவனை காப்பாத்தினா, இவனை காப்பாத்தின காரணத்துக்காக பார்த்தீங்கன்னா இவனு வந்து விட்டு கொடுத்துறாண்டே, நீ அந்த சண்டையில் ஜெயிச்சுட்டா வச்சுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல கடுப்பு போயிடாண்டே, வாடா நம்ம சண்டை போடுவோம் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து செகண்ட் ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் யார் வந்து கொடியை கலெக்ட் பண்றாங்களோ அவங்க தான் வின்னர் அப்படி சொல்றாரு. செகண்ட் ரவுண்டு காட்டுக்குள்ள தான் வச்சு ஸ்டார்ட் பண்றாங்க, அங்கதான் எல்லாரையும் கூப்பிட்டு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த காம்படிஷன் நடத்திட்டே அந்த ஜெனரல் தான் அப்படின்றதால பிரின்ஸுக்கு எல்லாமே ஈஸியா கிடைக்கிற மாதிரி பண்றாரு. இந்த ரவுண்ட்ல என்னோட திறமையை பார்ப்பீங்க அப்படின்னு பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் கையில அந்த கொடி வந்துருது. பிரின்ஸ்ல கத்தார முச்சறான், ஏன்டா அந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு. முன்னாள் தான் இன்னும் நிறைய கொடி அப்படியே கூஞ்சி கிடக்குது. பிரின்ஸுக்கு அந்த ஜெனரல் தான் அந்த மாதிரி வேலையை பார்த்திருக்காரு. அப்படியே அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணை காட்டினா அங்க 2 பேர் வந்து நீங்க திரும்ப ராஜ்யத்துக்கு வரணும் அரசி அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணோட கிங்டத்துல இருந்து வந்தாலு. அந்த பச்சை ட்ரெஸ் பொண்ணு என்ன சொல்றான், இல்ல என்னால திரும்ப வர முடியாது, இப்போ நான் இம்மோர்டல் செக்ல ஒரு ஸ்டூடெண்டா இருக்கேன், என்னோட மாஸ்டரை மீறி நான் வர முடியாது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அவர் பயங்கர பவர்ஃபுல்லான அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அந்த 2 பேர் என்ன சொல்றாங்கன்னா, அவர் உங்களை போக விட மாட்டார்னா அவருக்கு இன்னைக்கு நைட் நாங்கள் மயக்க மருந்து கொடுத்துறோம், அதுக்கப்புறம் இங்க இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. பச்சை ட்ரெஸ் பொண்ணு கடுப்பு போயிட்டு நீங்க 2 பேரும் நான் கடத்தி கூட்டிட்டு போகலாம் பிளான் பண்றேன் நான் அப்படி சொல்லிட்டு கத்துவலாம். அவங்க 2 பேரும் பயந்துக்கிட்டு உங்களுக்கு வர விருப்பம் இல்லையா நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு அங்கே கிளம்பிடுறாங்க. அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டையும் 2வது ஸ்டூடெண்ட்டையும் காட்டினா அவங்க 2 பேரும் வந்து ஒரு 2 பேர் கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களை அப்படியே அடிச்சு பறக்கூட்டு அந்த கொடி எடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த பொண்ணு வந்து டே நீங்க 2 பேரும் சுத்த வேஸ்டா அப்படி சொல்லுவோல. அப்போ இவங்க 2 பேரும் சொல்றாங்க, அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா இருந்தாங்க தெரியுமா, உன்னால முடிஞ்சா நீ போயிட்டு அவங்க கிட்ட இந்த கொடி எடுத்துட்டு வைப்பா அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அந்த பொண்ணு கிட்ட சொல்லுவாங்களா. அடுத்தது அப்படியே நம்ம 2 ஸ்டூடெண்ட் வந்து பேசிக்கிட்டு அந்த இடத்துல போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப காப்பாத்துங்கன்னு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க. நம்மளுங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னு கேட்பாங்களா. அப்போ சொல்றேன் எனக்கு வந்து பயங்கரமா அடி போட்டுருச்சு, நான் சாக போறேன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணலான்னு போவானா. அப்போ 2வது ஸ்டூடெண்ட் சொல்றாடே அவளுக்கு ஹெல்ப் பண்ணாதரா, நம்மள ஏமாத்துறா, அவளுக்கு அடிப்பட்ட மாதிரி தெரியல அப்படி சொல்லுவா. அப்ப அவ இன்னும் பயங்கரமா டிராமா பண்ண ஆரம்பிச்சுறா. நான் வந்து ஒரு குரூப் வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு சுத்திக்கிட்டு இருக்காங்க, எனக்கு பயங்கரமா அடிப்பட்டு பிளட் லாஸ்லாம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் செத்துருவேன் அப்படிலாம் சொல்ற. அப்போ கூட நம்ம 2வது ஸ்டூடெண்ட் அவளை நம்பவே மாட்டேங்கிறா. அவன் மேல பார்த்தீங்கன்னா சுத்தமா அவளுக்கு நம்பிக்கையே இல்லை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இறக்கப்பட்டு அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம் சொல்லிட்டு போவா. அப்போ செகண்ட் ஸ்டூடெண்ட் கேட்குறா, ஏ நீ டியாண்டோ செக்டர் சேர்ந்தவ தான் அப்படின்னு. அவன் என்ன சொல்றான், ஆமா நான் டியாண்டோ செக்டர் சேர்ந்தவ தான், என்னோட சீனியர்ஸ்லாம் என்ன தப்பா நடந்துக்கு ட்ரீட் பண்ணாங்க, இந்த விஷயத்தை போயிட்டு நான் மாஸ்டர் கிட்ட சொன்னா என்னோட மாஸ்டர் ரொம்ப மோசமான ஆளா இருந்தான், அவன் கேடல இருந்து எப்படி நான் தப்பிச்சு வந்துட்டேன், எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படி சொல்லுவாளா. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவளை தூக்கிட்டு அங்கே போக ஆரம்பிச்சான். நேரம் ஹீரோ எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்படியே ஹீரோவோ யார் அப்படி சொல்லிட்டு சிஸ்டம் மூலமா ஐடியில செக் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட சொல்றா, சூப்பரா தம்பி இந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுலாம் ரொம்ப நல்ல விஷயம் தான், நீ என்னோட ஸ்டூடெண்ட் சொல்லிக்க எனக்கு பெருமையா இருக்கு அப்படி சொல்லுவான். உடனே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் மாஸ்டர் நீங்க இவளை காப்பாற்ற போறீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்கறான். அவளை பார்த்தீங்கன்னா எனக்கு காப்பாத்துறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு எப்படி அவளை காப்பாத்துன்றதே தெரியாது இல்லையா. ஹீரோ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். அப்போதான் ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. டக்குன்னு ஹீரோ என்ன சொல்லிடுறானா, இங்க இருக்கிற யாராவது இவளை காப்பாத்தினீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு நான் ரிவார்டு கொடுப்பட்டா அப்படியே சொல்லுவான். உடனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நம்ம எல்டர் வந்துறாரு. எல்டர் வந்து என்ன சொல்றேன்னா, மாஸ்டர் நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, சின்ன பசங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது, என்கிட்ட விட்டுருங்க, நான் எப்படி பாத்துக்கிறேன், நான் எப்படி அவளை காப்பாத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பொண்ணு கனவழிச்சு பாக்குறா. அப்படியே அந்த பொண்ணுகிட்ட அந்த எல்டர் கேட்கறாருனாமா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு நல்லா இருக்கு அப்படி சொல்லுவாளா. சரிவா சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லிட்டு கடுப்போட சொல்லிட்டு இருக்காரு. என்னடா இவர் இவ்வளவு கடுப்பா இருக்காருன்னு பார்த்தா ஹீரோ ரிவார்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் ஏதோ மொக்கையா கொடுத்துட்டு இருக்கு, அதான் இவ்வளவு கடுப்பா இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணுகிட்ட நம்ம எல்லாம் கேட்குறாங்க என்னமா நல்லா இருக்கியானே. அந்த பொண்ணு அப்படியே வந்து மனசுக்குள்ள இவங்களை எப்பறம் ஏமாத்துதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே ஒரு பச்சை கலர் ஜெட் பெயிண்ட் எடுத்து இதுதான் என்கிட்ட இருக்கு, இதை நீங்க வச்சிங்க அப்படி சொல்லுவா. இதுதான் எங்க அப்பா அம்மா என்கிட்ட கடைசியாக கொடுத்தது அப்படின்னு நம்மளால சொல்லிக்கிட்டு இருக்கா. அந்த குட்டி பொண்ணு வந்து யோசிக்கிறா, அப்ப இவங்களும் என்ன மாதிரி ஒரு அனாதையா அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன அந்த இடத்துல ஒரு டிராமாவா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இந்த ஜெட் பெயிண்ட் தான் என் லைஃப்ல ரொம்ப முக்கியமான ஒன்று, இதை நீங்க வச்சுக்க அப்படின்னு அந்த ஹீரோ கையில கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பயங்கரமா ஆக்டிவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்பா அம்மா இதுக்கப்புறம் நான் எங்க போறேன், எனக்குன்னு அந்த இடமே இல்லையா அப்படிலாம் சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கர டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்தா ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கதறி கதறி அழுவுறான். அப்பா அம்மா வந்து இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னாலே, அதனால அந்த குட்டி பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா,
அவளுக்கு வந்து பயங்கர ஃபீலிங்காக போயிடுது, நம்ம அப்பா அம்மா கூட இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. அவள் போயிட்டு ஹீரோட்ட சொல்கிறான், மாஸ்டர் இவங்களையும் நம்ம இங்கே வச்சுக்கலாம் அப்படின்னு. உடனே அவன் நீங்கள் என்ன வேலை கொடுத்தாலும் நான் செய்வேன், நான் வந்து விவசாயம் பண்ணுவோம் அப்படி இப்படி சொல்லுவோம். ஹீரோ சொல்கிறேம்மா எங்கள் செட்டில் அந்த மாதிரி அந்த இடமா இல்லைம்மா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து கேட்குறான், நீ வேணா என் கூட வந்து சேர்ந்துறே அதை ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்போம். அவ்வளோ பார்த்தீங்கன்னா ஓகே சொல்லிடுவா. அவள் ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்ததுக்காக சிஸ்டம் ரிவார்டு கொடுக்கணும்னு பார்த்தா உனத்தி கொடுக்காது, குட் பை சொல்லிட்டு போயிடுது. ஆனால் நம்மளோட செகண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கா பார்த்தீங்கன்னா அவளுக்கு மட்டும் இவன் மேலே கொஞ்சம் சந்தேகம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோருக்கும் வந்து மசாஜ் எல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருப்போம். எல்லோரும் சூப்பராக இருக்கு நீ மசாஜ் பண்ணுறது அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ அந்த பொண்ணு கேட்குறா, நீங்கள் எல்லாருமே ஒரு நல்ல ஃபேமிலியில் பிறந்து இவர்கிட்ட வந்து ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்து பயங்கர டேலண்டாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்கிறான், நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு அவனோட ஸ்டோரி, அப்புறம் செகண்ட் ஸ்டூடெண்டோட ஸ்டோரி, அந்த குட்டி போனோட ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரோட ஸ்டோரியுமே வந்து சொல்கிறான். அப்போ தான் நாங்கள் மாஸ்டர் மீட் பண்ணோம், அவர் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணார், அவர் தான் எங்களோட கடவுள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் இன்னும் ஈரோட இருக்கார் அந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி கேட்குறா. அப்படியே எல்லாரும் சாக்காயிருவாங்க. இல்லை நான் அப்படி சொல்லுங்க, நான் அவர் வந்து மீட் பண்ணிட்டல, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையே நல்லா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து பேச்சை மாற்றி விட்டுருவா. அவன் அந்த இடத்த விட்டு வெளியே போனதுக்கப்புறம் அப்படியே இவங்களா பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சுவா அந்த செட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பா போல, ஆனால் இதுக்கப்புறம் கவலை கிடையாது, நம்ம மாஸ்டரை மீட் பண்ணிட்டோம் இல்லையா, இதுக்கப்புறம் பயங்கர சந்தோஷமாக தான் இருக்கு. அப்படியே யார் யார் எவ்வளோ கூடி வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். எல்லாருமே கொஞ்சமாக தான் கலெக்ட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அந்த பிரின்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 125க்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கான். எப்படா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சாக்காயிறாங்க. எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க, டே உண்மையை சொல்லு, நிஜமே வந்து கலெக்ட் பண்ணியா, எப்படா இவ்வளோ தடவை கலெக்ட் பண்ணாமலாம் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து டே அதெல்லாம் விடுங்கடா, நம்ம தான் எப்படி இருந்தாலும் இந்த ரவுண்டில் ஜெயிக்க போகிறவங்களான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவங்க எல்லாரும் எங்கடா அந்த புது பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சுறாங்க. அவளை காட்டினா அவள் பார்த்தீங்கன்னா மொத்த கூடி ஆண்டியை போட்டுக்கிட்டு அங்கே தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அம்பாலாம் சாக்கா போகிறது அவளை காணுமே அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல ஒரு லெட்டருமே வந்து கிடைக்குது, அவள் மொத்த கூடி ஆண்டியை போட்டுட்டா அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வருது. அப்படியே நம்ம செகண்ட் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடாடே, ஏற்கனவே சொன்னல அவளை வந்து நம்பாதரா அப்படின்னு, அவன் நல்லா என்ன ஏமாத்திட்டா அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து சொல்லிக்கிட்டு போகிறான். அந்த டைம் அந்த டிஆண்டு செக்டரோட லீடர் வெளியே வந்து டே ஒழுங்கா என்னோட ஸ்டூடெண்ட் என்கிட்ட குத்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அவன்கிட்ட என்ன கேட்குறான், நான் ஒழுங்கா அவளை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு இல்லைன்னா அவ்வளோதான் பார்த்து அப்படின்னு சொல்கிறேன். அப்போ டிஆண்டு செக்டரோட லீடர் டே நான் சொல்ல வேண்டிய டைலாக்லாம் என்ன நீ சொல்கிற அப்படின்லாம் சொல்லி கேட்குறான். அப்போ ஹீரோவும் அங்கே வந்துடுவான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக போகும். அப்போ அந்த டிஆண்டு செக்டரோட லீடர் ஏதோ ஒன்று சொல்லுவோன்னா நம்ம ஹீரோக்கு அது என்னன்னு தெரியாது. உடனே நம்ம எல்லோரும் கூப்பிட்டுருவோம். அப்படியே எல்லோரும் வந்து அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். வாயாலே பேசிக்கிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா டக்குன்னு அப்படியே சண்டை போடுற மாதிரி வந்து போகிறாங்க. அப்படி அந்த பொண்ணை கட்டினா அவள் பார்த்தீங்கன்னா கொடியில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு அவங்க இடத்துக்கு வந்து போயிடுறான். அப்போ அங்கே வந்து கேட்குறான், உனக்கு இப்படி இவ்வளோ கொடி கிடச்சிச்சு, நீ அங்கே வந்து எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு. இதை பற்றி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா, இந்த சீக்கிரட்டை சொல்ல முடியாது அப்படின்னு அவன் சொல்லுவாள். அதுக்கப்புறம் அப்படியே அவன் பார்த்தீங்கன்னா ஓர விசனா வாய மூற அப்படின்னு சொல்கிறாவ. அவளால் இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல சண்டையை போட்டுக்கிறாங்க, மாறி மாறி வந்து அடிச்சுக்க ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அந்த டிஆண்டு செக்டரோட லீடருக்கு தகவல் வருது, அவன் வந்து நம்ம இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு. உடனே அவன் சண்டையை நிறுத்திடுறான். எங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நாங்கள் இன்னொரு நாள் வந்து சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறேன். நம்ம ஆளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா சண்டையை நிறுத்திட்டு கிளம்பிட்டான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று கேட்குறான், மாஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு. அப்படியே அந்த டிஆண்டு செக்டர் லீடரும் அந்த இடத்துக்கு போயிடுவானா. அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா, மாஸ்டர் நான் வந்து எல்லா கொடியும் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன், எவ்வளோ கொடி இருக்குது பாருங்க அப்படின்னு. அவனும் வந்து சூப்பர்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேர் விட்டு அவளை வந்து லாக் பண்ணிடுறான். எதுக்கு இப்பெல்லாம் பண்ணுறீங்க மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். டக்குன்னு பார்த்தீங்கன்னா உடம்புக்குள்ள வந்து ஏதோ பவர் சேவ் அப்சர்வ் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது மாஸ்டர், என்னை விட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்போ தான் அவன் சொல்கிறான், உன்னை நாங்கள் இவ்வளோ நாள் வளர்த்ததுக்கு காரணமே அந்த பவர்ஸ் தான், இதை நான் அப்சர்வ் பண்ணி பயங்கர பவர்ஃபுல்லாக மாற போகிறேன் அப்பலாம் வந்து சொல்லிட்டு அந்த பவர்ஸ் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னோட வாழ்க்கை இந்த இடத்துல இப்படி தான் முடியணுமா அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பயங்கரமான வெளிச்சம், பயங்கரமான ஒரு பவர் வந்து அடிக்குது. என்னடான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு நம்பாலையெல்லாம் வந்திருக்காங்க. அப்போ அந்த டிஆண்டு செக்டர் லீடர் சொல்கிறேன், இது எங்கள் செக்டரோட பிரச்சனை அப்படின்னா. நான் ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் இதில் தலையிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அடிச்சு அங்கே காலி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அம்பாலை எல்லாரும் அவனுங்க அடிச்சு காலி பண்ணிடுறாங்க. அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அவளை தூக்கிட்டாங்க வந்து போயிடுவான். அந்த டிஆண்டு செக்டர் லீடர் பின்னாலே போகலான்னு போவானா. அப்போ ஹீரோ அவனை தடுத்து இன்னொரு தடவை அந்த மாதிரி பண்ண அவ்வளோதான் சொல்லிட்டு அவனை மிரட்டுவான். அப்போ அந்த டிஆண்டு செக்டர் லீடர் வந்து இவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு செக் பண்ணுங்கடா அப்படின்னு அவனோட ஆளுங்கிட்ட வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பாராட்டுறான், வேறு லெவல் மாஸ்டர், நீங்கள் வேறு லெவலில் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளை அங்கே காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க இல்லையா. அப்போ அந்த சின்ன பொண்ணை வந்து சொல்கிறவங்க தப்பிச்சிட்டா அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணை கட்டினா அவள் பார்த்தீங்கன்னா வந்து வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கா, இவங்கெல்லாம் நான் ஏமாற்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போய்கிட்டு இருப்போம். அப்போ 2வது ஸ்டூடெண்ட் வந்து கேட்குறேன், நீ எங்கே போகிற அப்படின்னு. அப்போ அவள் சொல்கிறான், நான் வந்து உங்களாம் ஏமாற்றிட்டேன், உங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது, அதான் நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ 2வது ஸ்டூடெண்ட் சொல்கிறேன், நீ போய்ட்டு மாஸ்டர் கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டேன்னா கண்டிப்பாக அவர் வந்து உன்னை மன்னிச்சு ஏற்றுக்குவார் அப்படின்னு. என்னால் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்து பல பிரச்சனை வந்துச்சு, நீங்கள் எப்படி என்னை வந்து மன்னிப்பீங்க அப்படிலாம் சொல்லி கேட்பாளா. அப்போ நம்ம 2வது ஸ்டூடெண்ட் சொல்கிறா, கண்டிப்பாக கவலைப்படாத, எல்லாருமே வந்து உன்னை மன்னிச்சிடுவாங்க அப்படின்னு. அந்த இடத்துக்கு அப்போ பச்சை ட்ரெஸ் பொண்ணு வந்து 4வது ஸ்டூடெண்ட் வந்து காணும் அப்படி சொல்லுவாளா. அப்படியே இவங்க எல்லாருமே வந்து கிளம்புறாங்க அவனை தேடி. அப்படியே நம்ம 4th ஸ்டூடெண்ட்டை கட்டினா அவன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாரும் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா பதிலுக்கு அட்டாக்லாம் வந்து பண்ணுவான். யார் அட்டாக் பண்ணுறதுன்னு பார்த்தா ஒரு 2 பொண்ணுங்க தான் வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அந்த கொடிக்கு தான் அட்டாக் பண்ணுறாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் அவன். 3வது
ஒரு பொண்ணு வந்து அட்டாக் பண்ணிடுவாள். அவனை பார்த்தீங்கன்னா கொடியை அவங்ககிட்ட கொடுத்துட்றான். ஆனால் அவங்களுக்கு கொடியெல்லாம் தேவையில்ல, அவன் தான் வேணுமா. அவனை பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க கொடியை அங்கேயே விட்டுட்டு. அப்போ நம்பாதீங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்னடா கொடி மட்டும் இருக்குது ஆளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. கொடி இங்கே விட்டுட்டு போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக காம்படிஷனுக்காக அவனை வந்து அட்டாக் பண்ணல, வேறு ஏதோ காரணமாக தான் அவனை அட்டாக் பண்ணி கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து முடிவு பண்ணிடுறாங்க. அப்போ அந்த இன்னொரு பொண்ணு இருக்கா இல்லையா, அவ பார்த்தீங்கன்னா அந்த கொடியை எடுத்து அதை ஸ்மெல் பண்ணி பார்த்தே யார் அதை தூக்கிட்டு போனான்னு கண்டுபிடிச்சிடா. குக்கிங் பிளேஸ்லேருந்து தான் அவனை கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நம்பாதீங்க எல்லாம் சொல்கிறாங்க அந்த பிளேஸில் இருக்கிற எல்லாருமே நல்லவங்க தான், நம்ம போய்ட்டு ஈஸியாக பேசி ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த எல்டர் என்ன சொல்கிறேன்னா, இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க அவ்வளோ நல்லவங்களாம் கிடையாது, நம்ம வந்து சீக்கிரமாக போயிட்டு எப்படியாவது வந்து அந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடணும், அவங்க ரொம்ப மோசமான ஆளுங்க. அப்போலாம் வந்து நம்ம ஹீரோட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோக்குலாம் ஒன்றும் புரியலன்னா அவர் இப்படி சொல்கிறார் அப்படின்னு. சரி ஓகே, அது ரொம்ப டேஞ்சரஸான பிளேஸாக, அப்போ நம்ம கொஞ்சம் பேர் தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து முடிவு பண்ணுறான். ஹீரோ டெலிபோர்ட்டாக எங்கே போகலாம் ட்ரை பண்ணுவானா, நான் டெலிபோர்ட்டேஷன் கார்டு இருக்காது. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்ட்ரி வந்து கூப்பிட்றான். என்னடா இவர் என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு எல்ட்ரிக்கெல்லாம் ஒரே பயமாக போயிடுது. அப்படியே ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை காட்டினா அவன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா மைக்குல இருந்து கண்ணை முழிக்கிறான். அப்போ அந்த இடத்துல இருந்து ரெண்டு பொண்ணுக்கு வந்து நின்றுட்டு, நீங்கள் கண்ணை முழிச்சிட்டிங்களா இங்க மாஸ்டர், நான் உங்களுக்கு மசாஜ் பண்ணி விடுறதா அப்படிலாம் சொல்லி கேட்குறாங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கேட்குறேன் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு, நீங்கள் இன்னைக்கு நைட் என் கூட வந்து என்ஜாய் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறா. அண்ணன் இருக்கிறோம் அதே மாதிரி கேட்குறா. நீங்கள் யாரும் ஒன்றா கல்யாணம் பண்ணிக்கிங்க அதெல்லாம் எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆனால் என் கூட வந்துடுங்க அப்படிலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அவளுக்கு என்னென்னதான் பேசிக்கிட்டு இருக்காளுங்க. அப்போ ஃபோர்த் ஸ்டூடெண்ட் வந்து கொஞ்சமாச்சும் மரியாதையாக பேசுங்கம்மா அப்படிலாம் சொல்லுவானா. அவளுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டேங்க, நான் உங்களுக்கு வந்து டான்ஸ்லாம் ஆடி காட்டுறேன், நீ என் கூட வாங்க இன்னைக்கு நைட் அப்படி சொல்லி கூப்பிட்றா. அவள் அதே மாதிரி கூப்பிட்றா. அவளுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளுங்களா. அப்படியே அவளுக்கு கூட சண்டை வந்துடுது. அவளுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம ஃபோர்த் ஸ்டூடெண்ட் தான் என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். அதுக்கப்புறம் அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவோம். அவளை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கோளுங்க. அவன் பார்த்தீங்கன்னா ரூம் விட்டு எஸ்கேப் போய் வெளியே போயிடுறான். வெளியே பார்த்தா அந்த ரெட் ட்ரெஸ் போட்டிருந்தாலே அந்த பொண்ணு இருக்கா. என்னடா அங்கேருந்து தப்பிக்கலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. அப்போ உள்ள அந்த ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வந்து ஃபோர்த் ஸ்டூடெண்டோட கையை பிடிச்சிடறாங்க. அப்போ அந்த ரெட் ட்ரெஸ் போட்டவன் அவன் உடம்புக்குள்ளே ஏதோ ஒன்றத்தை வைக்கலான்னு போகிறா. அப்போ கரெக்ட் டைமில் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்து என்னோட ஸ்டூடெண்ட் ஒழுங்காக விட்டுருங்க அப்படி சொல்கிறேன். அப்போ அப்படியே அவங்க எல்லாரும் யாரா அதுன்னு திரும்பி பார்க்குறாங்க. அப்போ அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணு நீயா அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாடை தூக்கின்னு ஒன்று சும்மா விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண போகிறா. யாருன்னு பார்த்தா அந்த எல்டர் தான். அந்த எல்டர் தான் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் ட்ரெஸ் போட்ட பொண்ணோட அப்பாவா. அன்னைக்கு துண்டு துண்டா வேண்டாம் மாட்டேன்னு சொல்லிட்டு துரத்திக்கிட்டு இருக்கா. ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை பிடிச்சிக்கிட்டு இருந்த அந்த ரெண்டு பொண்ணுங்களும் இவன் வந்து ஒரு சரியான ஏமாத்துக்காரன், இவன் நம்ம எல்டர்லாம் ஏமாத்திட்டாண்டி நீ அவனோட ஆளா அப்படி சொல்லிட்டு நம்ம ஃபோர்த் ஸ்டூடெண்ட்டை பார்த்தீங்கன்னா விட்டுறாங்க. அந்த பொண்ணு விடாம எல்டர் வந்து அந்த இடத்துல துரத்திக்கிட்டே இருப்போம், உன்னை போட்டு தள்ளியே தீர்வேண்டா அப்படின்னு ஹீரோ நிறுத்த சொல்லுவானா. என்ன சொல்லி கேட்க மாட்டாங்க. ஒன்னு ஹீரோட பவர் யூஸ் பண்ணிடுறான். அப்படியே அவனோட பவர் வந்து அவங்க ரெண்டு பேர் மேலே யூஸ் பண்ணி அவங்கள லாக் பண்ணிடுவான். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு நீங்கள் திரும்ப வரவே இல்லை, நீவோ வந்து கேட்பலாம் அப்படியே. அதுக்கு அவர் வந்து ஏன் வர முடியலன்றதுலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அப்போ இந்த பொண்ணு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட கதையை ஜாலியாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ரெண்டு பேரும் அந்த இடத்துல மாறி மாறி பாசமலை வந்து பொழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படியே மாறி மாறி இவங்களுக்குள்ள அன்பை வந்து செலுத்திக்குவாங்களா. அதை பார்த்து அந்த ஃபோர்த் ஸ்டூடெண்ட் கூட இருக்க ரெண்டு பொண்ணுங்களும் ஒரு வழியே இவங்க ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்பலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்குங்க. அந்த சிஸ்டம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேர் வந்து ஃபீல் பண்ணுறத பார்த்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மிஷினை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ரிவார்ட்லாம் கொடுக்குதுங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுல ஒரு மிஷினாமா ஹீரோக்கு ஏதோ ஒரு ஃபார்மேஷனை ரிவார்டை கொடுக்கும். ஒரு வேளை நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லுவோம். அப்படியே அவங்க ஹீரோக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போகாதீங்கப்பா அப்படின்னு. இதுக்கப்புறம் நான் உன்னை தனியாக விட்டுட்டு போகவே மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொண்ணோட பேரை மட்டும் மாற்றி சொல்லிடுவார். அவ்வளோதான், சொல்லி முடிஞ்சு போச்சு. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் மட்டும் அங்கேயே விட்டுட்டு போயிடுறான். உடனே பார்த்தீங்கன்னா உன்னை கொல்லாமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனை எடுத்துட்டு திறத ஆரம்பிச்சா திருப்பி அவங்க அப்பாவை. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் கேட்குறான், மாஸ்டர் அவர் நம்ம தனியாக விட்டு வந்துட்டுமே அவருக்கு இது ஆயிரதில்லை அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா 7 ஸ்டார் ஃபார்மேஷன் அப்படி சொல்லிட்டு ஒரு புக் எடுத்து கொடுக்குறான். அதான் பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் கொடுத்த புக்கு. அப்படியே அதை பார்த்துட்டு எல்லாரும் பயங்கரமாக வந்து எக்ஸைட்மெண்ட் ஆயிரம் வந்து ஹீரோ ப்ராக்டிஸ் பண்ண சொல்லி கொடுப்போனா உடனே வழக்கம் போல இவங்க காமெடி பண்ண ஆரம்பிச்சுறாங்க. அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார் நான் தான், செகண்ட் ஸ்டார் நான் தான், தேர்ட் ஸ்டார் நான் தான் அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபார்மேஷனுக்கு மொத்தம் 7 பேரா, அங்கே பார்த்தா வெறும் 6 பேர் தான் இருக்காங்க. எங்கடா அந்த பொண்ணு அப்படி சொல்லிட்டு இங்கே தேடுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா நான் வரல அப்படி சொல்லுவாள். 7 பேர் இருந்தால் தான் அது கம்ப்ளீட் ஆகும் சொல்லி கூப்பிட்டோன்னே அதுக்கப்புறம் அவளும் வந்துடுவா. அப்படியே அவங்க 7 பேர் சேர்ந்து அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷனை போடுவாங்க. அப்படியே எல்லாரும் எத்தனை ஃபிளாக் வந்து கலெக்ட் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரல் வந்து கேட்குறாரு. பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 எடுத்து போகிறான். அதை பார்த்து சாக்கு இருந்தால் பிரின்ஸ் வெறும் 2 தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு. இப்போ பிரின்ஸ் சொல்கிறான், மற்ற எல்லாத்தையும் நான் கொளுத்திட்டு 2 தான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு எல்லாம் என்னால் தான் அப்படி சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணுறேன். அங்கே பார்த்தா மற்ற எல்லாரும் போய்ட்டு அந்த T&2 செக்டர் வந்துட்டு நீங்கள் ஏமாத்திட்டீங்க அப்படி சொல்கிறாங்க. ஏன்னா மற்றவங்க வேறு 2 ஃபிளாக் தான் வச்சிருக்காங்க, இவனுக்கு மட்டும் 100க்கு மேலே வச்சிருக்காங்க, அதனால் நீங்கள் சீட்டிங் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த ஜென்ரல் பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரும் வந்து கவலைப்படாதீங்க, இது வந்து ஏதோ தப்பு நடந்துச்சு, அதனால் எல்லாருமே வந்து அடுத்த ரவுண்டுக்கு என்ட்ரு ஆகுங்க, நான் எல்லாரையும் வந்து பாஸ் பண்ணிடுறேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா டீம் பேட்டில். யார் யாருக்கும் ஃபர்ஸ்ட் டீம் பேட்டில் வரப்போகுதுன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்புறம் அந்த T&2 செக்டோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் அந்த டீம் பேட்டில் வருது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து சொல்கிறேன். ஏன்னா அந்த பொண்ணுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பழி வாங்குறோம் நம்ம அவங்க எல்லாரையும். அதுக்கு அவனுங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அவங்களை கலாய்க்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. நம்ம பசங்க
பசங்க எல்லாருமே அந்த 7 ஸ்டார் ஷார்ட் ஃபார்மேஷன் வந்து ஆக்டிவ் சொல்லி அந்த இடத்துல காமெடி பண்ணி அப்படியே ஒரு ஃபோர்ஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வானத்தில் பறந்து போய் அந்த ஃபார்மேஷனை போட்டு அதை யூஸ் பண்ணி மொத்த பேர் அடிச்சாங்க அந்த பறக்க விட்டாங்க. அவங்க எல்லாரும் அந்த இடத்துல அடிவாங்க. அந்த ஜென்ரல் வந்து அறிவிச்சிடாரு இவங்க தான் வின்னர் அப்படி சொல்லிட்டு. அப்போ அந்த டிஆன்டி செக்டோட லீடர் இவங்க ஏமாத்திட்டாங்க, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படியே சொல்றாரு. அந்த பொண்ணு எங்க செக்டர் அந்த ஸ்டூடெண்ட் அந்த செக்டில் போய் விளாட்னா எப்படி ஒத்துக்கிறது அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்போம். அங்கேருந்து எல்லாரும் பேசுறாங்க, ஆமா அந்த பொண்ணு நேற்று எந்த செக்டுக்கு விளையாடிட்டு இருந்தா இன்னைக்கு அங்கே போய் விளாட்றல எப்படி இது அப்படின்னு. அந்த ஜென்ரலாக அந்த பொண்ணுகிட்ட கேட்குறாரு, நீ எந்த செக்டர் சேர்ந்தாலே வந்து சொல்லு அப்படின்னு. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யோசிக்கிறா. அப்போ அந்த டிஆன்டி செக்டோட லீடர் சொல்கிறான் அந்த பொண்ணு எங்கள் செக்டரோட ஆள் தான் அப்படின்னு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சொல்கிறா, இல்லை நான் வந்து நேற்றே இந்த செக்டுக்கு வந்து மாறிட்டேன், நான் இம்மோட்டல் செக்டரோட ஸ்டூடெண்ட் இப்போ அப்படின்னு பயங்கர எமோஷனோட சொல்லுவாளா. அப்படியே அதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து பயங்கர சக்கா போயிடுறாங்க. அப்போ அந்த ஜென்ரல் சொல்கிறாரு, அந்த பொண்ணு வந்து அந்த செக்டில் சேர்ந்துருச்சுன்னு சொல்லுது, அப்புறம் நீ வந்து இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு, அவ்வளோ பிரச்சனை பண்ணாரா அப்படின்னு. அப்படியே எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் டிஆன்டி சைட்டுக்கு ஆப்போசிட்டாக திரும்பிடுவாங்களா. அப்போ அவங்க கடுப்பு போயிட்டு அந்த பொண்ணு அட்டாக் பண்ணலாம் வருவான் பாருங்க. நம்ம ஹீரோனை அட்டாக் பண்ணி பறக்க விட்டுறான். ஹீரோனை அட்டாக் பண்ணது கூட சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்ட் கொடுக்குது. ஏன்னா அவன் அட்டாக் பண்ணுறது ஒரு மிஷன் ஆமா. ஹீரோ அதை இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டா. அந்த பொண்ணுக்கு ஹீரோ வந்து சண்டை போட்டான் இல்லையா, அந்த பொண்ணு ஹீரோ மேலே பயங்கரமாக நம்பிக்கை வச்சாரோ அவளோட விசுவாசம் பார்த்தீங்கன்னா 100% அந்த ஆயிடுது. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் ரிவார்ட் கொடுக்குது. லைப்ரரியில் எல்லா ஃப்ளோருமே அனலாக் ஆயிடுச்சாமா. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா அதுக்குள்ளே வந்து ட்ரெஷர்ஸ்லாம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுமா. அப்படியே நம்ம இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஹீரோ வந்து அந்த லைப்ரரிக்குள்ளே வந்து போகிறான். உள்ளே போயிட்டு ஐயோ எல்லா ட்ரெஸ்ஸஸ் இருக்க போகுது, எல்லாத்தையும் இப்போ நான் போய் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடத்துல போயிட்டு அந்த பாக்ஸ் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போனா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது. அப்போ ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்குள்ளே வரான். அந்த இடத்த வந்து பார்த்துட்டு இது என்ன இந்த அளவுக்கு பெருசாகவும் ரொம்ப சூப்பராகவும் மாறி இருக்கு அப்படிலாம் சொல்லி கேட்குறா. ஹீரோட்ட என்ன சொல்லுவானா, நீ தேடி போய் இந்த இடத்துல ஏதாவது ட்ரெஷர் அப்படிலாம் உனக்கு ஏதாவது வெப்பன் கிடைக்கும் அப்படி சொல்லுவானா. அப்படியே பார்த்தீங்கன்னா அவளுக்கு அந்த இடத்துல ஒரு விசிறி கிடைச்சிருது. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷமாக போயிடுது, இது எனக்கு தான் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவகிட்ட போயிட்டு இது என்கிட்ட கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிடுறான். ஆனால் சிஸ்டம் சொல்லுது இது அவளால் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. வேற வழி இல்லாமல் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவட்ட அதை திருப்பி கொடுத்துருவா. அவளும் ரொம்ப நன்றி மாஸ்டர் அப்படி சொல்கிறான். ஆனால் ஹீரோ கதறிக்கிட்டு இருப்பான், எனக்கு மட்டும் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னு. அப்போ அந்த இடத்துக்கு அந்த குட்டி பொண்ணு வர, அவளுக்கு கூட குட்டியாக ஏதோ பெல் மாதிரி ஒரு வெப்பன் கிடச்சிருக்கு. அதை எடுத்துட்டு அந்த ஹீரோ கிட்ட கொடுப்பா. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை வேணாம் சொல்லிடுவான். ஹீரோ வேணாம் சொன்னதுக்கப்புறம் கேட்காம ஹீரோ கிட்ட கொடுப்பாளா. அப்போ ஹீரோ சொல்கிறான் அது உனக்கு கிடைச்ச வெப்பன், அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல லைப்ரரி கட்டந்தே உங்களுக்காக தான், ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் கட்டியிருக்கேன். இந்த இடத்துல எது கிடைச்சாலும் அது உங்களுக்கு தான் சொந்தம், ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும் புக்காக இருக்கட்டும் எல்லாமே உங்களுக்கு தான் அவ்வளோ வந்து சொல்லிட்டு இருக்கேன். இதை கேட்டோன்னே அவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக சந்தோஷமாயிட்டு உங்களோட ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறத நாங்கள் பெருமைப்படுறோம் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பிடுவாங்க. அப்போ ஹீரோ கதறான், ஏன் சிஸ்டம் இந்த மாதிரிலாம் பண்ணுற என்ன மட்டும் வச்சு செய்கிற அப்படின்னு. அப்போ சிஸ்டம் சொல்லுது உங்களுக்கான வெப்பன் வந்து டாப் ஃப்ளோரில் இருக்குது, நீங்கள் போய் எடுத்தீங்கன்னு உடனே ஹீரோ வந்து எடுக்க போயிடுவான். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் சும்மா இல்லாமல் அவங்களோட வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போடுறாங்க. அதாவது அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டூடெண்ட் கூட வந்து சண்டை போடுறா. அவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வெப்பன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேற லெவலில் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க வெப்பன் யூஸ் பண்ணி சண்டை போகிறத நம்மளால எல்லாம் அங்கே சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க மண்ணு ஜாலியாக சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வழியாக டாப் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா ஏறி வந்துட்டு அந்த இடத்துல ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ் சடனாக ஹீரோ தூக்கி அடிச்சிடுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே போய் விழுந்துடுறான். அப்போ சிஸ்டம் சொல்லுது நீங்கள் ஒரு மிஷனை முடிச்சிங்கன்னா தான் அந்த பாக்ஸை சுற்றி இருக்கிற பேரியர் வந்து ரிமூவ் அப்படின்னு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளால எல்லாம் அந்த இடத்துக்கு வந்து மாஸ்டருக்கு ஏதோ ஆயிடுச்சு, மாஸ்டர் கீழே விழுந்து கிடக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் ஹீரோ வந்து அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பானா. அப்போ ஃபர்ஸ்டோட சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச மாஸ்டரோட சோல் வெளியே போயிருக்குன்னு நினைக்கிறேன், இது அவரோட வெறுபாடு அப்படின்னு. ஹீரோக்கு அப்படியே ஐடியா கிடைச்சிருது. உடனே ஹீரோ வந்து எழுந்துச்சு, என்னால் என்ன சுற்றி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். மாஸ்டர் நீங்கள் தரையில் விழுந்துக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறான், ஒன்றும் இல்லை என்னோட சோலை வந்து வெளி உலகத்துக்கு அனுப்பி இந்த காட்ஸ் அப்புறம் டீமன்ஸ்லாம் கொஞ்சம் சதிச்சுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா கதை அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறான். ஆமாம் நீங்களும் ஏன்டா ரொம்ப சோகமாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பானா. அப்போ அவனுங்க எல்லாரும் அவங்க ரெண்டு பேரும் வெப்பன் யூஸ் பண்ணி அந்த இடத்துல வேற லெவலில் சண்டை போடுறாங்க. அதை வச்சு பயங்கரமாக சீன் போட்டுக்கிட்டு இருக்காங்க. மாஸ்டர் எங்களுக்கு எங்க மாஸ்டர் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கதறுவாங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறான், டே இந்த இடத்துல எல்லாரும் தேடி போறாடா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க அப்படின்னு. ஹீரோ சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பூரா எனக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அந்த இடத்துல வெப்பனை கண்டுபிடிச்சிடறானுங்க. எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லலான்னு பார்த்தா ஹீரோவை காணோம். என்னடான்னு பார்த்தா ஹீரோ தனியாக போய் அழுதுகிட்டு இருக்கா. நான் வந்து ஒத்திக்கவே மாட்டேன், என்ன இவனுக்கு எல்லாம் ஏமாத்துறாடுங்க, அந்த சிஸ்டம் ஏமாத்துது அப்படின்னு. ரிஃபைனிங் ரூமா இன்னும் பெருசாக்கிட்டேன் அப்படின்னு சிஸ்டம் வந்து சொல்லுமா. ஹீரோ அப்படியே திருப்பி அழுதுகிட்டே நான் போய் தூங்க போறேன்னு போயிடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க எல்லாம் சும்மாவே இல்லைங்க, வெப்பன் கிடைச்சிச்சுல, வெப்பனை வச்சு பூரா அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அந்த பிரின்ஸ் கூட அந்த பச்சை ட்ரெஸ் போன சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஃபோர்த் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. மாறி அவனுங்க அந்த இடத்துல அவனுங்க வெப்பன் யூஸ் பண்ணி சண்டையை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. அது அவனுக்கு சாதாரணமாக சண்டை போட மாட்டானுங்க, வேற லெவலில் அந்த இடத்துல டமால் சத்தத்தெல்லாம் ஆராய்ச்சிக்கிட்டு இருப்பானுங்க. இந்த புதுசாக வந்திருக்காலே அந்த பொண்ணு ஆரோ மாதிரிலாம் வச்சு அட்டாக் பண்ணுவோம்ல, நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பெருசாக சீல்டு மாதிரி போட்டு வந்து தடுக்கிறான். இவங்க அந்த இடத்துல பயங்கரமாக சண்டை போட ஹீரோ வந்து என்னடா அவரே சத்தமாக இருக்க, கதவை திறப்போம் பாருங்க, எல்லா அட்டாக்கும் ஹீரோ மேலே போய் போடுது. அதுக்கப்புறம் அப்படியே மறுநாள் ஹீரோ கேட்குறான், டே உங்களுக்கு வெப்பன் கொடுத்தா அதை வச்சு விளையாடிட்டு இருக்கீங்களா நீங்கள் திரும்ப ட்ரைனிங் போய் பிரேக் த்ரூ பண்ணுற அப்படின்னு சொல்கிறேன். அவனுங்க அப்படியே நின்றுட்டு இருப்பாங்களா, என்னடா நின்றுட்டு இருக்கீங்க கிளம்புங்கடா அப்படி சொல்லுவான். அப்போ அந்த குட்டி பொண்ணை மட்டும் இருக்க சொல்கிறேன். அந்த குட்டி பொண்ணை வந்து ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ண சொல்கிறேன். அந்த குட்டி பொண்ணை ஃபவுண்டேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சாரா. அப்படியே அவளோட எனர்ஜி பார்த்தீங்கன்னா வானத்தை நோக்கி அப்படியே போகுது. வெளியே இருக்கிற நம்மளெல்லாம்
பார்த்துக்கிட்டு இருக்கேங்க, அந்த குட்டி பொண்ணு வந்து ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணுறா, வேற லெவல் நம்ம மாஸ்டர் திறமைசாலியாக இருக்காரு அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எல்டர் வெளியே வந்து பார்த்துட்டு, டே நம்ம மாஸ்டர் வேற லெவல்ரா அப்படிலாம் சொல்கிறாரு. அந்த குட்டி பொண்ணு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட பவர்லாம் சடனாக இன்க்ரீஸ் ஆயிடுது. எதுக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னு அவங்களுக்குமே தெரியல. எல்லாரோட பவர்ஸும் பயங்கரமாக வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படியே அந்த குட்டி பொண்ணு ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணி முடிச்சிருவாளா. ஹீரோ பார்த்தீங்கன்னா சேர் நான் ஒழிஞ்சிக்கிட்டு இருப்பேன், வந்து கேட்குறேன் மாஸ்டர் எங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கீங்கன்னு. அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோ என்ன சொல்கிறான், நீ ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணும்போது நிறைய தண்டர் வந்துச்சுமா, அதெல்லாம் நான் தான் வந்து அப்சர்வ் பண்ணேன், அதனால தான் நான் இந்த இடத்துல ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன் அப்படி சொல்லி சமாளிச்சிடறேன். அப்போ அவள் சொல்கிறான், மாஸ்டர் நீங்கள் ஹெல்ப் பண்ணதால தான் ரொம்ப ஈஸியாகவே நான் ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஹீரோ யோசிக்கிறான், இதுக்கப்புறம் யாராவது ஃபவுண்டேஷன் பில்ட் பண்ணா கண்டிப்பாக அவங்க பக்கத்தில் நம்ம இருக்கவே கூடாதுன்னு. ஹீரோ பார்த்தீங்கன்னா குயிரி ஃபெனிங் ஸ்டேஜோட 5th லெவலில் இருந்தானாமா, இப்போ 6th லெவலுக்கு வந்து ப்ரொமோட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அந்த சிஸ்டம் சொல்லுது அது ஒரு லெவல் இன்க்ரீஸ் ஆயிருக்கான்னு. அப்படியே ஹீரோ குறி சந்தோஷமா போயிருது. இதே மாதிரி பண்ணா நம்ம வந்து பவர்ஃபுல்லாக மாறிடலாம் அப்படி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த இடத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்துடுவோம். அப்படியே நம்ம பசங்களாம் நீங்கள் சூப்பர் மாஸ்டர் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. ஹீரோ என்ன சொல்கிறான், டே நான் உங்ககிட்ட வந்து பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னேன், நீங்கள் இன்னும் போகலையா, சீக்கிரமாக போங்க ட்ரைனிங் ரூமுக்கு அப்படி சொல்லிட்டு அனுப்பி விட்டுறேன். ஹீரோ எல்லாரும் ட்ரைனிங் ரூமில் பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண சொன்னாலே அவங்களோட ஆப்போனன்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே அவங்களே தான் அவங்களோட ஆப்போனன்ட்டு. அவங்க கூட அவங்க சண்டை போட்டு அவங்களோட பவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ அந்த குட்டி பொண்ணு ஹீரோட்ட கேட்குறேன்னா நான் அந்த ட்ரைனிங் ரூமில் போடுறதா அப்படின்னு. ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இதை பாரு, அதுக்கப்புறம் போகலான்னு ஹீரோ சொல்லுவான். அந்த இடத்துல அப்படியே அந்த 4th ஸ்டூடெண்ட் சண்டை போடுறதா ஹீரோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே அவன் கூட அவன் வேற லெவலில் அந்த இடத்துல இருந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். அடுத்த ஆள் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். நல்லா தான் வந்து சண்டை போறா, சரி அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பாங்க. அவன் பார்த்தீங்கன்னா சண்டை போடாமல் அவனே ரொம்ப கேவலமாக வந்து திட்டிக்கிட்டு இருக்கிறான். இவன் தான் லூசுத்தனமாக பண்ணுறான். அந்த பிரின்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்ப்பாங்களா. அவன் இவனோட மோசமாக இருக்கு. அவனை பற்றி அவனே அந்த இடத்துல பெருமையாக பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்போ ஹீரோ அந்த குட்டி பொண்ணை என்ன சொல்கிறான்னா, இந்த 2 பேர்ட்டு நீ எதுவுமே கற்றுக்கூடாதமா, அவனுக்கு பக்கமே போகாது அப்படின்னு அவன் சொல்கிறான். லின்ன பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் நம்பாளிங்க எல்லாரையும் அந்த இடத்துல போட்டு தள்ளி வச்சிருக்கிறான். அவனுக்குள்ளே இருக்கிற அந்த என்ன டிமாண்ட் சொல்லுது, நீ நானும் எப்பயுமே ஒரே ஆள் தான், நம்மளை பிரிக்கவே முடியாது அப்படிலாம் சொல்லுமா. அவன் கடுப்பாயிட்டு பார்த்தீங்கன்னா அது கூட அந்த இடத்துல பயங்கரமாக வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான். அவன் என்ன டீமன் கூட பயங்கரமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ சொன்ன ஒரு விஷயம் ஞாபகம் வரும். அதாவது நான் டீமனாக மாறிட்டேன், நீங்கள் என்ன மாஸ்டர் பண்ணீங்கன்னு கேட்டிருப்பான். அவனை திருப்பி காப்பாற்றுவேன் நான் ஹீரோ சொல்லியிருப்பான். அதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே அவன் குத்திக்கிறான். அவனே டேமேஜ் பண்ணிக்கிறதால அவனோட என்ன டீமனுக்கு பார்த்தீங்கன்னா அது டேமேஜ் ஆகுது. இப்போ நான் அவனை ஈஸியாகவே தோக்கடிச்சிடும் அப்படின்னு அவன் என்ன டீமன்ட்ட சொல்லுவானா, அந்த என்ன டீமன் அவனை தடுக்கலான்னு பார்க்கும். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா அதை அடிச்சு பறக்க விட்டுறான். சிஸ்டம் ஹீரோட்ட சொல்லுது, லின்னோட பவர் இல்லாமல் போயிடுச்சு, அவன் குயிரி ஃபெனிங் ஸ்டேஜில் அவள் உனக்கே திரும்ப வந்துட்டான் அப்படின்னு. லின் அவனோட என்ன டிமாண்ட்டை போய் சொல்கிறான், நான் ஜெயிச்சிட்டேன் நீ தோத்துடுறா அப்படின்னு. அப்போ அந்த என்ன டிமாண்ட் சொல்லுது, நான் தோக்கலை நீ ஒன்றும் ஜெயிக்கலை, நம்ம 2 பேருமே தோத்துட்டா, உன்னோட பவர்ஸ் எல்லாமே போயிடுச்சு, நீ ஒரு சுத்த வேஸ்ட்டாக மாறிட்டுடா அப்படி சொல்லுது. நான் டீமனாக இருக்கிறதோட வேஸ்ட் பீஸாகவே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா அதை போட்டு தள்ளிடுறான். அதை கொன்னதெல்லாம் இந்த கிறுக்கு போயிலாம் அந்த இடத்துல அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துருவான். அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு வந்து தூக்கிட்டு போகிறான். அப்படியே வந்து அந்த குட்டி பொண்ணை சொல்கிறான், யாருமே அந்த ரூம்குள்ளே விடாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அந்த இடத்துக்கு எழுந்து வந்து அந்த குட்டி பொண்ணை கேட்குற அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு. அப்போ அந்த குட்டி பூனை சொல்கிறா, அவன் வந்து திடீர்னு கண்ண முழிக்கவே இல்லை, மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பயங்கரமாக வந்து அலாரம் வச்சார. உள்ள ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனை காப்பாற்றுறதுக்கு மெடிசன்ஸ் எல்லாம் வந்து தேடிக்கிட்டு இருக்கான். அப்படியே வேகமாக தேடி பார்த்தீங்கன்னா அவனுக்கு மெடிசன் எல்லாம் கொடுக்குறான். அப்பயும் வந்துருக்க மாட்டான். அப்படியே சிஸ்டம் கிட்ட ஹெல்ப் கேட்குறான். சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவனோட பிளட்டை கொடுத்தீங்கன்னா அவனை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லுமா. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் கையை அறுத்து அவனுக்கு பிளட்டை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். கண்ணை முழிச்சிக்கிறா சொல்லிட்டு பிளட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே வெளியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்து என்ன ஆச்சு, ஆனால் வெளியே நின்றுட்டு இருக்கீங்க அழுகுறீங்கன்னு சொல்லி கேட்பான். அப்போ அந்த குட்டி திருப்பி சொல்கிறான், அந்த மாதிரி இல்லைன்னு வந்து மயக்கம் போட்டு அவன் எழுந்திருக்க மாட்டான் அப்படின்னு. ஹீரோவனோட பிளட் எல்லாம் வந்து கொடுத்து நின்று அந்த இடத்துல காப்பாத்திரான். நின்று வந்து கண்ணமுழிச்சிடறான். கண்ணமுழிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவனை திட்ட ஆரம்பிக்கிறான். லூசு பையில எதுக்குடா நீயே வந்து அட்டாக் பண்ணிக்கிட்ட, இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தா நீ செத்து போயிருப்படா அப்படின்னு மாதிரிலாம் ஹீரோவனை திட்டிக்கிட்டு இருப்பானா. அப்போ டக்குன்னு ஹீரோவால முடியாம போயிடுது. என்னன்னு பார்த்தா ஹீரோ நிறைய பிளட் கொடுத்தான் இல்லையா, அதனால அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர டயர்ட் ஆயிட்டான். என்னை காப்பாத்துறதுக்கு ரொம்ப நன்றி மாஸ்டர் அந்த இல்லைன்னு சொல்லுவானா. அப்போ ஹீரோ யோசிக்கிறான், இங்க இருக்கிற எல்லாருமே பைத்தியமா தான் இருக்கிறானுங்க அப்படின்னு. அந்த குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா யாருமே உள்ள விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் சொல்லியிருக்காரு யாரும் உள்ள வரக்கூடாது அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாரா. அப்போ லின்னியா பார்த்தீங்கன்னா வெளியே வந்தாரா. லின்னியா பார்த்தீங்கன்னா ரொம்ப முடியாத நிலைமையில தான் வந்திருப்பான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போயிட்டு என்னடா எப்படா இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு தட்டுவும் பாருங்க, அவன் வாயிலேருந்து ரத்தமா வர வச்சிருது. மாஸ்டரோட ரத்தத்தை கொடுத்து என்ன காப்பாத்திட்டாரு, ஆனால் மாஸ்டருக்கு தான் கொஞ்சம் முடியாமல் போயிடுச்சு அப்படி சொல்லுவானா. அப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அந்த இடத்துல கதை ஆரம்பிச்சாரா. அப்போ எல்டர் சொல்றாரு, அவருக்கு ஒன்றும் ஆகாது, நம்ம அவரை ஈஸியாக வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு. அப்படியே அங்கேருந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா மாஸ்டருக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற வந்து அந்த ஹெல்ப்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர்கிட்ட வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. நீங்க காட்டுற எதுவுமே மாஸ்டருக்கு வந்து ஹெல்ப் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்டர் வந்து சிக்கன் சூப் மாஸ்டருக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கான வேலையை இவனுக்கு ஆரம்பிச்சானுங்க. ஹீரோக்கு சிக்கன் சூப் மட்டும் இவனுக்கு வைக்கல, கூடவே வேற ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. இந்த எல்டர் ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்புறம் 2வது ஸ்டூடெண்ட் 3 பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா வேற ஏதோ ஒரு விஷயத்தை ஹீரோக்காக வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் சிக்கன் சூப் வைக்கிறதுக்கு கோழி பிடிக்க போயிருக்காங்க. ஆனால் அந்த கோழி பார்த்தீங்கன்னா மரண பெருசா இருக்கு. அப்படியே இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. அப்போ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ பொடியை போட்டு அதை பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறா. அந்த பொடி பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் மேல விழுந்து அவனும்
அவனும் மயக்கம் போட்டு விழுந்தாரான். அவ பார்த்தீங்கன்னா பிரின்ஸை காப்பாற்ற ட்ரை பண்ணுவாளா, அப்போ பச்சை ட்ரெஸ் பொண்ணு போர்ச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒரு கோழிக்காக நம்ம பிரதரையே போட்டு தள்ளிட்டா அப்படின்னு. அந்த எல்டர் என்ன செஞ்சுட்டு இருந்திருக்காருன்னா ஒரு பில் தான் ஹீரோக்காக செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. அது பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு. அந்த எல்டர் ஃபர்ஸ்ட் வந்துட்டு சொல்றாரு, டே நீங்க மாஸ்டர் கிட்ட என்ன சொல்லணும்னா நாங்க மட்டும் தான் அந்த பில்லை செஞ்சோம் அப்படி சொல்லணும், என்ன இதில் மென்ஷன் பண்ணாதீங்க அப்படி சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்பானா, டே நீங்களாம் சின்ன பசங்க உங்களுக்கு தான் அதுக்கான பெருமெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அப்படியே பச்சை ட்ரெஸ் பொண்ணு இந்தாங்க மாஸ்டர் சிக்கன் சூப் அப்படின்னு அவங்க நீட்டா அது பார்க்க சிக்கன் சூப் மாதிரி இல்ல பாய்சன் மாதிரி இருக்குது. ஹீரோவும் அதை கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஸ்மெல்லாம் நல்லா தான் இருக்கு, இருந்தாலும் கலர் மொட்டையோட இந்த மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறா. அப்ப ரெண்டாவது ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த பில் எடுத்துட்டு வந்து நீட்டா. அப்ப ஹீரோ கேட்கறான் என்ன அது இது அப்படின்னு. அவ ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றான், மாஸ்டர் இதுதான் டானிக் பில், இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா டக்குனே குணமாயிடுவீங்க அப்படின்னு, இதை சீக்கிரமா சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோ யோசிக்கிறான், இது எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது, ஆனா இதுல ஏதோ தப்பா இருக்கே அப்படின்னு. அப்புறம் என்ன அது கொஞ்சோண்டு சாப்பிட்டோன்னே டக்குனு முன்னாடி இந்த தண்ணியில போய் குதிச்சரா இவங்க அப்புறம் குழப்பட்ட பாக்குறாங்க அப்படின்னு. ஹீரோவே இந்த இடத்துல வந்து சாக கிடக்குறான். அப்ப அந்த மீன் ஹீரோ கலாய்க்குது, டே நீ ரொம்ப வீக்கா இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப சிஸ்டம் சொல்லுது, உங்க நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, உங்களை காப்பாத்துறதுக்காக ஒரு மிஷினை கொடுக்குறேன், அதை முடிச்சிட்டீங்கன்னா உங்களோட பிளட் உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும் அப்படின்னு. அப்ப ஹீரோ வந்து கடுப்பாயிரான், சிஸ்டம் நீ என்ன பண்ணு முடிஞ்சா என்ன கொன்று அப்படின்ற மாதிரி அதுக்கிட்ட சொல்லுவோன்னா அது கேட்குது, நிஜமாவே உங்களை வந்து போட்டு தள்ளணுமானே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கான வேலையுமே அதை ஆரம்பிச்சிடுது. அப்போ ஹீரோ கலர் ஆரம்பிச்சு நிஜமாவே நீ என்ன போட்டு தள்ள போறேன் அப்படின்னு. சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு தள்ள, ஹீரோ தப்பிச்சிட்டா. மறுநாள் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்கறான், டே தம்பி நீ தானே அந்த பிள்ளை செஞ்சது அப்படின்னு. அவனும் ஆமா மாஸ்டர் அப்படி சொல்லுவானா. அப்போ ஹீரோ சொல்ற, டே தம்பி நீ இன்னிலேருந்து தினமுமே உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர்ஸை லாக் பண்ணிட்டு 3 மணி நேரம் அந்த ஸ்வாட் செய்வாங்கல்ல, அந்த வெப்பன்ஸ் எல்லாம் செய்வாங்கல்ல இரும்பு யூஸ் பண்ணி, அதில் போயிட்டு நீ வேலை செய்யணும்டா அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் நான் மட்டும் பில் செய்யல, இவங்களும் சேர்ந்து தான் கூட செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கொடுத்துட்றான். ஹீரோ சிக்கன் சூப் செஞ்சவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்றான். சொல்லப்போனால் அது பனிஷ்மெண்ட் கிடையாது, அந்த சிஸ்டம் கொடுத்த மிஷினே பார்த்தீங்கன்னா இதுதான். இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பவர்ஸ் இல்லாமல் ட்ரைனிங் கொடுக்க சொல்லியிருக்கு. அதனால ஹீரோ அந்த மாதிரி வந்து பண்ணிட்டா. இருந்தாலும் அந்த மிஷன் 50% தான் கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்ற மாதிரி வருது. அப்போ ஹீரோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கேட்குறான், டே தம்பி நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா, எது இருந்தாலும் உண்மையை சொல்கிறா அப்படின்னு. அப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிடுறான், இதுக்கெல்லாம் பிளான் போட்டதே வந்து எல்டர் தான் அப்படின்னு. அப்போ ஹீரோ அந்த குட்டி பொண்ணை எல்டரை போயிட்டு டக்குன்னு கூட்டிட்டு போமா அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விடுறான். அந்த குட்டி பொண்ணை போயிட்டு எல்டர் உங்களை மாஸ்டர் கூப்பிடுறாரு ரிவார்டு கொடுக்கறதுக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்ற. உடனே எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்துடுறாரு. ஹீரோ கிட்ட வந்து என்ன ஹீரோ கேட்குறான், அம்மா நீங்க தான் எல்லாத்துக்கும் பிளான போட்டீங்களாமேன்னு. எல்டர் சொல்றாரு, அப்படியே சொன்னாங்க உங்ககிட்ட. இல்ல மாஸ்டர் எல்லாத்தையும் செஞ்சதே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்டர் சொல்லுவாரா. அப்படியே எல்டர் உங்களுக்கு நான் ஏதாவது பெருசா ரிவார்டு கொடுக்குறீங்க அப்படின்னு ஹீரோ சொல்லுவானா. ரிவார்டு தானே மாஸ்டர் கொடுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ ரிவார்டு இந்தா ட்ரைனிங் ரூம்ல போய் சாவு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தள்ளி விட்டுறா. உள்ள போன எல்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன டீமோனா அந்த பொண்ணு வந்திருக்கு, அதாவது எல்டரோட பொண்ணு மட்டும் வரலங்க, இன்னும் நிறைய பொண்ணுங்க வந்திருக்காங்க, எல்லாரும் சேர்ந்து பொழந்து கட்டுறாங்க. ஹீரோ ஜாலியாக பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்பவும் பார்த்தீங்கன்னா அந்த மிஷன் வந்து முடிச்சிருக்காது. அப்போதான் வந்து சிஸ்டம் சொல்லுது ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்புறம் எல்லாருமே வந்து ஆபத்தில் இருக்காங்க அப்படின்னு. என்னடா பண்ணி வச்சிருக்கானு ஹீரோ அங்கே போய் பார்ப்போனா அவனுக்கு அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கொளுத்தி வச்சிருக்கானுங்க. மொத்த பேர் மயக்கம் போட்டு விழுந்து கிடக்கானுங்க. ஹீரோ டக்குன்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி அவனெல்லாம் பார்த்தீங்கன்னா காப்பாற்றி வெளியே தூக்கி போட்டாரா. அவனுங்கெல்லாம் காப்பாற்றியாச்சு, நம்மளுக்கு அதை தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோ ட்ரை பண்ணுவோன்னா டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு அங்கே முடியாமல் போயிடுது. ஹீரோ அந்த இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். வெளியே போனோடனே அவனுங்க எல்லாரும் அந்த இடத்த வந்து பார்க்குறானுங்க, ஐயோ இடமே எரியுது, மாஸ்டர் வழியே மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் வந்து ஹீரோக்கு அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஹீரோட உடம்ப பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படியே தானா பார்த்தீங்கன்னா சரி பண்ணிடுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த இடத்துக்குள்ளேருந்து வெளியே வரோம். ஹீரோட பிளட் ஹீரோக்கு திரும்ப கிடச்சி ஹீரோட உடம்பு சரியானதை பார்த்தோன்னே நம்ம பாருங்க எல்லாரும் பயங்கர சந்தோஷமாயிறாங்க. மாஸ்டருக்கு சரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெருசை காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ஒரு 2 செக்டரோட எல்டர்ஸ். அவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பொருள் எடுத்து இன்னொருத்தர் இதை காட்டுவாரா. அந்த பொருள் எடுத்து காட்டினார் பார்த்தீங்கன்னா அவர் மேலே பயங்கரமாக தண்டர் வந்து அடிச்சிடுது. எதுக்கு அடிச்சிதுன்னே தெரியல. அப்படியே ஃபர்ஸ்ட் வந்துட்டு பிரின்ஸையும் காட்டினா அவனுக்கு 2 பேரும் நம்ம ஹீரோட்ட கதறிட்டு இருக்காங்க, மாஸ்டர் நாங்கள் திரும்ப அந்த மாதிரி செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சு விட்டுருங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படி மாதிரி முட்டி போட்டுட்டே இருக்கிறோம். அப்படி இல்லைன்னா அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆகிற வரைக்குமாச்சும் முட்டி போனடா அப்படின்னு. அப்போ டக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிடுது. உடனே அவனுக்கு 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, மாஸ்டர் சீக்ரெட் ரூம் ஓப்பன் ஆயிடுச்சு, எங்கள் பனிஷ்மெண்ட் முடிச்சிருச்சு, நாங்கள் சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்கிறானுங்க. எப்படா நீங்கள் போவீங்க, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, உங்களால் பறந்து போக முடியாது, எப்படா போக போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது டக்குன்னு சீக்ரெட் ரூம் அவனுக்கு கிட்டே வந்துடுது. அதை ஃபர்ஸ்ட் ஒன்று சொல்கிறான், மாஸ்டர் அது உங்கள் வேலை தானே, நீங்கள் தானே அதுக்கு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு. நம்ம ஹீரோ சிஸ்டம் கேட்குறாரு, இது உன்னோட வேலையா சிஸ்டம் அப்படின்னு. அதுவும் ஆமான்றவர் சொல்லலாம். அவனுக்கு 2 பேரும் அதுக்கப்புறம் சீக்ரெட் ரூம்குள்ளே வந்து போயிடறானுங்க. அப்படியே இந்த 2 எல்டரையும் வந்து காட்டுறாங்க. இவனுங்களும் அந்த சீக்ரெட் ரூம்குள்ளே போகிறத வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் உள்ள அனுப்பி வச்சா அவனுங்களால உள்ள போக முடியல. ஏன் உள்ள போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எல்டர் இன்னொரு எல்டர்கிட்ட கேட்குறாரு. அப்போ அவர் சொல்றாரு, இது வந்து சீக்ரெட் ரூமோட என்ட்ரன்ஸ் கிடையாது, இதுதான் வந்து எக்ஸிட், என்ட்ரன்ஸ் வேற எங்கேயோ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு. நம்ம செக்டாண்ட ஓப்பன் ஆயிருக்கு இல்லையா, அதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ். அப்போனா அந்த என்ட்ரன்ஸ் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு சீக்கிரமாக பார்த்து சொல்ல இன்னொரு எல்டர் கேட்பாரா. அப்போ அவரு பார்த்தீங்கன்னா அதை பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. நம்ம செக்டர் தான் வந்து காட்டுது, அதுக்கு மேலே அவரால் வந்து பார்க்க முடியல. ஏன் என்னால் இதுக்கு மேலே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவரோட பவரை பயங்கரமாக யூஸ் பண்ணி திரும்ப வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. திரும்ப பார்த்தீங்கன்னா அதில் பார்க்க
முடியாது. ஒரு பயங்கர கடுப்பு இருந்த வாட்டி என் உயிரே போனா பரவாயில்ல அதை கண்டுபிடிக்க விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருப்பாரு. அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் என்ட்ரன்ஸ் வந்து கண்டுபிடிச்சா ரொம்ப கிட்ட தான் அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு. அது தெரியாம அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அப்படியே எல்லாரும் அந்த என்ட்ரன்ஸ் நோக்கி வேகமா போறானுங்க. ஒரு சிலர் மட்டும் அந்த என்ட்ரன்ஸ்குள்ள போயிடுவானுங்க. மற்ற எல்லாருமே நம்மளுங்க பேரியரை போட்டு வந்து தடுத்துறாங்க. அவனால உள்ளே வர முடியல. அப்படியே இவனுங்க 2 பேரும் கட்டினா அவனுங்க அந்த சீக்ரெட் ரூமுக்குள்ள வந்து போயிருக்கானுங்க. அந்த செவத்துல பேர் எழுதிருக்கும் அதெல்லாம் படிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஸ்டோன் இருக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அது எடுக்கிறோம். இது எனக்கு தெரிஞ்சு வேல்யூபிளா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அவன் எடுத்து வச்சுக்கிறான். பிரின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ட்ட பாராட்டிட்டு இருக்கா சூப்பரா அப்படின்னு. அப்படியே அவனுக்கு உள்ள போய்கிட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த இடத்துல ஏதோ ஒருத்த பார்த்து இவனுங்க அப்படியே ஷாக் ஆகுறானுங்க. ஹீரோவை கட்டினா அப்படியே அந்த எல்டர் பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி இவனுங்க எல்லாருமே உள்ள போயிருக்கானுங்க. நம்ம பசங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹீரோ சொல்றான் அவங்களுக்கு எல்லாம் எதுவும் ஆகாது, நீங்க எதை கவலைப்படாதீங்க எல்லாரும் அப்படின்னு. அப்ப டக்குன்னு சிஸ்டம் வந்து என்ன சொல்லுதுன்னா அவனுங்க 2 பேரும் பயங்கர ஆபத்துல இருக்கானுங்க, நீங்க அங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவே பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூமுக்குள்ள எடுத்துட்டு போய் விட்டுடுது. அப்ப எல்டர் சொல்றாரு ஸ்டோன்ஸ் மேல அவருக்கு பயங்கர அக்கறை இருக்கு, நம்ம கிட்ட எப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவர் சீக்ரெட் ரூம் கிளம்பி போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரா. ஹீரோ கடுப்புல இருப்பானா. அப்ப சிஸ்டம் சொல்லுது நீங்க இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஒரே அட்டாக்ல போட்டதுன்றதை உங்களால 2 வாட்டி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு. ஆனா நீங்க இதில் தோத்துட்டீங்கன்னா எப்பயுமே நீங்க இந்த சீக்ரெட் ரூம்லயே மாட்டிக்குவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. டியாண்டோ சைக்கிட்ட சேர்ந்து 2 ஸ்டூடெண்ட் காட்டுறாங்க. அவனை 2 பேரும் அங்கே போய்கிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு சிலையில இருந்து ஒரு பவர் வந்து ஒருத்தன் மேல அடிக்குமா. அவன் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தனோட கண்ட்ரோலுக்கு போயிடுறான். அங்க இருந்து இன்னொரு ஸ்டூடெண்ட்டை போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றேன்னா எனக்கு வந்து விடுதலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவன் அந்த இடத்துல பேசிக்கிட்டு இருப்பானே. அப்ப அந்த இன்னும் பார்த்தீங்கன்னா வந்து அவன் முதுகிலே குத்தி டியாண்டோ சைக்கிட்ட சேர்ந்து அவனை உயிரோட இருக்கக்கூடாது அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹீரோவை கட்டினா ஹீரோ வந்து பயந்து இவனுக்கு 2 பேரும் வந்து தேடி உள்ள போய்கிட்டு இருக்கேன். இன்னும் அந்த இடத்துல போட்டு தள்ளிட்டு இருந்தான் இல்லையா. அதை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்துறான். பார்த்ததுக்கு அப்புறம் ஹீரோ வந்து அங்கேருந்து போகாம நம்மளே வந்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு அங்கே இருந்தால் சோரை எடுத்து அட்டாக் பிளான் போனா அவனை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காணும். அதுக்கப்புறம் அப்படியே இவனுக்கு 2 பேரும் வந்து காட்டுறாங்க. லைப்ரரிக்கு தான் வந்து இவனுக்கு போயிருக்காங்க. அந்த இடத்துல நிறைய புக்லாம் இருக்கு. இவனுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்களா. அப்போ அந்த இடத்துல ஒரு பவர் வந்து பேசுது, உங்களுக்கு வந்து புக்லாம் வேணுமா, அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் வேணுமா, லோ லெவல் டெக்னிக்ஸ்லாம் அங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுமா. அது வெறும் லோ லெவல் டெக்னிக்ஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறானுங்க. எங்களுக்கு லோ லெவல் டெக்னிக்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் மற்றவனெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே வரானுங்க. அந்த இடத்துக்கு வந்தோடனே இவனுங்க எங்களுக்குலாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போவானுங்களா. அப்போ அந்த பவர் அவனுங்க எல்லாருமே அந்த இடத்துல போட்டு தள்ளிடுது. உள்ள போனால் அவனுங்களோட ஆள் எல்லாருமே செத்துருவானுங்க. அதனால சீக்ரெட் ரூமுக்குள்ள இருந்து எவன் வெளியே வந்தாலும் கொள்ளுன்னு முடிவு பண்ணிடுவானுங்க. இவனுக்கு 2 பேரும் அந்த இடத்துக்குள்ள போய்கிட்டு இருக்கானுங்க. நம்ம கரெக்டான வழியில தான் போறோமா அப்படின்றது கூட தெரியாம போய்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த பிரின்ஸோட உடம்புக்குள்ள அந்த டிராகன் போன் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு முட்டைக்குள்ள போயிடுது. அந்த முட்டை கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே வெடிச்சு அதுக்குள்ள இருந்து ஒரு குட்டி டிராகன் வந்துடுது. இவனுங்கெல்லாம் அப்படியே ஷாக்கோடய பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று என்னடா அது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தொழுவானா. அப்போ அது பயங்கரமா கத்துது. அந்த குட்டி டிராகன் எதுக்காக கத்துச்சுன்னு பிரின்ஸ் அதுகிட்ட கேட்டு சொல்றான். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்றோட பாடி வந்து பிளாக் டிராகன் பாடி, அதனால வந்து அது கத்துச்சாமா. ஏன்னா அந்த டிராகன் வேற வேற டிராகன்னாலே ஒண்ணுதான்டா, அதில் என்னடா வேற வேற சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு ஃபர்ஸ்ட் ஒன் கேட்பான். அப்போ அவன் சொல்றான் டே உண்டு வந்து பாம்புல இருந்து உருவான டிராகன், எந்துல இருந்து மீன்ல இருந்து உருவான டிராகன், நான் தான் உண்மையான டிராகன் அப்படின்னு மாறி மாறி உனக்கு அந்த இதில் காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஹீரோவை கட்டினா இவங்க 2 பேரும் வந்து ரொம்ப பயத்தோடையும் அந்த தேடி வந்துகிட்டு இருக்கான். ஹீரோக்கு இந்த இடத்துல பேயெல்லாம் இருக்கிற மாதிரி வந்து தோணுது. அப்ப காப்பாத்துன்னு ஒரு சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா எவனோ ஒருத்தன் ஒரு குழிக்குள்ள விழுந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவன்கிட்ட போய் கேட்கிறான் நீ மனுஷனா இல்ல பேயா அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான் நான் மனுஷன் தான், என்னை காப்பாத்துங்கன்னு. நீ டியாண்டோ செக்ட் சேர்ந்தவன் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு அவன் சொல்லுவானா. அப்ப அவன் சொல்றான் நான் டியாண்டோ செக்ட் சேர்ந்தவன் கிடையாது, உன்னோட உடம்ப நான் கடை வாங்கியிருக்கேன், ஹெவன்லி கிங்கு கீழே வேலை செய்யற ஜென்ரல் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கப்புறம் அப்படியே அவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி டிராகன் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கு. அதான் பார்த்தீங்கன்னா அதோட வீடாமா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டிராகன் தான் வந்து இருக்கு. அப்படியே அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பயங்கர சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு இருக்கு. என்னோட கிளான் வந்து அழிஞ்சு போகல, இன்னும் உயிரோட தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதான் அந்த பிரின்ஸோட உடம்புக்குள்ள இருக்கிற பிளட் லைன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன்றை பார்த்துட்டு ஆண்டி கேட்குது ஊட்டி பிளாக் டிராகன் பிளட் லைன் இருக்கா அப்படின்னு. அப்போ இவனுக்கு கேட்குறானுங்க உங்க டிராகன் கிளானுக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு. அந்த டிராகனும் பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்குது. டிராகன் கிளானுக்கு இன்னொரு கிளானுக்கு பயங்கரமா சண்டை போயிட்டு இருந்துச்சாமா. அந்த சண்டையில ஏதோ நினைச்சு சொல்லிட்டு இருக்கு. ஹீரோவை கட்டினா அந்த குழிக்குள்ள இருக்கிறவன் ஹீரோக்கு வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்கா, நீ என்னை காப்பாத்திட்டுனா நீ எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய ட்ரெஸ்ஸஸ் கொடுக்குற அவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் சரின்ட்டு கை கொடுப்போனா அந்த கிறுக்கு பைப்புல 2 கையும் தூக்கிட்டு கை பிடிக்கலான்னு வருவான் பாருங்க, பழத்துக்குள்ள விழுந்துறான். அப்ப ஹீரோ சொல்றான் இது என்னோட தப்பு கிடையாதுப்பா அப்படின்னு. அந்த டிராகன் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு என்னோட கிளான் இன்னும் அழிஞ்சு போகல, நீங்க இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்துறானுங்க. அவனுக்கு வந்த உடனே அந்த டிராகன் சொல்லுது உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்னோட இடத்துக்குள்ள வந்திருப்பீங்க அப்படின்னு. அப்ப அவனுக்கு சொல்றானுங்க நீ வெறும் சோல் தான், உன்னால எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை நீங்க சும்மா விட மாட்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க. அப்ப அந்த டிராகன் சோல் அந்த குட்டி டிராகனோட உடம்புக்குள்ள போகுமா, உடனே அந்த குட்டி டிராகன் பெரிய டிராகனா மாறிடுது. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கேருந்து போகாம சண்டை போட ரெடியா வரானுங்க. அப்போ அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த இன்னும் வரான். இன்னும் வந்து என்ன சொல்றான்னா நம்மளுங்க தான் ஹெல்ப் பண்றான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனால அப்படியே அவனுக்கு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே மாறி மாறி அந்த இடத்துல சண்டை வேற லெவலில் போய்கிட்டு இருக்கு. அந்த டிராகனும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சண்டை போடுது. இவங்க அப்படி சண்டைலாம் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் சொல்லுது அவன ஒருத்தர் வெளியே இருக்கான் அப்படின்னு. யாரா நீ உன்னை நிற்கிறாங்க போட்டு தள்ளாம மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருப்பானுங்களா. அந்த இடத்துக்கு வந்தது நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்தோன்னே
எல்லாருமே ஷாக்கா போயிடுறானுங்க. மாஸ்டர் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கறானுங்க. சொல்ல போனா அந்த சண்டை இன்னும் முடியல, இன்னும் எல்லாரும் அந்த இடத்துல உயிரோட தான் இருக்கிறானுங்க. நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துருவானா, வந்ததுக்கு அப்புறம் ஹீரோவை பார்த்துட்டு யார் ராணி அப்படின்ற மாதிரி அவனுங்க எல்லாரும் கேட்பானுங்களா. உடனே ஹீரோ அட்டாக் பண்றதுக்கு வரானுங்க. ஹீரோ அப்படியே அவனுங்க எல்லாரும் அடிச்சு பறக்க விட்டுறான். உடனே ஹீரோ சிஸ்டம் கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போதான் சிஸ்டம் ஒரு உருப்படியான வேலை பண்ணியிருக்க அப்படின்னு. ஹீரோ பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க எல்லாரும் பயந்துகிட்டு இருக்கானுங்க. அப்ப ஹீரோ அவனுங்க கிட்ட அவனோட ஹெட்ட பத்திலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பயங்கரமா வந்து பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனுங்க அதுக்கப்புறம் கெஞ்ச ஆரம்பிக்கிறானுங்க. நீங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோ என்ன சொல்றானே, எங்க ஸ்டூடெண்ட்ஸ் மேல கை வச்சாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்றானே போய் அட்டாக் பண்ணுங்கிறவனுங்களே அப்படியே அவங்களும் போயிட்டு அட்டாக் பண்ணிடுறானுங்க. அதுக்கப்புறம் அப்படியே அந்த சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டிராகன் பாத்தீங்கன்னா நம்ம பிரின்சிபலுக்கு பாத்தீங்கன்னா கிஃப்ட் கொடுக்குதுங்க. அதுவும் பாத்தீங்கன்னா ஆர்மரை வந்து கிஃப்டா கொடுக்குது. அடுத்தது நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அவனுக்கு என்ன கிஃப்டா கொடுக்குன்னா ஒரு டோக்கனை தான் பாத்தீங்கன்னா கிஃப்டா வந்து கொடுக்குது. அவனும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப ஹீரோ யோசிக்கிறான், அடுத்தது எனக்கு தான் கிஃப்ட் கொடுக்க போகுது அப்படின்னு. அப்ப அந்த டிராகன் சொல்லுது, உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு. அப்படி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுது. ஹீரோலாம் கடுப்பாயிரான், எனக்கு வந்துட்டு என்ன எல்லா வட்டி தவிர பற்றிக்கிறேன் இந்த இன்னும் என்ன பண்றதுன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஹீரோ கிட்ட கேட்பானா. அப்ப சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா, அவனை நீங்க உங்களோட ஸ்டூடெண்டா சேர்த்துங்க அப்படி சொல்லுது. ஹீரோ யோசிக்கிறான், என்னது இவனை போய் ஸ்டூடெண்டா சேர்க்கணுமா அப்படின்னு. சிஸ்டம் சொல்லுது, இவனை ஸ்டூடெண்டா சேர்த்துட்டீங்கன்னா ரிவார்டா வந்து அந்த ஒரே அடியில போட்டு தள்ளுற பவர் வந்து 2 வாட்டி யூஸ் பண்ண முடியும்னு. அப்படி ஸ்டூடெண்டா சேர்க்கலாம், அதுக்கு பெனால்ட்டி வேற இருக்கு அப்படிலாம் சொல்லுமா. ஹீரோ சேர்த்துக்கு போறீங்களான்னு அந்த இன்னும் பையனோட விசுவாசம் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வெறும் 0% காட்டுது. அவன் பார்த்தீங்கன்னா ஹீரோ சுத்தமா நம்பவே இல்லை. சரி நம்ம அங்கிருந்து கேமரா அப்படின்னு ஹீரோ அவனை எல்லாரும் வெளியே கூட்டிட்டு வரான். வெளியே அவனுங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்கானுங்க. உள்ள இருந்து யார் வெளியே வந்தாலும் கொள்ளுன்னு சொல்லிட்டு தானே அவனுங்க எல்லாரும் நின்றுகிட்டு இருந்தானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவனை சொல்றானே, டேய் நீங்க எல்லாரும் இப்போ சாக போறீங்களா அப்படின்னு. அப்ப ஹீரோ அவன்கிட்ட வந்து ரொம்ப நக்கலா வந்து பதில் சொல்லிக்கிட்டு இருப்பானா. அப்படியே அவனுங்க பயங்கர கடுப்பாயிரானுங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வர வச்சிருக்கானுங்க. அவனுங்க எல்லாருமே பயங்கர பவர்ஃபுல்லான ஆளுங்களாமா. இப்போ நம்ம அந்த இடத்துல கண்டிப்பா சாக போறோம் அப்படின்ற மாதிரி வந்து அந்த இன்னும் பையன் பயந்துகிட்டு இருக்கான். ஆனா அவன் ஃபர்ஸ்ட் யூனிட்ல அந்த இடத்துல ரொம்ப தைரியமா இருக்கான். ஏய் மாஸ்டர் யார் தெரியுமாடா, அவர் யார் தெரியுமாடா அப்படின்னு வளர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியே நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பவர் யூஸ் பண்ணுவோம் போறங்க. அந்த பவர் வேற லெவல்ல இருக்குது. அங்க இருந்தா எல்லாரும் அதை பார்த்து அப்படியே பயங்கரமா வந்து சாக்காயிருவானுங்க. அப்ப இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ நம்ப ஆரம்பிச்சிருவான். அவனோட விசுவாசம் 60% வந்து மாறிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க அங்க இருந்து கிளம்பி வந்து நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம இன்னும் கடுப்பாயிடுறான், எதுக்கு நம்ம நடந்து போறோம், பறந்து போலாமே அப்படின்னு ஹீரோட்ட கேட்பானா. அப்ப ஹீரோ சொல்றான், டேய் நடந்து போறது ஒரு எக்ஸசைஸ் மாதிரி தான்டா, எதுக்குடா பறந்தெல்லாம் போகிறேன் அப்படின்னு. ஆனா மனசுக்குள்ள யோசிக்கிறேன், எனக்கு பறக்க தெரியாதுல்ல, நான் எப்ப பறந்து போறதுன்னு. டேய் நீங்க எங்க போனாலும் இதுக்கப்புறம் வந்து பறந்தெல்லாம் போகாதீங்க, நடந்தே போங்க, அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸா இருக்கும் அப்பெல்லாம் வந்து ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்ப அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த ஜெனரல் வராரு. பிரின்ஸ் கேட்கிறாரு, எதுக்கு நீங்க இங்க வந்திருக்கீங்கன்னு. அப்ப அந்த ஜெனரல் சொல்றாரு, உங்க அப்பாவுக்கு வந்து பயங்கரமா உடம்பு சரியில்லை பிரின்ஸ், நீங்க திரும்ப வந்தாகணும் அப்படின்னு. அதை கேட்டோடனே பிரின்ஸுக்கும் பயங்கர ஃபீலிங்கா போகுது. பிரின்ஸ் ஹீரோ கிட்ட சொல்றான், மாஸ்டர் நம்ம வந்து எங்க அப்பாவை போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு. நம்ம ஹீரோ சரிடா உனக்காக நம்ம வந்து உங்க அப்பாவை போயிட்டு பாக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறேன். அப்படியே அடுத்த சீன்ல ஒரு 2 பேரை காட்டுறாங்க. இவனுங்க 2 பேருமே அந்த பிரின்ஸோட பிரதர்ஸ். அவனுங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கனா, நம்மளோட பிரதர் வந்து அங்க போயிட்டு பயங்கர பவர்ஃபுல்லா மாறிட்டான்னு நான் கேள்விப்பட்டேன். வந்ததுக்கு அப்புறம் நம்ம தான் அப்பாவுக்கு விஷம் கொடுத்து கொல்ல பார்த்தோன்ற விஷயத்த கண்டுபிடிச்சிருவோம். நம்ம ஒரு போட்டு தள்ளி ராஜாவாகலாம் நினைச்சான், இவன் தேவையெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான் அப்படிலாம் சொல்றானுங்க. நம்மளுங்க அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பசங்க எல்லாருமே கீழே வந்துருவானுங்க. அப்ப நம்ம ஹீரோ மட்டும் பார்த்தீங்கன்னா மேல இருந்து நேரா அந்த 2 பேர் மேலே வந்து குதிச்சாரா. ஹீரோ கேட்கிறான், எங்கடா நம்மள வர இருக்க எவனுமே வரல அப்படின்னு. அப்ப கீழே இருந்து சொல்றானுங்க, நான் கீழே இருக்கோம், கொஞ்சம் நீங்க நகர்ந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவான், நம்மளோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் இந்த மாதிரி ஆயிடுச்சா, சரி அதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அப்படி சொல்லுவான். அப்படியே 2 பேரும் ஹீரோ வந்து வரவேற்கிறானுங்க. அதுக்கப்புறம் அவனுங்க 2 பேரும் ஹீரோ பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இவர் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு, இவர் நம்ம மேல வந்து குதிச்சிருக்காரு, எனக்கு தெரிஞ்ச இவர் ஏதோ ஒரு மோட்டிவோட தான் வந்திருக்காரு, ஒருவேளை இவர் நம்மளை கண்டுபிடிச்சிருவோம், நம்ம இவரை ஃபாலோ பண்ணணும், இவர் எந்த ஒரு காரணத்துக்கு வந்திருக்காருன்னு கண்டுபிடிக்க அவ்வளோ சொல்றானுங்க. ஹீரோ போயிட்டு கிங்க வந்து மீட் பண்றான், அதாவது பிரின்ஸோட அப்பாவா. அதுக்கப்புறம் அவரு பார்த்தீங்கன்னா ஹீரோவா அப்புறம் எல்லாரையும் வந்து வரவேற்கிறாரு. அப்புறம் பிரின்ஸ் கிட்ட என்ன சொல்றேன்னா, நீ கூட்டிட்டு போயிட்டு மாஸ்டர் ரெஸ்ட் எடுக்க விட அப்படின்னு சொல்லுவாரு. அவனை பார்த்தீங்கன்னா கூட்டிட்டு போறான். ஹீரோ அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே ஷாக்காயிரான், இந்த மாதிரி இடத்துல தான் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு. அப்படியே சாப்பாடுலாம் வந்து கொடுக்குறாங்க, அதாவது பார்ட்டி மாதிரி ஒன்று வந்து அரேஞ்ச் பண்ணி ஹீரோக்கு அந்த இடத்துல சோல் மீட்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த சோல் மீட்ல ஸ்பிரிச்சுவல் எனர்ஜிலாம் வந்து இருக்கும். ஹீரோ அதை சாப்பிட்டோன்னே அவனுக்கு பவர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. ஹீரோவும் பயங்கரமா சந்தோஷமாயிட்டு இப்பயாச்சும் பிரேக் த்ரூ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த பிரின்ஸோட ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோ டிஸ்டர்ப் பண்றான், ஏன்னா நீங்க வந்து உங்க ஸ்டூடெண்டா சேர்த்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் பாருங்க. ஹீரோ கடுப்பாயிரான், பிரேக் த்ரூ பண்ண விட மாட்டான் இவனே. ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் என்ன சொல்றான், நீங்களா போயிட்டு எல்லாம் மாஸ்டர் ஸ்டூடெண்டா சேர முடியாது, அவருக்கு ஸ்டூடெண்ட் வேணும்னா அவரே வந்து எடுப்பார் அப்படின்னு மாதிரி சொல்றேன். ஹீரோ கோதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு திருப்போம் எப்படியாவது பிரேக் த்ரூ பண்ணணும் அப்படி சொல்லி ட்ரை பண்றான். அப்ப இன்னொருத்த வந்து என்ன சொல்றான்னா, என் பிரதர் பண்ணதுக்கு வந்து மன்னிச்சிருங்க, என்ன இந்த ஒயினை வந்து குடிங்க அப்படின்னு நம்மளாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கு இன்னும் கடுப்பா போயிடுது, டேய் இவங்க ஓடி போயிரு அப்படின்னு சொல்லுவான். ஹீரோ என்ன சொல்றேன்னா, இவனுக்கு 2 பேரும் அப்படிதான் மாஸ்டர், இவனுக்கு ஒரு சுத்த வேடிக்கிறானுங்க, ரொம்ப அதிகமா வந்து குடிச்சிட்டு இருப்பானுங்க. அதாவது நம்ம பிரின்ஸ் மட்டும் ரொம்ப அதிகமா குடிச்சிருப்போம், அவனுக்கு 2 பேரும் நல்லா தெளிவா தான் வந்திருக்கிறானுங்க. அப்ப பிரின்ஸ் என்ன சொல்றான், டேய் என்னோட இதயத்துல இருந்து ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன்டா அப்படின்னு, எனக்கு இந்த இடத்துல பிரின்ஸா இருக்கவே பிடிக்கல அப்படின்னு சொல்றான். இது கேட்டவனே வாங்க இந்த மாதிரிலாம் காமெடி பண்ணாத பிரதர் அப்படின்னு நம்மளாம் வந்து சொல்றானுங்க. அப்ப
அப்போ பிரின்ஸ் என்ன சொல்றேன்னா கிங் என்ன அடுத்த கிங் ஆக்கணும்னு நினைச்சாரு. ஆனா எனக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்லை. நான் வந்து இம்மோர்டல் செக்ல இருந்து பயங்கர பவர்ஃபுல்லா மாறினாப்லான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதனால அடுத்த ராஜா உங்க 2 பேர்ல யாராவது தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல, ஒரு முக்கியமான விஷயம், கிங் எனக்கு ஒரு கிஃப்ட்டுமே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர்ல எடுத்து காட்டுறான். இது யாருக்குன்னா அடுத்த கிங் ஆக போறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் வந்து சொந்தம். நான் தான் அடுத்த கிங் ஆகல, அதனால அதை நீங்களே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாரா. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, பிரதர் மெதுவா தூக்கி போடுங்க, அது உடைச்சிட போகுது அப்படி சொல்றானுங்க. அவனுக்கு 2 பேருமே அந்த பேர்ல வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போ பிரின்ஸ் என்ன சொல்றானா, டே தம்பிங்களாம் எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். அவன் அங்கிருந்து போன உடனே அவனுக்கு 2 பேரும் வந்து சண்டை போட ஆரம்பிச்சானுங்க. டே ஒழுங்கா கையிடு, இந்த பேர் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சொல்றான். இன்னொருத்தரும் அதே மாதிரி தான் சொல்றா, டே அதே தான் உனக்கும், ஒழுங்கா கை எடுத்துறா அப்படின்னு. டே ஃபியூச்சர்ல அடுத்துக்கிங்க, நான் மாறினதுக்கு அப்புறம் உன்னை ஓரளவுக்கு நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்றான். அதை கேட்டவனே இன்னொருத்தர் வந்து பயங்கர கடுப்பாயிரான். அப்ப நான் மட்டும் என்னடா, நானும் வந்து அடுத்துக்கிங்க மாறிடுறேன், அதுக்கப்புறம் இன்னும் நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்றேன். அப்படியே இவனுங்களுக்குள்ள அந்த பேச்சு வருது, பயங்கரமான சண்டையா மாறி யார் யாரெல்லாம் இவனுங்க போட்டு தள்ளானுங்க அந்த பதவிக்காக அப்படின்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மாறி மாறி சொல்ல ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களுக்கு இன்னொரு பிரதர் வந்திருக்கு, அவனையும் இவனுங்க தான் வந்து போட்டு தள்ளி இருக்கானுங்க. இவனுங்க 2 பேரும் வந்து அடிச்சுக்கிற அளவுக்கு வந்து போயிடானுங்க. அதுல ஒருத்தன் பாத்தீங்கன்னா அவனோட ஆளுங்களுக்கு சிக்னல் கொடுத்துறான், அவனோட ஆளுங்கெல்லாம் அந்த இடத்துல வர வச்சுறான். இன்னொருத்தன் என்ன சொல்றானா, உனக்கு மட்டும் தான் ஆளுங்க இருப்பாங்களா, எனக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா வர வச்சுறான். இவனுக்கு 2 பேர் பண்ண எல்லாத்தையும் அவங்க அப்பா அந்த இடத்துல இருந்து பாத்துறாரு. அவ்வளவுதான் அவனோட சோலி முடிஞ்சு. அப்ப கிங் என்ன சொல்றாருன்னா, என்னோட 2 பசங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நீங்க இந்த இடத்துல வந்து ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு. அப்படியே உங்களோட அந்த 2 பசங்களுக்கும் கொஞ்சம் நல்ல விஷயத்தையே சொல்லிக் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அப்ப கிங் என்ன சொல்றாருன்னா, நீங்க மட்டும் வரலன்னா இவனுங்க 2 பேரும் இவ்வளவு மோசமான ஆளுங்கன்றதே எனக்கு தெரியாம போயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படியே பிரின்ஸ் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கொஞ்ச நாள்ல நீ நல்லாவே வந்து வளர்ந்துருக்கடா, இதுக்கப்புறம் நீ வந்து இந்த இடத்தோட ராஜாவை மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கட்டையெல்லாம் வந்து படுத்த மாட்டேன். உனக்கு என்ன தோணுதோ நீ அதை செய்யற, உனக்கு மாஸ்டர் கூட போகணுமா போ, ஜாலியா இருக்குன்னா இரு, உனக்கு திரும்ப எப்போ வரணும்னு தோணுதோ வா, அது வரைக்கும் நானே இந்த இடத்தோட கிங்கா இருக்கேன், என்னால வந்து அந்த இடத்த கண்டிப்பா பாத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அடுத்த சீன்ல நம்ம ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கான் பாத்தீங்களா, அவனோட வில்லேஜ் வந்து காட்டுறாங்க. அவன் இந்த வில்லேஜ்ல தான் வளர்ந்துருப்பான். அங்க இருக்கிற மக்கள்லாம் வந்து காட்டுறாங்க. அப்ப மேல பாத்தீங்கன்னா யாரோ வர மாதிரி தெரியுது. யாரான்னு பார்த்தா அந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா சென்னு வந்திருக்கா. கூடவே பாத்தீங்கன்னா அவனோட மாஸ்டரையும் கூப்பிட்டே வந்திருக்கேன். அப்ப அங்க இருந்து 2 பேரும் என்ன சொல்றானா, டே சென்னு நீ திரும்ப வந்துட்டியா, நிஜமாவே உன்னை நினைச்சா எங்களுக்கு பெருமையா இருக்கிறாப்ல வந்து சொல்றாங்க. சென்னு என்ன சொல்றானா, நான் ஒரு ஆனா தான் இந்த வில்லேஜ் இருக்கிற பீப்புள்ஸ் தான் நான் வந்து பாத்துக்கிட்டீங்க, நீங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். நீங்க எல்லாருமே என்னை இவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதோ நான் திரும்ப செய்யணும்னு நினைச்சேன், அதனால என்னோட மாஸ்டர் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அவனோட மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, அவங்க எல்லாருக்கும் ஏதாவது நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால நீங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு வில்லேஜில் இருக்கிற எல்லாருமே கூட்டிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அப்படி சொல்றேன். அப்ப அந்த இடத்துல ஒரு பெருசு வந்து சென்னை பார்த்துட்டு, டே நீ திரும்ப வந்துட்டியா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த பெருசு தான் பாத்தீங்கன்னா அந்த வில்லேஜோட சீஃப் ஆமா. எதுக்குறோட மாஸ்டர் நீ வெளியே நிக்க வச்சுக்கிட்டு இருக்க, ஓட நம்மளோட வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவர் வீட்டுக்கு வந்து இட்டுட்டு போறாரு. நான் உங்களுக்காக வந்து டின்னர் ரெடி பண்றேன், எவ்வளவு நேரமானாலும் நீங்க இங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் அப்படிலாம் வந்து சொல்றாரு. அந்த சென்னை என்ன சொல்ற, இந்த மாதிரி வெளியே சாப்பிட்றதா ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டுட்டா அப்படி சொல்றான். அந்த வில்லேஜ் சீஃப் எனக்கு அது தெரியும் அப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் என்ன கேட்கிறாருன்னா, இங்க இருக்கிற எல்லாரோட ரத்தத்தை நீங்க அப்சர்வ் பண்றது என்ன வந்திருக்கீங்க அப்படி சொல்லிட்டு கேட்கிறாரு. இதை கேட்டோன்னே சென்னுக்கெல்லாம் ஷாக்கா போகுது. சென்னோட மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க பெருசு, ஆனா அந்த பிளட்டை யாருக்காக அப்சர்வ் பண்ண வந்திருக்கான்னு தெரியுமா, அவங்க வில்லேஜ்லேயே வாழ்ந்தானே சென்னை, இவனுக்காக தான் அந்த பிளட் அப்சர்வ் பண்ணதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றான். வில்லேஜ் சீஃப் சென் கிட்ட கேட்கிறாரு, டே நீ இந்த வில்லேஜ் தானே வளர்ந்த, இந்த வில்லேஜுக்கே இந்த மாதிரி பண்ற அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பத்தி பேசுறாரு. அவன் ரொம்ப நல்லவனா இருந்தான் அப்படின்னு. அப்படி சென்னுக்கும் வந்து அவர் அட்டாக் பண்ணுவோம்னா அவரும் பாத்தீங்கன்னா பவர்ஸ் யூஸ் பண்றாரு. அதை பார்த்து சென்னு பயங்கரமா சாக்காயிரும். அதோட அவனோட மாஸ்டர் பயங்கர சாக்க வரான். ஏன்னா அந்த வில்லேஜ் சீஃபும் பாத்தீங்கன்னா அவங்க செக்டர் சேர்ந்த ஒரு பயங்கரமான எழுறாமா. அந்த வில்லேஜ் சீஃப் என்ன சொல்றான்னா, டே உன்னால நல்லா ஈஸியா போட்டு தள்ள முடியும் அப்படின்னு சென்னோட மாஸ்டர் கிட்ட சொல்றாரு. அவன் என்ன சொல்றானா, அப்படின்னா வந்து என்ன போட்டு தள்ளுங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஒரு அட்டாக் பண்ணாம அமைதியாயிருது. அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த செக்ல இருந்து யாரு வெளியே போனாலும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவாங்களாம், திரும்ப அந்த செக்டர் சேர்ந்த யாருமே அட்டாக் பண்ண மாட்டாங்களாம். அதை பாத்தீங்கன்னா அந்த சென்னோட மாஸ்டர் அட்வான்டேஜா வந்து எடுத்துக்கிறான். உங்களால என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த வில்லேஜ் சீஃப் தான் அவங்க செக்ல இருந்து பிளட் ஷேட் வெல்டர் அப்படின்ற மாதிரி சென்னோட மாஸ்டர் சொல்றான். நீங்க அங்கிருந்து வந்ததுக்கு அப்புறம் இங்க ஒளிஞ்சிருப்பீங்க நான் நினைச்சே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அட்டாக்குமே வந்து பண்றான். அப்படியே ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் காட்டுறாங்க. அவன் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருப்பான். அப்போ உனக்கு பாத்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமா வந்து ஃபீல் ஆகுது. திரும்ப அந்த சின்ன கட்டினா வில்லேஜ் சீஃப் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, நீ இந்த வில்லேஜை விட்டு வெளியே போறேன்னு தெரியுது, நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்த மட்டும் சொல்றேன், நீ எங்க வேணா போ, எப்படி வேணா போ, ஆனா அந்த வில்லேஜை மட்டும் மறந்துடாதரா, இங்க இருக்கிற மக்களை ஏதோ பண்ணாதரா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப சென்னோட மாஸ்டர் என்ன சொல்றேன்னா, அப்படியே சென்னை அவர் சொல்றது எதுவுமே கேட்காது, கண்டிப்பா நீங்க இருக்கிற எல்லாரோட பிளட்டையுமே வந்து அப்சர்வ் பண்ணி ஆகணும், அப்பதான் நீ பயங்கர பவர்ஃபுல்லா மாற முடியும். அது மட்டும் இல்ல, உன்னோட காயத்தை ஹீல் பண்ணாலும் இங்க இருக்கிற எல்லாரோட பிளட்டை நீ அப்சர்வ் பண்ணி ஆகும்டா அப்படி சொல்றான். அப்ப வில்லேஜ் சீஃப் என்ன சொல்றேன்னா, நீங்க இங்க இருக்கிற எல்லா மக்களையும் போக விட்டீங்கன்னா நான் என்னோட பிளட்டே உங்களுக்கு தரேன் அப்படி சொல்றாரு. அடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா